அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம பாலிடிக்ஸ் பசங்க. தொடர்ந்து நம்ம வந்து பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இதெல்லாம் டீ கடை பெஞ்சில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. பட் இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய பேர் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஆர்வமாக வந்திருக்கீங்கன்னும் போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஏன்னா ஸ்டில் ஐ எம் யங் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பாலிடிக்ஸில் பேசிக்கிறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. சில பேர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற பேரில் தனிப்பட்ட பாலிடிக்ஸ்லாம் பேச ஆரம்பித்து ஒரு நபரை பிடிச்சி இழுத்து காலி பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக பேசுகிறாங்க. அதனால் சமூகத்தில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து பயங்கரமாக ஓடுது. ஆனால் உங்ககிட்ட இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம், நீங்கள் இளைஞர்களாக என்ன பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான். போர் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்து போர் அதான் வந்து போருடைய பாதிப்பு அப்படின்னா நமக்கு வந்து என்ன, எப்படி பார்க்குறீங்க? போர்னு வந்தால் நம்ம கவனிக்கணுமா கவனிக்கக்கூடாதா? யார் வேணால் ஆரம்பிங்க, அக்கப்போராக ஆயிடக்கூடாதீங்க. பட் போரை பற்றி நம்ம வந்து போர் அரசியல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி பேசலாம். போர் வந்துட்டு அவங்க சைடு வந்துட்டு எவங்க சைடுங்க முதல்ல இந்த என்னன்னே எனக்கு புரியலையே. போர் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியல. திடீர்னு நியூஸில் பார்த்தா போருங்கிறாங்க. போர் நடக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுது. பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், ஸோ வீட்டு கிச்சன் வரைக்குமே வந்துட்டு பாதிக்கப்படுது. இது வந்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு இது பாதிக்கப்படுமான்னு தெரியல. அவங்க வந்து அன்றாட தேவைகளை அவங்க அடுத்தடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப லோவாக இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவோம் சமைக்கிறதுக்கு, நாளைக்கு என்ன பண்ணலாம், எரிவாயு இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க வந்து ரொம்ப லோவாகிடுறாங்க. ஸோ இது வந்து இப்போ நரேந்திர மோடி கூட திருச்சி மாநாட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்தியா ஃபஸ்ட்டு ஐடியாலஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யாரும் இதை பற்றி பயப்பட வேண்டாம். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பியும் போயிட்டு பார்த்தோம்னா பெட்ரோல் பங்க்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எதுக்குன்னே தெரியாமல். இல்லை, நல்ல சிலிண்டரை வீட்டுக்குள்ளேயே மாத்திரா அப்படின்னா அந்த பெட்ரூம்லேருந்து ஏஞ்சி வந்து அதை பக்கத்தில் இருக்கிற சிலிண்டரை மாற்றி போடுறதுக்கு வராதவங்க சிலிண்டர் எடுத்துன்னு போய் ரோட்டில் நிற்கிறாங்க. இன்னைக்கு க்யூவில் நிற்கிறாங்க. அது ரெண்டாவது விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எதுக்கு பெரிய பெரிய கேன்லாம் போயிட்டு பெட்ரோல் வாங்கணும்? பெரிய பெரிய கேனா? தண்ணி கேனுங்க, தண்ணி ட்ரம்லலாம் பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வீட்டுக்குள்ளே வச்சா மக்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. சரி, இதுக்கு காரணம் யார்? போர் எங்கேருந்து ஆரம்பிக்குது? இது வந்து என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறேன்? மெயின் ஸ்டார்டிங்கே வந்து இஸ்ரேலும் ஈரானும். சரிங்களா? இப்போது அமெரிக்கா ஏன் இஸ்ரேலை அடித்தான், சாரி ஈரானை ஏன் அடித்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அந்த ஃபைல்ஸால் இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கான், ஈரானை போட்டு அடித்தான். ஈரானுக்கு சப்போர்ட்டாக யாரும் வரல. சரிங்களா? அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறான், அமெரிக்காவை கூப்பிட்றான், நீ வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து எஃப்டீன் ஃபைல்ஸில் வச்சு துன்புறுத்திருக்க, அப்போ நான் உன்னை என்ன பண்ண முடியும்னு சொல்லி யார், ஈரான் வந்து அவன் மேலே ஒரு கண்டனம் தெரிவிக்கிறான். யார் மேலே? அமெரிக்கா மேலே. அதனால் இவன் சப்போர்ட் வரான். யார்? அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் வரான். இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல தாக்கிட்டானுங்க. இப்போது இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது நம்ம நாட்டுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸுக்கெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க, நம்ம நாட்டுக்கு என்ன வரப்போதா, என்னையே வராமல் போகுது. அதுதான் இப்போ இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. அவங்க நினச்சிட்டு இருந்தாங்கல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல உலக சண்டை நடக்குது, ஆனால் நம்மளுக்கு ஏன் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை இந்த இடத்துல இருந்திருக்கு. நம்ம இப்போ சொல்கிறேனே, நான் ஒரு காலேஜுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், இந்தியாவில் தான் இருக்கீங்களா? இந்தியாவில் இல்லை, ஈரான் இஸ்ரேல் பார்டர்ல இருந்து டெய்லி இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறீங்களா? இல்லை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் உங்கள் கைவசம் எல்லா டீட்டெயிலும் வச்சுருக்கீங்களா? என்ன இது எங்கேருந்தோ எடுத்து என்னது முழங்காலுக்கும் மொட்டைத்தலைக்கும் முடிச்சுங்கிற மாதிரி இவர் வந்து கணுக்காலுக்கும் கபாலத்துக்கும் முடிச்சு போட்டு ஒரு மேட்டர் எடுத்துகிட்டு வர்றாரு. இல்லை உண்மையாகவே அப்படிதான். உண்மை அதுதான். ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை உலகத்தில் யாருமே சொல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு யூத் நோஸ் த ஃபேக்ட், அதை இந்த உலகம் சொல்லாமல் இருந்ததுன்னா அது எப்படிங்க? அது அப்புறம் ஏன் சார் அமெரிக்கா வந்து ஈரானை போட்டு அடிக்கிறான்? அவன் ஏன் அடிக்கணும்? இப்போ அது வந்து சாத்தியம் இல்லைன்னு நம்ம நினச்சா அவன் ஏன் அடிக்கணும்? இது ஒரு கேள்வி தான். உலகத்தில் போர் நடந்ததாக இருக்குது. ஆக்சுவலி ரஷ்யாவுக்கு உக்ரைன் நடக்கும்போது மக்கள் பெருசாக அதை கண்டுக்கலை. ஆனால் இன்னைக்கு என் வீட்டில் அடுப்பு எரியுது நிப்பாட்டும் போது தான் உலகத்தில் எரியிற நெருப்பு வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஃபேக்ட், ஒரு பாயிண்ட் போட்டார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ரொம்ப நாளாக சண்டை நடக்குது. யாராவது இங்கே சொல்ல முடியுமா ஏன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குதுன்னு? ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் தெரியாதுங்க சத்தியமாக, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஏன் சண்டை நடக்குது? எப்ஸ்டீன் ஃபைல் மாதிரி ஏதாவது ஃபைல் போச்சா இல்லையா? ஏதாவது காரணம் தெரியுமா? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஏன் சண்டை நடக்குது தெரியுமா சார்? உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு மேடம் தெரியாது? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு போர் நடந்தது. இப்போ கூட நேற்று கூட வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவில் ஒரு இடத்துல வந்து
ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்குது. நியூஸ் பார்த்தீங்களா? நீங்கள் ஈரான் அண்ட் இஸ்ரேல் போரை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கேப்பில் இங்கே இந்த பாக்கெட்லேருந்து எடுத்து ஒன்று போட்டிருக்காங்க டக்குன்னு, நான் ஒன்று போடுறேன் அப்படின்னு. அமெரிக்காவோட நேட்டோ அமைப்பில் வந்துட்டு உக்ரைன் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி உக்ரைன் சேரக்கூடாது. ஆமாம். சேரணுமா சேரக்கூடாதா? யார் சொல்கிறா, யார் சொல்லக்கூடாதுன்றா? இல்லை, நேட்டோவில் வந்துட்டு உக்ரைன் சேரப்போகுது, அது சேரக்கூடாதுன்ற ரஷ்யா வந்துட்டு உக்ரைன் மேலே ரஷ்யா மிரட்டுது ஆமாம் உக்ரைனை. ஆமாம். ஓகே, நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் நிறைய நாடுகள் இருந்தது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் நிறைய நாடுகள் இருந்தது. அதை பிரிஞ்சு சிம்பிளாக சொன்னால் அடிச்சுக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும். சண்டைமா பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்கம்மா அப்படிதான். அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து அவங்க தனியாக இயங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படி போயிடுறாங்க. உக்ரைனா? ஆமாம், உக்ரைன் போயிடுறாங்க. அமெரிக்கா வந்து ரஷ்யாவை நேரடியாக தாக்க முடியாது. அதனால உக்ரைன்கிட்ட நட்பு வச்சுட்டா, உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ உக்ரைன்கிட்ட ஒரு ஏவுதளத்தை ரெடி பண்ணால் ரஷ்யாவை அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து அந்த அமெரிக்காவுடைய கூட்டமைப்பில் போய் உக்ரைனை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஒரு வீடியோவில் உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு, எனக்கு இதெல்லாம் தான் குழப்பம், இது என்ன நடக்குதுன்னு நிஜமாக எனக்கே தெரியாமல் நானும் ரொம்ப ஆர்வமாக ஃபாலோ பண்ணால், ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் வராரு, உக்ரைன் அதிபரை பக்கத்தில் வந்து உட்கார வச்சுக்கிறாரு. உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்து பேசுகிறாங்க. பேசிட்டு யூ ஸ்டூபிட் அப்படின்ட்டாரு. யாரை? உக்ரைன் அதிபரை. அவரும் ஏஞ்சி போயிட்டார் அன்னைக்கு கோச்சிக்கின்னு. அதாவது பீஸ் டாக்ஸ் நடக்க போகுது, இந்த போர் நிற்க போகுது அப்படின்னு ஒரு டாக்கில் வந்து பக்கத்தில் இருக்கிற அதிபரை நீ ஒரு ஸ்டூப்பிட் அப்படின்ட்டார். நான் இவ்வளோ சொல்கிறேன் உனக்கு புரியவே மாட்டேங்குது, யூ ஆர் ஸோ ஸ்டூப்பிட் அப்படின்ட்டார். அவரும் கோச்சிங்கின நம்ம ஏரியாலாம் வந்து சும்மா நான் முறைகிறேன் அப்படின்னு அடிப்பாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் அவர் பாட்டுக்கு ஏஞ்சி போயிட்டார். ஆனால் போர் அதுக்கப்புறம் நிற்கல. அதுக்கப்புறமா போர் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. இப்போவும் போர் நிற்கல. அங்கே ஒரு போர் நடந்துட்டு இருந்தாலும் நேற்று வந்து செய்தியில் ஒரு ஏவுகணை வந்து ஒரு பகுதியை டார்கெட் பண்ணி உக்ரைன்லேருந்து ஒரு ஏவுகணை போய் ரஷ்யாவில் விழுந்துருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற லாஜிக் பார்த்தா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்படின்னா வா கமான் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஏதாவது பண்ணிடல. அமெரிக்கா வந்து அப்படி தான் முயற்சி செய்வாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு ஏவுகணத்தை ரெடி பண்ணால் அவங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் உக்ரைன் நினைக்கிறது அமெரிக்காவுடைய சித்தாந்தம். ஆனால் ரஷ்யா என்ன சொல்கிறா, நீ அமெரிக்கா கூட போகாத, நீ என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, நீ தனியாரு அப்படின்றது ரஷ்யாவுடைய ஒரு கோட்பாடு. இந்த பிரச்சனையால் தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அதிகமான பிரச்சனைகள் நடக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மட்டும் கிடையாது, உக்ரைனை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன நாடுகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் என்ன யோசிக்கிறேன், இப்போ நான் உக்ரைனுங்க, நீங்கள் அமெரிக்கா, நான் சொல்கிறத கேட்டால் உனக்கு சப்போர்ட்டுங்கிறீங்க. நீ தனியாக இருந்தால் உனக்கு சப்போர்ட்டு, நான் தனியாக இருந்துட்டு போகிறேன். அப்புறம் எதுங்க நமக்குள்ளே சண்டை? நான் சொன்னதை கேட்டேனா இல்லை கேட்கலையா? நான் சும்மா இருந்தால் ஏன் என்னை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒரு உக்ரைனுக்கு ஒன்று தோணாதா? இந்த லாஜிக்கை வந்து யார் படிப்பா, யார் சொல்லுவா, ஒன்றுமே புரியலையே. ஆக்சுவலாக என்ன தான் நடக்குது? நீங்கள் தயவுசெய்து அமெரிக்கா அண்ட் ரஷ்யா உக்ரைன் பார்டருக்கு போயிட்டு தலைவர் அங்கே போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு ஃபைல் இருக்கான்னு கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க. உங்களுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல? இல்லை, அதுக்காக சொல்ல நீங்கள் எப்பவுமே இப்படி இந்த மேற்கு பக்கம் தான் பார்ப்பீங்க, வடக்கு பக்கம் பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பாக அது பின்னாடி வருவோம். பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு ஒரு சம்பவம் இருக்கு. பண்ணுறோம். சொல்லுங்கள் தலைவரை, மைக் எடுத்துருக்கீங்க. இப்போ போர் எப்படி ஆரம்பிச்சிச்சு, இந்த சண்டையோட பின்னணி என்ன அப்படின்ற தெளிவை விட எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங்கான ஒரே பாயிண்ட்டு, இந்த யூஎன்ஓலாம் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யூஎன்ஓ மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த அமைதி நிலவக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் அதெல்லாம் பாயிண்ட்டு பிடிச்சாருங்க. எனக்கு ரொம்ப முக்கியமாக எப்போவுமே ஒரு விஷயம் யோசிக்கும். நம்ம வந்துலாம் இந்த பரீட்சையில் படிக்கும்போது முதல் உலகப்போர், 2வது உலகப்போர்லாம் வரும்போது, முதல் உலகப்போருடைய முடிவில் லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அவங்க தான் வந்து உண்மையாக போர் நடக்காது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அது ஃபெயில் ஆகி போச்சு. ஃபெயில் ஆகி என்னாச்சு, திருப்பி 2வது உலகப்போர் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் வந்துச்சு. அவங்க வந்து யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் எப்போவுமே வேலை பார்ப்பாங்க. இப்போது திரும்பியும் போர் நடந்துன்னே இருக்குது. அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி மிச்சர் சாப்பிட்றாங்களா, காரா பூந்தி சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற என்ன இந்த போருக்கு என்ன அறிக்கை விட்டுருக்கு யூஎன்? ஏதாவது படிச்சிங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா அவங்களுக்கு? இப்போ வந்து நிறையா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் முன்னாடிலாம் நல்ல ட்ரீட்டி சைன் பண்ணாங்க, வார் நடக்கும்போது அதை தடுத்தாங்க. ஆனால் இப்போ தடுக்காமல் முன்னெச்சரிக்கையாக எதுவும் பண்ணாமல் நடந்து முடிஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி போய் ஆறுத சொல்லலாம், இதை பற்றி மட்டும் தான் யோசிக்கிற மாதிரி தோணுது. அவங்க என்ன ஒன்றுமே புரியல நீங்கள் சொல்கிறத பார்த்தா. போரை தடுக்கிற வேலையை பார்க்குறத விட போரை அடிங்க, இருங்க வெயிட் பண்ணுங்க, அடிச்சிட்டாங்களா, ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு போகலாம் அப்படிங்கிறாங்களா? இருங்க எனக்கு வெயிட் அடிச்சிட்டிங்களா, ஓகே இப்போ தடவி கொடுக்கலாம், ஓகே சரி இருங்க, இப்போ போடாதீங்க, இப்போ தானே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கேன், நாளைக்கு போடுங்க, நாங்கள் கிளம்பிடுறோம். என்னங்க நீங்கள் சொல்கிறது பார்த்தா மிச்சர் அவங்க சாப்பிட்றாங்களா, மிச்சர் ஊட்டி விட்றாங்களான்னு ஒன்றும் புரியல. இந்த ஐசிசி பார்த்தீங்கன்னா, ஐசிசினா எதை சொல்ல வரீங்க? இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில். கிரிக்கெட் போர்லேருந்து ஐபிஎலுக்கு கிரிக்கெட்டுக்குள்ளே நுழைச்சிட்டாரு. என்னங்க நீங்கள் பக்கத்தை மாற்றிட்டீங்களா? ஸ்போர்ட்ஸ் பேஜுக்கு போயிட்டீங்களா? இன்டர்நேஷனல் வார் பேஜுக்கு வந்திருக்கோம் நாங்கள். இப்படி தான் இருக்கும் கிளிங்க இருக்கு. ஆமாம். இப்போ பாரிஸில் மழை பெஞ்சா இங்கே பாரிஸில் கொடை பிடிப்பாங்க.
என்னடாண்ணா தெரியாது. பாரிஸ்ல மழை பெய்யுது, பாரிஸ்ல ஏன்டா கொடை நேற்று பிடிக்குது? மணிமாறன்னு ஒரு கலைஞர் வந்து ஒரு பாட்டு போட்டிருந்தாரு, அங்கே போர் நடந்தா போரூரில் என்ன சம்பந்தம் அப்படின்னு. அப்படிதான் இருக்கும். இப்போ பாருங்க, முதல்ல போர் நடக்கும்போது நம்ம எல்லாரும் அமைதியாக இருந்தோம், நமக்கு என்ன கிடக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியுது, ஓஹோ அவன் சண்டை போடுறதுக்கு நம்ம வீட்டில் அடுப்பு இல்லை, நம்ம வண்டியில் பெட்ரோல் என்ன காரணம்னா அங்கே போர் நடக்குது. எல்லாத்துல ஒரு லூப் செஷன் தான் இருக்கும். இதில் ஐசிசியோட இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2009 2000 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கிரிக்கெட் ஆடும்போது எல்லா மேட்ச் அடிச்சிடும் கடைசி ஆஸ்திரேலியா போய் விட்டு வந்துடும். அப்போ வந்து இந்தியன் ஐசிசி கவுன்சில் யார்கிட்ட இருக்குன்னா ஆஸ்திரேலியா கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா அவங்க தான் பெரிய வல்லாதிக்கு நாடு கிரிக்கெட்டில். 25 வருஷம் ஒரு 4 நூற்றாண்டுகள் அவங்களே வச்சுருந்தாங்க. இப்போ இன்னைக்கு ஐசிசியோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா இந்தியா கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இந்தியா எப்படி இருக்கு என்னன்னா, யார் சார் யாரு என்னங்க இவர் வந்து ஒரு ஹரி படம் மாதிரி டக்குன்னு ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துன்னு அப்படியே போய் ஆஸ்திரேலியாவுக்குள்ள போய் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு இருக்கிறீங்க. படிச்சது தானே. எங்க படிக்கிறீங்க இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க இதெல்லாம் பப்ளிஷ் பண்றாங்க? எங்கேயாவது புக் வாங்கி படிச்சுட்டே இருக்கு. எங்கேயாவது புக் வாங்கி படிப்பாங்களாப்ல. என்ன தேவையில்லாத பொருளை கைலாங்கல்ல போடுவோம்ல, நம்ம கைலாங்கல்ல போய் காசு கொடுத்து புக் வாங்கி படிக்க வேண்டியது. இப்படி ஒரு டீடைல் இருக்குங்கிறீங்க? இல்ல இருக்கு. நெட்ல சர்ச் பண்ணா அப்படி ஒன்று கிடைக்குமா? கண்டிப்பா இருக்கு. இப்படி ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஸ்கேம் இருக்குன்றீங்க? இருக்கு. அதான் நீ முழுமையாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு புதுசாக தெரியும். சொல்லுங்க முழுமையாக, எனக்கு ஷார்ட்டாக சொல்லுங்க. கிரிக்கெட்டில் இப்படி இருந்துச்சுல்ல, இன்னைக்கு வந்து ஐசிசி எப்படி பண்ணோன்னா, எந்த பிளான் போட்டாலும் எந்த சினாரியோ வந்தாலும் ஐசிசி இந்தியா கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க. இது வந்து வெளியில் தெரியும், பெருசாக நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவங்ககிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ இதை நினச்சி நம்ம வந்து பெருமைப்படுறதா? இல்லை பெருமை இல்லை, ஓரளவுக்கு பெருமை பண்ணணும். ஆனால் இது ஒரு அழிவு தான், அது கிரிக்கெட்டுக்கே அது அழிவு தான். ஏன்னா நீங்கள் ஒரு எப்படி இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் காலி அப்படிங்கிறீங்க, யாரோ முதலாளி கையில் தான் இருக்கும். ஒரு 2-3 டைம் நீங்கள் வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீ ஒரு 5 கப்பு 6 கப்பு அடிச்சின்னு வச்சு உங்களுக்கு சலிப்பு தட்டிடும். அப்போ மற்ற கிரிக்கெட் டீமுக்கெலாம் தான் அதிகமாக ஏக்கம் இருக்கும், நம்மளுக்கு சலிப்பாயிடும். என்னடா நம்மளே கப் அடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ எப்படி ஐபிஎல்ல சென்னை 5 அடிச்சு அதுதான் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு லூப் இருக்குல்ல. இப்போ சிஎஸ்கேக்கு சலிச்சிடும் 5 அடிச்சிட்டோம் அப்படின்னு எனக்கு ஒன்று. அதே மாதிரி தான் ஐசிசி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதே மாதிரி தான் இந்த ஐநாவுடைய கூட்டமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற எல்லா நாட்டிலையும் எது ரொம்ப வல்லாதிக்கமான நாடோ அந்த நாட்டுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. நம்ம சொன்னால் அந்த நாடு கேட்காது. ஏன்னா அந்த ஐநாவே அந்த நாட்டுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது புரியுது. ஐநாக்கு இருக்கிறார் ஒரு நைனா, அந்த நைனா சொல்கிறத தான் ஐநா கேட்கும். இது புரியாதவன் வெறும் மைனா அப்படிங்கிறீங்க. அப்போ இப்போ அமெரிக்கா சொல்கிறதான் ஐநா கேட்டுக்கிட்டு இருக்கீங்கிறீங்க. ஆமாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நமக்கு வெளியில் தெரியாது. இவங்க பண்ணலாமே, இவங்க சமாதானம் பேசலாமே, நிறுத்தலாமேன்னு சொல்லலாம், ஆனால் சொல்ல மாட்டான். நீங்கள் வேற ஐநா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு, ஐநா அமெரிக்காவில் வந்து பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு, மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதனால் வந்து இந்த மாதிரியான நாடுகள் சொல்கிறத கேட்பாங்க. அதனால் இந்த போர் இன்னும் அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக வீரியம் அடையும். ஈரானை விடமாட்டாங்க, அமெரிக்கா கண்டிப்பாக விடமாட்டாங்க. அந்த நாட்டுடைய மக்கள் கிளர்ச்சியை எழுப்பி அந்த நாட்டுடைய மன்னனை எதிர்த்து போர் செய்கிற அளவுக்கு யுக்தியை அமெரிக்கா கையாளுவாங்க. இது கண்டிப்பாக முடியும். எனக்கு சமீபத்தில் ஒரு இது வந்ததுங்க, ஒருவேளை நீங்கள் அதை நோட் பண்ணிங்களான்னு தெரில. ஏன்னா என்ன தெரியுங்களா, ட்ரம்ப் அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காராம், ஈரானில் யாராவது மிலிட்டன்ட் குரூப்ஸ் வரீங்கன்னா வாங்க, நான் வேணா ஆயுதம் தரேன் அப்படின்னு இருக்காரு. உள்ளூர் ரவுடி யாராவது கிளம்புறீங்கன்னா சொல்லுங்க, நான் வந்து பொருள் தரேன் உங்களுக்கு. இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, அந்த நாட்டுடைய அதிபர் யாராவது நீங்க எங்க இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து 92 கோடி ரூபா உங்களுக்கு சன்மானம் கொடுப்பேன். இன்னைக்கு சொல்லியிருக்காங்க 92 கோடி. என்னங்க இது, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. ஈரானுடைய அதிபர் இறந்துட்டாரு காமினி, அவருடைய பையன் இருக்கிற இடத்த யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு 92 கோடி நான் இன்னைக்கு கொடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கேன். என்னன்னா அந்த நாட்டை சீரழிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அங்க இருக்கிற பெட்ரோல் சுரங்கங்களை நம்ம கைப்பற்றிட்டோன்னா நம்ம வந்து ஒரு தரகர் வேலை செய்யலாம். இப்போ இந்தியாக்கெல்லாம் அவங்க தான் கொடுக்கணும், நம்ம அவங்க கிட்ட வாங்கலாமா ரஷ்யா கிட்ட வாங்கலாமான்றோம்ல. அவன் அடிச்சு மொத்தம் சுரண்டி கையில் வச்சுக்கணும், அவன் விற்று பணம் பார்த்துட்டு இருப்பான். இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா பெட்ரோல் மட்டும் இல்லை, அந்த இடத்துல அந்த ஒரு ஜலசந்தி இருக்கு இல்லையா, ஆமாம், கப்பல் வர்றதுல ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கும் ஒரு கேட் போட்டு உட்காந்துப்பாங்க போல. ஆமாம், அது அவங்கள்ட்ட அவங்க கண்ட்ரோலுக்கு போய்டும். அங்கே ஒரு டோல் பிளாஸா வந்துடும் போல இருக்குது. ஆமாம், ஆனால் ஈரானியர்கள் அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியாது. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்தா என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சது, அவ்வளோ சீக்கிரம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயில் என்ன. ஈரானியர்கள் வந்து ரொம்ப போர்க்குணம் கொண்டவர்கள், வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பணிய மாட்டாங்க. ஈராக் அடி பணிஞ்ச மாதிரி ஈரான் பணியாது. ஈரான் கிட்ட வந்து மிகப்பெரிய இராணுவ தளவாடங்கள், நிறைய அணுசக்தி எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. அவங்க நிறைய யுக்தியை கையாளுவாங்க. போரில் எப்பயுமே வந்து அவனை அடித்து அவனை ஏதாவது பண்ணணுன்றத விடல, யுக்தியை கையாளணும் எப்பயுமே வந்து. அதனால தான் என்ன பண்ணணும், நிறைய அந்த பெயிண்டிங் செக்ஷன்லாம் பண்ணி, அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பலூன்லாம் நிறைய ஏவுகணைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இதெல்லாம் வந்து மிஸ்லன்ஸ் அவங்களுடைய அமெரிக்காவுடைய நிறைய பொருட்கள் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு யுக்தி தான். கொஞ்ச நாள் காலகட்டத்தில் பார்த்தா ஒரு 100 மில்லியன் காலியாகிட்டு இருக்கும் அமெரிக்கா கிட்ட. இதுக்கப்புறம் இவன் அதை போரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் உங்கள் கணக்குப்படி போர் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமா இல்லை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமா? இல்லை, இந்த போர் வந்து இஸ்ரேல் தான் தொடங்கும். இஸ்ரேல் தான் எல்லா வேலையுமே பண்ணும். உலகத்தினுடைய கட்டுப்பாடு, அதாவது இந்தியா, அதாவது உலக வரைபடத்திலேயே எங்கடா இருந்துச்சு இஸ்ரேல்னு தேடி தேடி பார்ப்பான். இவ்வளோ குட்டி நாடு. ஆனால் இன்னைக்கு அவன் பண்ணுற வேலையால் யாரா இவன்
யாரா அந்த பையன்ற அளவுக்கு தேடி படிக்கிறோம் நம்மள. இஸ்ரேல் யார், மொசாட் யார், இவன் எவ்வளோ பெரிய உளவு அமைப்பு நம்ம தேடி படிக்கிறோம்ல. அதை உருவாக்குறது தான் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய சித்தாந்தம், பெரிய கொள்கை. அவன் இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இதை கூட அவனால் நினச்சா எடுக்க முடியும். அந்த அளவுக்கு மொசாட் அவங்ககிட்ட இருக்காங்க. கண்டிப்பாக இருக்கும். என்னங்க இவ்வளோ பெரிய கிளி ஏற்படுத்துறீங்க? அதுதான் இல்லை, இப்போ மெயினாக வந்து ரிசோர்ஸஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரில் நமக்கு பாதிப்பு இல்லை, நம்ம பேசலை. இப்போ ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, ரிசோர்ஸஸ் ஒரு நாட்டை சார்ந்து இன்னொரு நாடு இருக்கும். இப்போ அவன் எண்ணெய் வளத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டதுனால எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க, எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. இப்போ பாதிப்பு இல்லைன்னா மேபி நம்ம இவ்வளோ டாப்பிக்காக சீரியஸாக எடுத்து இதை பேசியிருக்க மாட்டோம். வீடியோவே யாராவது பார்ப்பாங்களா? பேசியிருக்க மாட்டோம். இது அப்படியே பார்த்தீங்களே, ஒரு சிலிண்டர் ஒன்று அனுப்பி விடுங்கன்னு. அண்ணன் சொன்ன மாதிரி ஈரான் வலுவான நாடு தான், அதிகாரத்திலே அது இராணுவ கட்டமைப்புலேயும் அதுலேயுமே அக்செப்ட். அதான் பார்த்தீங்கன்னா வந்து ஈரான் வந்து எங்கே தாக்குறான்னு பார்க்கணும். இப்போ ஈரான் வந்து இஸ்ரேலுடைய இல்லை அமெரிக்கா மேலேயோ டேரெக்டாக போர் தொடுக்கலை, மக்கள்கிட்டையோ அங்கே சேதம் ஏற்படுத்தலை. அவன் எண்ணெய் வளங்களை டார்கெட் பண்ணுறான். எங்கே பண்ணுறான்? கல்ஃப் கண்ட்ரீஸில் பண்ணுறான். அந்த கல்ஃப் கண்ட்ரீஸை வந்து யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும், இஸ்ரேல் கிளம்புறாங்க, இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அங்கே அமெரிக்கா ஒன்று கிளம்புது. இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு நான் லோக்கல் அடியால் வச்சுருக்கேன். அது இந்த இதில் வசூல் ராஜா படத்தில் சொல்லுவாங்கள்ல, எனக்கு தூத்துக்குடியில் ஒருத்தர் சாத்துக்குடி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, எனக்கு பக்கத்தில் இஸ்ரேல்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நான் அடிப்பேன் கத்த 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 அப்படின்னு அவங்க இங்கே வச்சு அடிக்கிறாங்க இவங்க 2 பேர். ஸோ ஒரு ட்ரையாங்குலர் ஃபைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஈரான் அடிப்போம் அப்படின்னு. நீ இஸ்ரேலுக்கு பாம்பு போடாமல் இல்லை அமெரிக்காவுக்கு பாம்பு போடாமல் எதுக்கு துபாயில் பாம்பு போடுறாங்க? ஏன்னா அங்கே வந்து அமெரிக்காவோட இராணுவ தளவாடங்களை வந்து அமெரிக்கா வச்சிருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ். என்னங்க நீங்க? இல்ல என்ன நாள் நான் துபாய்க்குலாம் போயிட்டு வந்திருக்கேன். இல்ல என்ன டீட்டெயில் எனக்கு தெரியாம போச்சு. அங்க போனா வந்து பீச்சில் போய் பார்ப்போம், டெசர்ட் சஃபாரி பண்ணுவோம், புர்ஜ் கலிஃபா வரைக்கும் போயிட்டு பார்த்தா ரோட்ல வண்டி போறதா நாங்க பார்த்துருக்கோமே தவிர ராணுவ தளவாளங்கள்லாம் எங்க கண்ணுக்கு தெரியல. இப்போ அங்க இருக்கிற எண்ணெய் வளங்களுக்கு நாங்க பாதுகாப்பு அளிக்கிறோம்னு சொல்லி தான் அமெரிக்கா கல்ஃப் கண்ட்ரீஸோட இப்போ டைப்ல இருக்கிறாங்க. உங்களுடைய ரிசோர்ஸஸை நாங்க பாதுகாத்து தரோம் அப்படின்னு அந்த நாட்டை சுத்தி அமெரிக்காவுடைய தளவாடங்கள் ராணுவ தளவாடங்கள் அமைச்சு வச்சிருக்காங்க. இது வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே அமெரிக்கா பண்ணும். இப்போ அண்ணா சொன்னாங்களே, இப்போ ஈரான்ல யாராவது வந்துட்டு அமைப்பு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நாங்க அதாவது ஈரான் அங்க அந்த நாட்டோடைய உட்கட்டமைப்பு உடைக்கிறதுக்கு உள்ள ஏதாவது அமைப்பு இருக்கு, அதுக்கு நாங்க ஃபண்டிங் தரணும் ட்ரம்ப் சொன்னாருன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து இது எல்லா டைமுமே அமெரிக்காவில் பல வல்லரசு நாடுகள் இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்துட்டு போகிற இடம்லாம் ஒருத்தர் வந்து ஒரு சொல்லிட்டு இருக்காரு, நானும் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் ஜெயிலுக்கு போகிறேங்கிற மாதிரி. இந்தியா பாகிஸ்தான் போகிறேன், நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி அது வேற இது பாராளுமன்றத்தில் பெரிய அமளியா இருக்கு. அவர் சொல்றாருங்க நான் தான் நிறுத்தினேன்னு, ஆனா நீங்க அதை ஒத்துக்குவீங்களா இல்லையான்னு கேட்டா அதுக்கு அது மோடி மிச்சர் சாப்பிட்டு இருக்காரு நம்ம ஊர்ல. அப்படி சொல்லாதீங்கன்னு கூட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல மாட்டாரு. இவர் போற இடத்தெல்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு, பாகிஸ்தான் மெமரியே ஆயிடுச்சுங்க எனக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்த போர் அதில் வந்துட்டு பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம், அமெரிக்காவுக்காக பயங்கரவாதத்தை வந்து எங்கள் நாட்டில் நாங்கள் ரொம்ப நாளாக வளர்த்துக்கிட்டு இருந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. இப்போ நீங்கள் என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பாகிஸ்தான் இந்தியா போற நிறுத்துறது அமெரிக்கா, பாகிஸ்தானில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது அமெரிக்கா. இப்போ நாங்கள் காட்டியும் கொடுப்போம், புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் அமெரிக்கா நல்லா தெளிவாக பண்ணுவாங்க. இப்போ இது வந்துட்டு அவன் வல்லரசாக இருக்கிறதுனால எனக்கு தெரியலங்க. இப்போ அமெரிக்காவில் ஒரு தலைவர் இருக்காரு, இந்த தலைவரை ஓட்டு போட்டு மக்கள் இவங்களுக்குலாம் தெரியுமா இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி? இல்லை இது அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நாட்டில் இருக்க மாதிரி இல்லை. ஓட்டு போட்டு வர்றோம்னா நம்ம போகணும் உடனே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போரே கலப்பி விடணும், அதனால் நான் ஓட்டு போடுறேன். அப்படியா ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை இது அமெரிக்காவில் வந்து நிறைய பேருக்கு நிறைய 2-3 தகவல் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன், 2-3 தகவல் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தம்பி சொன்னதுனால சொல்கிறேன். அமெரிக்காவில் வந்து 2 கட்சிகள் இருக்காங்க. ஒபாமாவுடைய ஒரு கட்சி, அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இவர் எனக்கு தெரிஞ்சு சிம்பிளுங்க, சகப்பு கட்சி நீல கட்சி 2 இருக்குது. அதுதான் இப்போ என்னன்னா டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிக் நினைக்கிறேன். அவங்க எப்பவுமே அதுக்குள்ளே தான் அடிச்சுப்பாங்க. நீங்கள் அந்த கட்சி பேர்லாம் சொன்னால் நிறைய பேர் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. அதனால் நீங்கள் ஒபாமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரம்ப் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சொல்கிறேன், இப்போ ஒபாமாவுடைய கட்சியோட கொள்கை என்னன்னா, அது வந்து சோசலிசம் மாதிரி தொழிலாளர்களுக்கான ஒரு கட்சியாக இருக்கும். ட்ரம்ப்போட கட்சி என்னன்னா முதலாளித்துவத்தை ஊக்குவிப்பாங்க. அதனால் அவனுக்கு என்னன்னா, நான் முதலாளியாக இருக்கணும், அடித்து எவனாலும் திம்சம் பண்ணு தூக்கிட்டு வந்துரு, ஆனால் நம்ம தான் முதலாளியாக இருக்கணும். எவ்வளோ பெரிய நாடாக இருக்கணும், எங்கே செல்வம் செழிப்பு அடித்து தூக்கிடுவான், நம்மளால அடித்து தூக்கிட்டோன்னா ஒன்றும் கிடையாது, நம்மளாம் போனால் போதும் விட்டு வச்சுருக்கானுங்க. ஆனால் நடக்கும். இன்னொரு எக்ஸ்க்ளூசிவாக தகவல் நடக்குமா? என்னங்க சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறீங்க? வாய்ப்பு இருக்குது, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. எங்க எங்களுக்கு ஒரு சிலிண்டரும் ஏவுகணை மாதிரி தெரியுதுங்க, காணாம. அதுதான் சொல்கிறேன், நம்மளால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. காலம் வரும், அதற்கான தலைவர்கள் அதுக்காக தான்
இந்தியன்ஸ் வந்து எப்பயுமே 1945லேருந்து அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இந்தியா எப்பயுமே வந்து ஒன் ஸ்டாண்ட் இருக்காது, டபுள் ஸ்டாண்ட்லேயே இருப்பாங்க. ரஷ்யா பக்கம் பேசுவாங்க, அமெரிக்கா பக்கம் பேசுவாங்க. எப்படி தன்னுடைய நாட்டை பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையாமல் வச்சுக்கணுமோ அதை அப்படியே ஸ்டாண்ட் பண்ணியே கொண்டு வருவாங்க. ஒரு எக்ஸ்க்ளூசிவாக தகவல் சொல்கிறேன், யாருக்குமே தெரியாது இது வரைக்கும். யாருக்குமே தெரியாத ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் நம்ம ப்ரோக்ராம் மூலமா நீங்க வெளியிட போறீங்க. அரங்கத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியுமான்னு தெரியல, வெளில இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும். ஈரான் நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ போர் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குன்னு சொல்கிறீங்களே, ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் தான் வந்து ஈரானுக்கு பெரிய இராணுவ தளவாடங்களையும் நிறைய மிசைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க, கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. இது யாருக்கா தெரியுமான்னு தெரியல. யார் சார் நீங்க யாரு தெரியுமான்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமாண்ணா? கண்டிப்பா தெரியாதுங்க. இப்போ தெரிஞ்சுங்க. அப்போ இஸ்ரேல் தான் வந்து ஈரானுக்கு நிறைய இராணுவ தளவாடங்களையும் நிறைய அந்த வெடிப்பொருட்களையும் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து ஈரான் ஈராக்கை ஒன்று சேரக்கூடாது. ஈரான் ஈராக்கை ஒன்று சேராது இஸ்ரேல் ஏன்டா இவ்வளோ பொருளை கொடுக்குதுன்னு உங்களுக்கு டவுட் வரும். என்ன பிரச்சனை, வளைகுடா நாடுகள் எல்லாருமே வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரிஸ், இவங்க எல்லாரும் ஒன்றா ஆர்கனைஸ் ஆகிட்டாங்கன்னா இங்கே இஸ்ரேல் ஈஸியாக அடிச்சிருவாங்க. அப்போ இஸ்ரேலோட டாபிக் என்னென்னா வளைகுடா நாடுகளை ஒன்று சேர விடக்கூடாது. இந்த ஒன்று சேரக்கூடிய வேலையை செஞ்சது சதாம் ஹுசேன். அதனால் சதாம் ஹுசேனை அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போய் சதாம் ஹுசேனை தூக்கிட்டாங்க, வளைகுடா நாடுகளை பிரிச்சுட்டாங்க, பாதி நாட்டை அமெரிக்கா கொண்டு போயிட்டாங்க. நம்ம செஸ்ஸில் இப்போ ஃபைனலாக ராணியும் ஒரு பிஷப்பும் வச்சு விளையாடின்னு இருக்கிறோம். தலைவர் ஓப்பனிங்கில் சிப்பாயை எங்கே ஆரம்பித்தாங்கன்ற கதையை எடுத்துன்னு வந்து சொல்லின்னு இருக்கார் இல்லையா? பாண்டை வச்சு ஃபஸ்ட்டு எங்கே நவுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. என்ன நீங்கள் ஒரு ஹிஸ்டாரி தானே இதெல்லாம். வளைகுடா போருக்கு பின்னாடி இருந்த அரசியல் இன்னும் கண்டினியூ ஆகுதுங்கிறீங்க. ஆமாம் இருக்குது. அதனால இவனா பாதி பேர் அமெரிக்காவுக்கு போய். சரி, அன்னைக்கு இதை செய்யும் போது ஈரானுக்கு இது தெரியாமல் போச்சா இவங்க இதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படி? இல்லை, நமக்கு தேவை இப்போ என் பக்கத்தில் தான் அடிக்க முடியும், உங்களை அடிக்க முடியாது. இல்லை, இப்போ நான் இவனை அடிக்கணுமா உன்னை அடிக்கணும்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இவனை தான் அடிப்பேன், அதுக்கப்புறம் தான் உங்களை அடிக்க முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து ஈரான் ஈராக் பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் பிரச்சனை. இவர் சொல்கிறது ஒரு சர்வதேச அரசியலேருந்து நான் லோக்கலாக மக்களுடைய பிரச்சனையில் வரேங்க. ஊருக்குள்ளே பக்கத்து தெருவில் இருக்கிறவன், பக்கத்தில் இருக்கிறவன், என் ஊர்லேயே இருக்கிறவன், இந்த தெருவில் இருக்கிறவன், இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட சண்டை போடு அடிச்சுக்க அப்படின்னா யாரோ ஒருத்தன் வாழ போகிறான்னு அர்த்தம். கண்டிப்பாக உண்மை தான் இல்லையா? அப்போ நம்மளை சுற்றி எங்கேயோ ஒருத்தன் வந்து நீ அடிச்சுக்க, அவன் என்ன ஒன்றா பெரியவனா, அவன் என்ன பெரிய இதுவா இப்படின்னு கலப்பி விட்டாலே யாரோ ஒருத்தங்க வாழ போகிறாங்கன்னு. நீங்கள் பாருங்கள், இந்த வளைகுடா நாடுகளும் ஈரான் ஈராக்கு மட்டும் ஒன்றா இருந்திருந்தா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. இதனால தான் இஸ்ரேலுடைய தந்தம் இதுதான் மொசாட்டுடைய வேலைன்னு சொல்கிறது. என்ன பண்ணிட்டான் பாருங்கள், அழகாக வளைகுடா நாடுகளை பிரிச்சுட்டான், ஈரானையும் ஈராக்கையும் பிரிச்சுட்டான், ஈராக்கை சதாம் ஹுசேனை கொண்டு போய் அமெரிக்கா கூட சேர்த்துட்டான். இப்போ சண்டை யார், அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றா சேர்ந்து ஈரான் அடித்து தூக்கிட்டோம்னா வளைகுடா நாடுகள் எல்லாமே தான் கண்ட்ரோல் வந்துடும். யார் கண்ட்ரோலில்? இஸ்ரேல் அமெரிக்கா கண்ட்ரோலில் வந்துடும். எண்ணெய் சுரங்கத்தை நம்ம அடித்தோம்னா நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி உலகம்லாம் கொடுத்துக்கலாம். நீங்கள் இவ்வளோ எல்லாரும் ஒன்றா ஆர்கனைஸ் ஆகி ரஷ்யாவை அடிக்கலாம். இதுதான் பிளானு. ரஷ்யாவில் சீக்கிரம் அடிக்க முடியாது, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம்னா ரஷ்யா வீசியாக அடிக்கலாம். உங்களை மாதிரி ஒரு ஆள் ஒரு டீ கடை பெஞ்சில் உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீ ஆத்திரத்துக்குள்ளே உலகத்தை அப்படி சுற்றி வந்துடுவீங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு மேப், ஒரு ரூட்டு, ஓகே, மைக் 1, மைக் 2, மைக் 3 அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவன் சீப்பை ஒழிச்சு வச்சுருவான், அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு ரெடி ஆகும், அந்த மாதிரி ஆரம்பிக்கிற கதையில் ஆரம்பித்து இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறீங்க. இவர் என்னடானா எப்ஸ்டீன் ஃபைல்ஸு அப்படின்னு ஒரு மேட்ரு சொல்கிறார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லை, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உண்மைதான், அது மிகப்பெரிய. அதுக்கும் இந்த போருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு கனெக்ட் பண்ணுறீங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு மொசாட்டோடைய வேலை தான். இது எப்ஸ்டீன் ஃபைல்றது வந்து இது ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் தான். நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ரேஷனில் இது நடந்துச்சான்னு சொல்ல முடியாது. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இந்தியா கப்படிச்சான்னு சொல்ல முடியாது. இல்லை, ஃபைனல் நமக்கு அடிச்சு தானே கப்படிச்சோம். ஸோ எல்லாமே ஒரு லூப் செக்ஷன் தான். இது ஒரு வேலையாக இருக்கலாம், ஆனால் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எப்ஸ்டீன் ஃபைல் வந்து ஒரு கண்ட்ரோலாக எடுத்துக்கலாம், ஆனால் அதனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஒரு 86 டூல் இருக்கும், இந்த டூலில் தான் டிசைன் பண்ண சொல்ல முடியாது. எல்லா டூலும் எடுக்கிறோம்ல, என்னண்ணா அந்த மாதிரி அது எப்ஸ்டீன் ஃபைல் ஒரு டூல் தான். அந்த டூல்ல இருந்து இந்த டூல் வந்துட்டீங்க. இல்லை, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி தான் வந்து நானும், ஏன்னா அண்ணா சொன்ன வீடியோ நானும் பார்த்தேன். ஆனால் கன்ஃபார்மாக அப்படின்னா அது வந்து தெரியல. கன்ஃபார்மாக அதனால தான் இந்த போர் வந்து அதனால தானா அப்படின்றது, ஏன்னா எந்த சைடில் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஒரு சாதாரணமாக ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அவங்க போடுற வீடியோவை பார்த்து தான் நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் பார்த்தேன் என்னன்னா, இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால வந்து ட்ரம்ப்போட அந்த மாளிகைக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு நிறைய போராட்டங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது என்னன்னா, அவருக்கு என்ன இந்த கும்பலை கலைக்கணும், அப்போது இங்கே கலைச்சா கலைக்க முடியாது, வேற எங்கன்னா கலைக்கலாம் அப்படின்ற மாதிரி இது ஸ்டார்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு என்னோட இதுலேருந்து நான் சொல்கிறேன். இப்போது அவங்க இங்கே பண்ணால் இப்போ கலைய மாட்டாங்க, அப்போ அங்கே எங்கேயாவது பண்ணால் எல்லாரோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார் வந்ததுலேருந்து யாருமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பேசவே இல்லை. அப்போது அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ஏன்னா யூஸ்வலாகவே மக்கள் வந்துட்டு அடுத்தடுத்து வேறு என்ன போயிட்டுருக்கோ அதான் பார்ப்பாங்களே தவிர அது என்ன ஆச்சுன்றதை பார்க்க மாட்டாங்க.
இப்போ இந்த ஈரானிய கவனச்சிதறல் பண்ணுறதுக்காக ஒரு போரே அதுக்காக தான் ஒரு போரே கலப்பிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம், அந்த மாதிரி இப்போ இது நடந்துட்டு இருக்குன்றதை தாண்டி இதை சாக்கு வச்சு நிறைய பேர் வந்து இதையுமே ஒரு சாக்கு வச்சு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட விஷயங்களை மாற்றிக்கிறதோ அந்த மாதிரியும் போயிட்டு இருக்குது. ஸோ ஈரான் கூட சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிராக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுனால ட்ரம்ப்புக்கு எதிராக நிறைய முழக்கங்களும் கோஷங்களும் அவர் மேலே எதிர்ப்பு தெரிவிக்கிறத மறைக்கிறதுக்காக ஈரான் மேலே போர் தொடுக்குறீங்கன்னு ஈரான் கூட அதை பேசியிருந்தாங்க. ஈரானோட தரப்புல இருந்து கூட அந்த எப்ஸ்டீன் ஃபைலுடைய இது தாக்கமும் இருக்கு. அதை மறைக்கணுன்றதுக்காக தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த போர் நடக்குது, அப்புறம் வேர்ல்டு கப் நடக்குது. இப்போ பாருங்கள், உலகத்தில் நம்ம எவ்வளோ பெரிய அரசியல் பேசிகிட்டு இருக்கோம், என்ன நடக்குது போர் நாடுன்னு. ஆனால் நம்ம இன்ஸ்டா என்ன பண்ணுறான் தெரியுமா, சஞ்சு சாம்சன் இல்லாத ஃபோட்டோ எடிட் பண்ணி சுமன் கில் போட்டார். சஞ்சு சாம்சன் இல்லாத ஒரு உலகக்கோப்பை அந்த ஃபோட்டோவில் சஞ்சு சாம்சன் இல்லை அப்படின்றத சுமன் கில் வந்து ஃபோட்டோ போட்டார். இன்ஸ்டா ஃபுல்லாக இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்குது. அப்படி தானே? ஆனால் நம்ம எவ்வளோ அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் தொடர்பில். ஆனால் இதுதான் இது டைவர்ஷன். என்ன கொடுமைன்னா, எனக்கு சஞ்சீவ் சாம்சனும் தெரில, ஆஸ்திரேலியா இது சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரில, இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனும் எனக்கு தெரில, ஈராக்கு இஸ்ரேலையும் உடைக்கிறதுக்கு ஈராக்கு ஈரானையும் உடைக்கிறதுக்கு இஸ்ரேல் பண்ண வேலையும் தெரில, இன்னொரு போருக்கும் இதுக்கும் நடக்கும்போது ஒருத்தர் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்ததும் எனக்கு தெரில. இன்னொரு போர் நடக்க போகுது, அது வரைக்கும் தான் இந்த போரை பற்றி பேசுவோம்னு நினைக்கிறேன். இல்லை பதறாதீங்க, என்ன போர்னா சென்னை vs ஆர்சிபி போர் வந்து நடக்க போகுது. அது வரைக்கும் நம்ம இந்த போரை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் சிஎஸ்கே ஆர்சிபி போரை பற்றி நம்ம டைலூட் ஆகிட்டு போயிடுவோம். அது நடக்க தான் போகுது. இது மறக்கடிக்கிறது தான் அது. ஆனால் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அதனால தான் கேட்குறேன், நீங்கள்லாம் யாருங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சிந்தனையெல்லாம் எப்படி தெரியுது, எப்படி இதெல்லாம் படிக்கிறீங்கன்ற கேள்வி எனக்கு வரதுக்கான காரணம். ஏன்னா இப்போது நம்ம இளைஞர்கள் மத்தியில் கிரிக்கெட் சம்மந்தமாகவோ சினிமா சம்மந்தமாகவோ அடுத்த ரிலீஸ் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சினிமா கனெக்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் சம்மந்தமாகவோ அதில் இருக்கக்கூடிய டாக்ஸ் தான் வந்து இமீடியட்டாக நம்ம மைண்டில் இருக்குதே தவிர, இதை தாண்டி இருக்கக்கூடிய ஆனால் என்ன நடந்தாலும் வீட்டில் சோறு இல்லாமல் போகிறதுக்கோ, ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு, அந்த ஆன்லைன் சாப்பாடு டெலிவரி பண்ணுறவங்களுக்கு கடைகள் முன்னா அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி நியூஸில் வந்து இத்தனை 1000 கடைகள் வந்து ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரியான எண்ணிக்கையில் பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறது அங்கே ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய போக்குவரத்து, வேலைவாய்ப்பு, சாப்பாடு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சில சவால்களை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்கான ரூட் காஸ் யாரோ ஒருத்தங்க எங்கேருந்தோ பொம்மலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வந்து லோக்கல் விஷயத்துக்கு அந்த பொம்மலாட்டம் அந்த விஷயம் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் அப்படின்னு எனக்கு ஒரு இது தோணுது. ஏன் அப்படின்னா அந்த கேஸ் வந்து வெளில வரும்போது நிறைய முக்கியமான அரசியல் தலைவர்கள் வந்து அது அவங்களோட பேர் வந்து அதில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்றாங்க. எனக்கு என்ன தோணுதா, என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன், யூகே பிரின்ஸ் அதில் இருக்காரு, கிளின்டன் அதில் இருக்கிறாரு, நிறைய பேர் வந்து ட்ரம்ப்பும் அவரும் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு காலத்தில் இருந்த ஃபோட்டோஸும் அதில் இருந்து இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ். நம்ம இந்தியா கூட யாரு மோடியோட பேரும் அதுல இருக்கு. ட்ரம்ப் முன்னாடி டான்ஸ் ஆடுனதா கூட இந்த போட்டோ அந்த டாக்குமெண்ட்ரியில எனக்கு காணுமே. ஒருவேளை மாஸ்க் பண்ணி வச்சிட்டாங்களா என்ன இது? அண்ணனுக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்டுருவேன். அவங்களுக்கு என்னன்னா, அவங்க எப்பயோ அவங்கெல்லாம் அந்த அரசியல் தலைவர்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு குழந்தைங்களை பண்ணதுக்கு நம்ம இப்போ வந்து கேஸுக்காக திண்டாடுற மாதிரி நான் நினைக்கிறேன். மேபி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது. ஏன்னா எதுவுமே வந்து ஒரு வெளிப்படையாக எதுவுமே வரல, எல்லாமே வந்து ஒரு ஏதோ போயிட்டு இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது அதுவுமே ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு. இந்த சர்வதேச அரசியல் போர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற இந்த டாப்பிக்கில் இப்போ நடக்கிற இந்த போர் பற்றி பேசிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி கொஞ்சம் செய்தி வந்தது. அதோட ரொம்ப முக்கியமாக தொடர்ச்சியாக இருந்த தாக்குதலாக இஸ்ரேல் காசாவில் நடந்த ஹமாஸ் தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடந்தது. இன்றைக்கி காசா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அப்பப்போ வீடியோஸ் வருது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் போல தான் காசாலையும் குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காசாவில் வந்து ஒரு அந்த மண்ணில் வந்து மண்ணை தேடி போகிறதுக்கே பல லேயர் ஆஃப் வந்து சிமெண்ட், அந்த கட்டிட கழிவுகளே கிடக்குது. மண்ணுன்றது ஒன்று போய் பார்க்குறதுக்கே ஆழமாக தோண்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் எப்போ அகற்றிட்டு இங்கே வந்து மண்ணில் ஏதாவது செடி முளைக்க வைக்கிறதோ ஏதாவது ஒன்று செய்ய வைக்கிறதுக்கோ ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி காசாவில் நடந்திருக்கிற இந்த பிரச்சனை நம்ம யாரும் பெருசாக அதுக்காக கண்ணீர் விடவோ அதுக்காக எதுவோ நம்ம வந்து போகல. காரணம் என்னென்னா, அது காசாக்கு தானே நடக்குது, காசா நம்மளா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு வந்து
சிலிண்டர் இல்லை அப்படின்னு உடனே நம்ம ஒரு விவாதத்துக்குள்ளே வந்திருக்கோம். இது சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாமே சரிதான். என்னன்னா நம்ம எப்பயுமே எல்லாமே சரிதான்றீங்க? நம்ம எல்லாமே சரிதான். எப்படி கேட்குறீங்களா? இப்போ என்னன்னா யாருமே வந்து நம்ம பாதிப்புக்குள்ளாகும் போது தான் அது ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்போம். இப்போ முதல்ல தொடக்க காலகட்டத்தில் திமுக ஆட்சிலாம் இருக்கும்போது வந்து மாணவர்கள் நிறைய போராட்டம் பண்ணுவாங்க. இப்போ மாணவர்களை ஒழிச்சிடுவாங்க. அதே மாதிரி இப்போ என்னன்னா ஏன் வந்து இளைஞர்கள் இவ்வளோ பேர் பேசுகிறீங்க, நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, இளைஞர்கள் இதை பற்றி ஏன் நீங்கள் ஏன் வந்து அதை விவாத பொருளாக மாற்றுறீங்கன்னு கேட்குறீங்களா? என்னன்னா பாதிக்கப்படும் போது தான் அதை பேசுவோம். இன்றைக்கி என்னன்னா நிறைய பேருக்கு மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்ல, அதனால அவன் பாதிப்பு இருக்குது, அதனால கிளர்ச்சி அடைகிறான், அதனால் பேசும். இந்த போர் நீங்கள் நடக்கலை, இந்த போர்லாம் ஏன் அங்கங்கே நடக்குது, ஏன் இளைஞர்கள் பேசுகிறான் அப்படின்னா தன்னை பாதிக்காத வரைக்கும் அவன் கண்டுக்கவே மாட்டான். காசாவில் தானே நடக்குது, அது வந்து நிலப்பிரச்சனை, அது அங்கே நாட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டு பிரச்சனை அப்படின்னு ஆகிடும். இங்கே இலங்கையில் நடக்கும் போதும் அப்படி தான் பாவான். இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் பக்கத்தில் இருக்கிற இலங்கை போர் நடந்துட்டு இருக்கும் போது கூட நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ரோட்டில் இறங்கி நின்னோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம ஓரளவு போராடினாலும் உலக நாடுகள் வந்து அமைதி தான் காப்பாங்க. ஏன்னா அது வந்து இன்னொரு என்றைக்குமே உலகத்தில் தெரிஞ்சுங்க, நிலம் மிகப்பெரிய பலம். நிலத்தை கொடுக்கறதுக்கு எவனும் தயங்க மாட்டான், நிலத்தை வாங்குறது தான் நிறைய பேர் பண்ணுவோம். அதனால தான் ஒரு புதுசாக ஒரு நாடு உருவாகி அது வல்லரசு ஆகிடக்கூடாது, அந்த நாடு எது உருவாகக்கூடாதுன்றது தான் வல்லரசு நாட்டுடைய பெரிய தலையாய கொள்கையாக இருக்கும். ஒரு நாடு உருவாகிடக்கூடாது, ஒரு நாட்டுக்கு கட்டுப்பாட்டுகள் எல்லா நாடும் இருக்குன்னு தான் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். அதனால தான் சுதந்திரம் அடைத்து மிகப்பெரிய இன்னும் கூட நிறைய நாடுகள் வந்து சுதந்திரம் அடையாமல் இருக்காங்க. அதனால் புதிய நாடுகளை உருவாக்கக்கூடாது. இப்போ காசா, பாலஸ்தீன், இஸ்ரேல் ஏன் அந்த பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு நிலக்கட்டமைப்பான உருவாகிட்டாங்கன்னா இஸ்ரேலால் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு பெரிய சவாலாகிடும். அதனால தான் அதை கொடுக்கவே மாட்டாங்க. எத்தனை உயிர்கள் போனாலும் அது செய்தியாக தான் ஆகும். நமக்கு தான் அந்த வலி கொடுக்கும். எவ்வளோ நாள் வலி இருக்கும், ஒரு மாதம் இருப்போ ஒரு வாரம் கழிச்சு அவ்வளோதான், வலி மறந்துடும், அடுத்து போய்டும்ல. அதனால் அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அதனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நமக்கு பாதிக்கும் போது நம்ம அதை பேசுவோம், நம்ம பாதிக்காத வரைக்கும் நம்ம அதை பற்றி எதுவுமே பேசவே மாட்டோம். அண்ணே சொன்னார்ல சார், ஸ்டார்டிங்கில் வளைகுடா போர்லேருந்து ஆரம்பிச்சாரு இந்த செஸ். இப்போது எனக்கு ஒரு அண்ணன் சொன்னதுலேருந்து ஒரு அண்ணன்ட்டு ஒரு சந்தேகம் என்னன்னா, நம்ம இந்தியா வந்து ரஃபேல் போர் விமானங்கள்லாம் எந்த நாட்டிலேருந்து வாங்கிட்டு இருக்கு, வெளிநாடுகள்லேருந்து வாங்கிட்டு இருக்குல்ல. அப்போது அண்ணன் சொன்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் அதாச்சும் இது ஆயுதங்களை கொடுத்து நாடுகளையே திருப்பி அந்த நாடு அடிக்கும் போது இந்தியா வந்து இன்னொரு நாட்டுலேருந்து வாங்கிட்டு இருக்கு, இந்தியாவை அந்த நாடு அடிக்காதா? கண்டிப்பாக இதுதான் சொல்கிறேன். தம்பி சரியான கேள்வி கேட்டேன். என்னன்னா டெக்னாலஜி ஃபுல்லாக நான் உங்கள்கிட்ட தான் நான் வாங்கிட்டேன். இப்போ எனக்கும் உனக்கும் போர் வந்து அவன் ஈஸியாக அடிப்பானேன்னு சொல்கிறேன்ல, இது வந்து மிகப்பெரிய ரஷ்யாவுடைய யுக்தி தான். இது இந்தியாவுக்கு ட்ராபேக் தான். எப்போவுமே எந்த கட்டமைப்பையும் எந்த ஒரு அணுசக்தி எதையும் நாம் உருவாக்கணும். அதுக்கு தான் அப்துல் கலாம் வந்து அணுசக்தி நம்ம முயற்சி செஞ்சோம். நம்முடைய கண்டுபிடிப்பு இருக்கும்போது அவனுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியாதுன்னு வந்து முயற்சி. இன்னைக்கு வரைக்கும் ஐஃபோனை எவ்வளோ பேர் சரி, இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இவ்வளோ விஷயம் நடந்துன்னு இருக்குது. வட கொரியாவிலேருந்து ஒருத்தர் அவர் பொண்ணு கூட உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு அணு ஆயுதத்தை விட்டுட்டு சூப்பரா போகுதுல அப்படின்னு டக்குனு துப்பாக்கி எடுத்து சுட்டு பாக்குறேன், டபால் டிமில்னு. இங்க போர் பிராக்டிஸ் பண்ணி பாக்குறாங்க. இதுதான் நீங்க கேட்ட கேள்வியிலே அது பதில் இருக்கு. நீங்க சொல்லுங்க, இப்ப வடகொரியா ஏன் சொல்றீங்கன்னா, வடகொரியா வந்து எந்த நாட்டுக்கிட்டையும் போய் மிசைல்ஸ் வாங்காது, யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு அதை கொடுன்னு கேட்காது. அவனே உருவாக்கி வச்சிருக்கான். அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மிகப்பெரிய கஷ்டம். அதனால தான் தன்னுடைய தாய்மொழியில தான் உள்ளகிற எல்லா அமைப்பும் இருக்கும். இப்போ சைனாவில் பண்ணினா கூகுளே இருக்காது. எல்லா நாட்டிலையும் கூகுள் இருக்கல, சைனாவில் கூகுள் கிடையாது, வடகொரியாலையும் கிடையாது, தாய்மொழி தான் இருக்கும். நீங்கள் ஒரு VPN போட்டு தான் டேட்டாவே உங்களால் எடுக்க முடியும். அதனால தான் கூகுளும் அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. எதுக்குன்னா வடகொரியாவில் இருக்கிற எல்லா பொருட்களும் ஏவுகணைகள் எல்லாமே அவன் நாட்டுடைய ப்ராடக்ட். சரி, நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேங்க. அவங்க வந்து இப்போ வந்து பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க, அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னு. அவங்க இப்படி பவர்ஃபுல்லாகவும் கண்ட்ரோலாகவும் இருக்கிறதுனாலேயே அவங்க மீதில் ஒரு கவனமான ஒரு அச்சுறுத்தலோ ஒரு போர் பதட்டம் உருகாகுதா இல்லையாங்க? புரியல, எனக்கு புரியல உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு சண்டை நடந்துனே இருக்குது, ஒரு பிரச்சனை நடந்துன்னு, என் வீட்டிலேருந்து நான் பட்டாக்கத்தியாக எடுத்து காட்டுறேன் அப்படின்னு ஒரு அணுகுண்டு எடுத்து இப்படி அச்சு அப்படி போட்டேன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போது என் வீட்டை எப்படி பார்ப்பாங்க? பயமாக தான் பார்ப்பாங்க. பயமாக தான் பார்ப்பாங்க. இப்போ நான் அங்கே இருக்கிறது அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு நட்புறவாக இருக்குமா இல்லை ஒரு பய உணர்வாக இருக்குமா? இவன் எப்போ இதை அவுத்து விடுவான், இல்லை இவன் எப்போ இதை வீசுவான்ற ஒரு எண்ணம் வரும். இதுதான் தவறு. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதை காரணம் காட்டியே நாளைக்கு வந்து அமெரிக்கா வந்து வடகொரியா ரொம்ப மோசமாக இருக்குங்க, அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட வந்து அந்த ஆப்போசிட்டி பாம்பை மட்டும் திறந்தாங்க, அவ்வளோதான் எல்லாருமே காலி, அதை திறக்கிறதுக்குள்ளே அந்த ஆப்பத்தை அமுக்கணும். அதனால அமெரிக்கா களமிறங்குது, இஸ்ரேலை அப்படியே அக்குள்குள்ளே கூட வச்சுக்குது, இந்தியாவும் வாங்க, பாகிஸ்தான் வாங்க, யாரெல்லாம் என் கூட வரீங்களோ உக்ரைன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாங்க, சவுத் கொரியா வரீங்களா, பக்கத்தில் இருக்கீங்களா, ஒரு கிரேன் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு எடுத்துன்னு போனாங்கன்னா திரும்பி ஒரு போர் வருமா வராது? இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஊருக்கு ராஜாவாக இருக்கலாம், வீட்டுக்கு நீ தொடப்ப கட்ட தான். எப்படின்னா நீ தொடப்ப கட்டன்னு யாரை சொல்கிறீங்க? இல்லை, நீ யாருன்னு சொன்ன ஊரில் வந்து வெளியில் நம்ம தௌலத்தாக தெரியும், ஆனால் வீட்டுக்கு போட அம்மாக்கோ மனைவிக்கோ அடக்கமாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி
வடகொரியா வந்து தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக தான் தன்னை ஏன் காட்டணுங்கிறேன்? இல்ல அப்பதான் நீ என்ன அடிக்க ப்ரொடெக்ஷன் கூடாது. மாதிரி. இப்போ உலகத்துல எல்லா போர் நடந்துட்டு இருக்கும்போது என்கிட்டயும் ஆயுதம் இருக்கு, நீ என்கிட்ட வந்துடாத அப்படின்னு அவன் அது ஒரு எச்சரிக்கை தான். வெளிக்கொணர்ற மாதிரி. இது வந்து ஆரோக்கியமான ஒரு போக்கான்னு எனக்கு கேட்குறேன் நான். நீங்க வந்து இளைஞர்களா இருக்கிறீங்க, எதிர்காலத்தில் நீங்கள்லாம் தலைவராகி நீங்கள்லாம் வந்து ஏதோ கட்சியில் நின்று ஜெயிச்சு உங்களெல்லாம் ஓட்டு போட்டு உங்களை வந்து பிரதமராவோ ஜனாதிபதியாவோ அதிபராவோ கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சா டிஃபென்ஸ் மினிஸ்டரானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆயுதத்தை எடுத்து இது பண்ணுவீங்களா, இல்லை வேற மாதிரியான ஒரு நெகோசியேஷனுக்கு போய், இல்லை மிச்சர் சாப்பிடாத ஒரு யூஎன் மாதிரி ஏதாவது ஒன்று அமைப்பீங்களா? கல்வியில் அமைதிக்கான கல்வியை உருவாக்கி குழந்தைகள்கிட்ட நெகோசியேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ஸ்கில்ஸ் அதிகப்படுத்துவீங்களா? இல்லை, இது வந்து மற்ற நாடுகள் எப்படி இருக்காங்கன்னு அதை தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி தான் தாக்குறாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ அணு ஆயுதம் யார் வச்சிருக்கா? அமெரிக்கா கிட்டேயும் இருக்குது, ரஷ்யா கிட்டேயும் இருக்குது. இப்போ மற்றவங்க வச்சிருக்கிறப்ப தான் வந்து அதை தயாரித்தா என்னங்கிற அந்த நாடு தங்களை முன்னிலைப்படுத்திக்கணும், பாதுகாப்பு படுத்திக்கணும்ல. இப்போ யாருமே தயாரிக்கக்கூடாதுங்கிற நிலை வேறு. இப்போ யாருமே வந்து இப்போ பெரிய பெரிய அணு ஆயுதங்கள் வச்சிருக்க கூடாது அப்படின்னு உலக நாடுகள் ஒத்து வந்திருக்காங்களா? அப்படி ஒரு சூழல் இருக்கானா? கிடையாது. நாட்டோ ட்ரீட்டிலாம் என்னது அது? அதெல்லாம் அதுக்கு தானே நேட்டோங்கிறது அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள். அந்த நாடுகளுக்கு வந்து அமெரிக்கா தர ஒரு இராணுவ வந்து மாதிரி நேட்டோ அப்படிங்கிற கூட்டமைப்பு மாதிரி. இல்ல, அதாவது இப்ப மற்ற நாடுகளுக்கு வந்து அமெரிக்கா ராணுவத்துக்கு பாதுகாப்பு தரும். அவர் வந்து ஜிகர் தண்டா படத்துல வரக்கூடிய மெயின் அப்படிதான் பண்ணீங்க தாதா மாதிரி. மற்றவங்களாம் வந்து உமா கொடுத்துட்டு பக்கத்துல போய் உட்காருங்க, எல்லாம் பிரியாணி சாப்பிடுங்க. இல்ல பவர் இப்ப மற்ற சின்ன நாடுகளே வந்து பவர் சென்டரை நோக்கி தன்னோட இணக்கமா வச்சுக்கிறது வந்து முயல்றது சாதாரண விஷயம்தான். இப்ப ஒன்று ரஷ்யா இல்லை அமெரிக்கா அப்படின்னா ஏதாவது ஒரு நாட்டு கூட வந்துட்டு நம்ம நட்புறவா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ அவங்க கூட வந்து வாணிபம் செய்யறதுக்கு, அந்த மாதிரி அவங்கள்ட்ட ரிசோர்ஸஸ் வாங்குறதுக்கு வச்சுக்கிறதுக்கு, இதுக்கு வந்து ஒருத்தவங்க கூட வந்து இணக்கமாக இருந்தால் தான் அவங்களுடைய க்ரோத். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்துட்டு அமெரிக்கா கூட ஒரு நல்ல இணக்கமான இதில் இருக்கிறாங்க. இப்போ இதனுடைய விளைவாக வந்து அவங்ககிட்ட நிறைய நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நிறையா வாணிபம் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி தான் எல்லா நாடுகளுமே நினைப்பாங்க. அது ஒரு இயற்கை தானே. இப்போ சின்ன சின்ன நாடுகள், இப்போ ஃப்ரீடம் வாங்கின நாடுகள் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் அமெரிக்க கூட்டமைப்பில் சேர்றோம் சொல்கிறதுல ஒரு வார்த்தையை மாற்றி அது இயற்கைன்னு சொல்லாதீங்க. இல்லை, அதுக்கான கட்டாயம் அது வந்து ஒரு வியாபார ஒரு அரசியல் சாதுரியமான தந்திரம் தானே அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இயற்கைனா மனுஷன் இந்த இயற்கை அது ஒரு சஸ்டைனபிள் கூட அது ஒரு அப்ரோச் மெத்தடாலஜி. இப்போ நான் கேட்குற கேள்வி சொல்லுங்க, இந்தியாவில் அதிகப்படியான நிதி எதுக்கு ஒதுக்கப்படுது? ராணுவ கட்டமைப்பு பாதுகாப்புக்கு. ஏன் அந்த நிலைமை? ஒரு சின்ன ஒரு தகவல் மட்டும். இப்போ பாகிஸ்தான் கூட போர் நடந்தப்ப அம்பேத்கர் வந்து எழுதின ஒரு கட்டுரை வந்துட்டு பயங்கரமா வைரல் ஆனிச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காஷ்மீர் இஷ்யூ வந்தப்ப அதை வந்து நீங்க காஷ்மீரை வந்துட்டு வேற மாதிரி அந்த கட்டுரையில மென்ஷன் சொல்லியிருக்காரு அம்பேத்கர். அதாவது அப்போவே 1950 காலகட்டத்திலேயே நம்ம ஒதுக்குற நிதி இருக்குல்ல, ஒரு ஆண்டுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணுறது வந்து இராணுவத்துக்கு தான், பாதுகாப்புக்கு தான். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம நாட்டை சுற்றி இருக்க நாடுகள் கூட நம்ம நட்புறவு இல்லாததை தான் ஒரு மெயின் ரீசனாக அவர் சொல்கிறாரு. இப்போ நல்ல இணக்கமாக நட்புறவில் இருந்தோம்னா நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ பக்கத்தில் சுற்றி சண்டைக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா தான் நம்ம வீட்டை சுற்றி வேலி போடுவோம். அப்போ இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? அதுதானே நான் சொன்னேன். ஆமாம், பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியாக இருக்குமா? உதாரணத்துக்கு இப்போ ஒரு இருக்காருங்க, நான் பக்கத்தில் போகிறேன், ஓகே, இப்போ இல்லை வந்தனா அடிப்பேன் அப்படின்னு இப்போ நான் ரியாக்ட் பண்ணுறேன்னா, இவருக்கோ இவர் பக்கத்தில் இருக்கிறவருக்கோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ என்ன சொல்லுவாங்க? அவன் வந்துக்கினே இருக்கான், இல்லை போய் கராத்தே கிளாஸ்க்காவது போ, இல்லை ஒரு நாள் என்ன பண்ணுற, டைம் கிடைக்கும் போது முடிச்சிரு, ரொம்ப டார்ச்சர் ஆகிடும் உனக்கு, நீ அடுத்த ட்ரை பண்ணுற, அவங்க களத்தில் இறங்கிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதுக்கு நார்த் கொரியாவை சப்போர்ட் பண்ணுறதை தாண்டி அவர் என்ன சொன்னார்? காஷ்மீர் சம்பவம் அதான், அது வந்து நீங்கள் வந்துட்டு இராணுவத்துக்கு வந்து அதிகமாக நிதி ஒதுக்கிறதுக்கான காரணம் இது பின்னாடியும் தொடரும். இப்போ இந்த காஷ்மீர் இஷ்யூ வச்சு பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இந்த பிரச்சனை முடியவே முடியாது. அப்போ இதுலேருந்து நம்ம நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இராணுவ கட்டமைப்பு பாதுகாப்புக்கான அதிக நிதியை ஒதுக்கிக்கிட்டே தான் இருப்போம் பாதுகாக்கிறதுக்கு. அப்போ ஒரு 3 பங்குல ஒரு பங்கு மட்டும் அங்கே போச்சுன்னா மீதி 2 பங்கு வச்சு நாட்டில் எப்படி டெவலப்மெண்ட் கொண்டுட்டு வருது? ஓகே, இப்போ நான் கேட்குற கேள்வி, அம்பேத்கர் 1950களில் இப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவாக போட்டிருக்காருன்னா அவருக்கு என்ன அக்கறையில் அது போடுறாருன்னு நினைக்கிறீங்க?
அவருடைய அந்த என்ன நிதியை என்ன மத்ததுக்கு செலவு பண்ணணும்னு ஒரு ஐடியாலஜில போட்டிருப்பாரு என்னங்க? அவரு. அதாவது ராணுவத்துக்கு உருவாக்கப்பட்ட அந்த நிதியை நாட்டுடைய மத்த வளங்களுக்கு அதை பயன்படுத்தணும்னு ஐடியாலஜில போட்டிருப்பாரு. ஏன் பயன்படுத்தணும்னு அவர் பேசுறாரு? ஏன்னா இது என்னைக்கா இருந்தாலும் இது அழிஞ்சு போற ஒரு விஷயம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கலாம். எஜுகேஷன் லெவல்ல அவர் யோசிச்சிருந்திருக்கலாம். மக்களுக்காக இருக்கலாம். ஏன் என்ன மக்களுக்காக அவர் பார்க்குறாரு? ஏன்னா இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள். அப்படி சொல்லும் பொழுது இப்போ நீயும் அவனும் சண்டை போடுறீங்க, ஓகே ஏதாவது பண்ணிக்கோங்க. இதுல யார் பாதிக்கப்படுறா? மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. சாதாரண எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ அகதிகளா போர் போறாங்க. நடக்குது, போர் நடக்குதுன்னே மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. ஓகே. அரசியல் தலைவர்களோ இல்ல அரசியல்வாதிகளோ பணக்காரங்களோ அவங்களாம் யாருமே பாதிக்கப்படுறாங்க. ஒரு நாட்டுல போர் வருதுன்னா அந்த நாட்டுடைய மக்கள் அகதிகளா மாறுவாங்க. அவங்களுடைய கரன்சி வேல்யூ ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். அவங்களுடைய வளங்கள் எல்லாம் ஏற்றுமதியும் இல்ல இங்க உள்ள வரதோ இன்னைக்கு குறைக்கப்படும். இந்தியாவுடைய கரன்சி அமெரிக்காவோட எப்படி இருக்குது? எவ்வளவு ரூபாய்க்கு வந்திருக்கு? குறைவாக இல்ல டாலரோட கரன்சி கம்மியா இருக்குனால அவனுடைய போருக்கு இது ஒரு கீ பாயிண்ட்னு நினைக்கிறேன் அமெரிக்கா. ஏன்னா வல்லரசு ஆகணும்னா அவனுடைய மணி வேல்யூ தான் ஹையஸ்ட்ல இருக்கணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அமெரிக்காவோட டாலர் வேல்யூ குறையுது அவன் அனலைஸ் பண்ணுறதுனால தான் அவனுடைய நேர நாடுகளுக்கு அவனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்ப்பு. அதாவது 2ஆம் உலகப் போரில் பண்ணதை அமெரிக்கா இப்போ திருப்பி கையெடுக்குதுன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு. 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணல எந்த நாடையும், அவனுடைய ஆயுதங்களை சேல் பண்ண ஆரம்பிச்சது. ஓகே. இப்போ அதுக்கப்புறம் கடைசி அமெரிக்கா அடித்து எல்லா நாடுகளுக்கும் அப்போ வல்லரசனாராக 2ஆம் உலகப் போர் மாறுது. திருப்பியும் இதே நிலைமையில் அமெரிக்கா அந்த யுக்தியை பயன்படுத்துறது ஒரு சந்தேகம் இருக்குது. மேபி அம்பேத்கர் சொன்ன மாதிரி நம்ம அந்த போருக்கு உண்டாயிட்டோம்னா நாடு வந்து ரொம்ப ஏழையாயிடும். திருப்பி அதனுடைய வல்லரசு அதாவது டெவலப்பிங் கண்ட்ரியாக கொண்டு வருதுன்றது ரொம்ப சேலஞ்சிங்காக போயிடும். எனக்கு தெரிஞ்ச அம்பேத்கர் வந்து வல்லரசாகிறத பற்றி சிந்திச்சிருப்பாரா? இங்கே இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு சமத்துவத்தையும் கல்வியையும் ஒருங்கிணைந்த ஒரு மேம்பாட்டை பற்றி கொண்டு போகிறத பற்றி யோசிச்சிருப்பாரா? ஆனால் நம்ம நாடு போருக்கு அடிமையாகுன்ற போது கண்டிப்பாக இவங்க தான் முதல்ல பாதிப்பாங்க. அப்போ நான் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நான் அதோட மணி ஸ்பெண்ட் பண்ணலன்னா டிஃபால்ட் எப்படி இருந்தாலும் அடிக்க போகிறது தான் அவன். அதுக்கு நான் ப்ரொடெக்டிவாக நல்லது தானே. ஒவ்வொரு நாடுமே அணு ஆயுதங்களை பேஸ் பண்ணி தான் நாடுடைய ஸ்ட்ரென்த்தை வெளிப்போனது. இப்போ அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு டைப்பில் எல்லா நாடுகளும் இருக்கிறாங்க தாண்டி, ஆனால் அந்த அணு ஆயுதம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற வெளிக்கொண்டது தான் அந்த நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பலமாகவே இருக்குது. அதனால தான் பக்கத்தில் இருக்கிற சைனாவும் மற்ற நாடுகளும் இந்தியாவை அடிக்காததுக்கு இது ஒரு ரீசனாக இருக்குது. சமீபத்தில் கூட சைனாவில் அவங்களுடைய தேசிய தினமும் ஏதோ ஒன்று நடந்த போது பெரிய அளவில் இராணுவ ஏவுகணைகளும் அவங்களுடைய அந்த இராணுவ வாகனங்களையும் வந்து அணிவகுத்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரோன் ஷாட்ஸ்லாம் போட்டு ஒரு சினிமா காட்சி மாதிரி ஒரு அணிவகுப்பு நடத்தினாங்க. எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசாக ஒரு அணிவகுப்பு நடத்திச்சா அப்படின்னு தெரில. இப்போ நான் வந்து அவர் முன்னாடி பண்ணல அந்த தாதாகிரி வேலையை வந்து பயங்கரமாக காட்டினாங்க. அது வந்து உலகம் பூரா தெரிகிற அளவுக்கு ரொம்ப ஓப்பனாக வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே. நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நான் வந்து வேற மாதிரி நாங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே வந்து சைனா வந்து இதை டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு ஒரு பயம் வருது. இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு ஆள், ஏன் இந்த மாதிரியெல்லாம் இந்த செயல்பாடு? இப்போ கொரியா வந்து நாங்கள் ஒன்று இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு இந்த போர் சூழல் வந்து என்னை சிந்திக்க தோணுது. இப்போ வந்து அம்பேத்கர் அன்னைக்கு 1950களில் அவர் ஆரம்பிக்கும் போதே இந்த காஷ்மீர் இஷ்யூவை சுமூகமாக பேசி இதை ஒரு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்துட்டிங்கன்னா நாளை மத்தியில் நம்மளுடைய கவனம் வந்து போருக்கான ஒரு கவனமாக இல்லாமல் வளர்ச்சிக்கான ஒரு கவனமாக இருக்கும்ன்றது அவர் அன்னைக்கு சொன்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டு. அதில் பெரிய வேலிட் பாயிண்ட்டை வந்து நான் வந்து யோசிக்கிறேன். சினிமா இளைஞர்கள் பார்ப்பாங்களா? ஹாலிவுட் படங்கள்லாம் பார்ப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு பல ஹாலிவுட் படங்கள் பல விஷயங்களை நமக்கு வந்து சொல்லியிருக்கு. அதை நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், டக்குன்னு வந்து ஒரு இதை போய் பட்டனை போய் அழுத்திட்டா டடடடன்னு உலகம் பூரா இருக்கக்கூடிய பல இடத்துல கூடிய அணுகுண்டு ஏவுகணைகள் வீசலான்ற டார்கெட் என்ன ஆகிடும்? ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பாஸ்கோடை போட்டு பட்டனை போட்டால் அது எல்லாம் எங்கேருந்தோ ஒரு 2-3 இடத்துல போய் விழும். விழுந்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக என்ன கிளப்பி விட்டுரும்? ஒரு உலக போரே கிளப்பி விட்டுரும். இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ உள்ளே இறங்குவார். அவர் அண்டர் கிரவுண்டில் போவார், அதில் போவார். கடைசியில் சாவர நிலைமைக்கு வந்து வெறும் அவரோட விரல் மட்டுமாவது வெட்டி விட்ருவாங்க. அது மட்டும் தனியாக போயாவது அது போய் என்ன பண்ணிடும்? அது போய் அடிச்சு விட்ரும் இல்லையா? இது ஃபைனலாக அது ஒன்று இருக்கும். இது வந்து நம்ம பல முறை இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்கள் இப்படிலாம் ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கும்போது, இப்போ நான் ஏஐயில் டீப் ஃபேக் பண்ணுறேன், உன்னுடைய டேட்டாவை ஹேக் பண்ணுறேன்னு எவனாவது ஒருத்தன் ஹேக் பண்ணிட்டா கூட இது ரிஸ்க்கா இல்லையான்னு நான் கேள்வி கேட்குறேன்.
இல்லை இப்போ நீங்கள் சொன்ன தகவலோடயே நான் ரீல்ஸில் பார்த்தது தான், அது உண்மையானு கூட தெரியல. ரஷ்யா வந்து அந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக் செட்டப் ஒன்று பண்ணியிருக்கு. தன்னுடைய நட்பு நாடு எதிரி நாடுகள்னு ஒரு கேட்டகரிஸ் வச்சுருப்பாங்க. அதில் எதிரி நாடுகள், அதாவது ரஷ்யாவுடைய ரொம்ப மோசமான நிலைமைக்கு ரஷ்யா போகுதோ இல்லை அவங்களோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க அந்த எதிரி நாடுகள் மேலெலாம் போய் மிசைல்ஸ் லான்ச் ஆகிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் செட்டப் ஒன்று ரஷ்யா கிட்ட இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். இப்போ காந்தி சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, கண்ணுக்கு கண்ணா அப்படின்னு வரல, நீ என் கண்ணை அடிச்சிட்டா நான் உன் கண்ணை அடிப்பேன், அப்புறம் திருப்பி நீ இன்னொரு கண்ணை அடித்தா நான் இன்னொரு கண்ணை அடிப்பேன். அப்படின்னா அந்த சமூகம் என்ன ஆகிடும்? ஒரு விழித்திறன் இல்லாத ஒரு சமூகமாக மாறிடும் அப்படிங்கிறது. இப்போ இப்படி எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் குண்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா கடைசியில் என்ன தான் இருக்குங்கிறேன். இப்போ இங்கே ஏதோ ஒரு சிந்தனையில் ஏதோ ஒரு பிரச்சனை தெரியலையா? இங்கே ஒரு அரசியல் வேறு மாதிரி இருக்கணும்னு நமக்கு வந்து தோணலையா? இல்லை முன்னாடி காலங்களில் உலகங்களில் வந்து நிறைய அன்பை போதிச்சாங்க, கல்வியை போதிச்சாங்க, மருத்துவத்தை அறிவித்தாங்க. ஒரு காலகட்டங்கள் தான் வந்து அப்படி உருவாக்கும். ஒரு நாடு மற்ற நாடுகள் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு நாடு கூட்டமே அப்படியே நடக்கும். இது காலத்தின் அடிப்படையில், சுழற்சியின் அடிப்படையில் என்ன பண்ணணும்னா, யாராவது ஒருத்தர் சின்னதாக நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு இப்போ புரியும் பாருங்கள். யாராவது இப்போ நேற்று விட ராதிகாவோட ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க. தாய் கழிவுன்னு அந்த படத்தில் அவங்க நடித்தாங்க. வர டைரக்டர் ஃபுல்லாக என்னை கழுவி சீனுக்கு நடிக்கலான்னு கேட்குறாங்க அப்படின்னு. வடிவேலு வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அதுக்கு வந்து வரவங்க எல்லாரும் அந்த மாதிரியே நடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இது என்னென்னா ஒரு சினாரியோ தான். பேய் படம் எடுத்தால் எல்லாரும் பேய் படமே எடுப்பாங்க. அந்த ஜேர்னரை க்ரியேட் பண்ணுறது தான். யாராவது ஒருத்தர் போரை உருவாக்கி விட்டுட்டா அது போர் சூழ்ந்து அப்படியே போகும். அது அழியுமா? ஆமாம். என்ன சினிமா ட்ரெண்ட் மாதிரி ஒரு தியரி சொல்கிறீங்க? இப்படி தான். அதாவது இது அப்படியே தொத்திக்கும். ஒரு நாட்டுக்கு அப்படியே தொத்து. இப்போ நம்மளும் இப்போ நம்ம என்ன நினைப்போம், இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கு போகிறத நினைப்போம். நடந்துச்சுல்ல, சின்ன சின்ன போருக்கு நடந்தது. இப்படி தான் அந்த போர் சூழல் இப்படி தான் காலங்கள் கனியும். ஆனால் இது ஒரு அமைதி சூழல் நடக்குமா அப்படின்னா தெரியல. கனியும் உட்கார்ந்து இருக்கலாமா? உட்காந்துட்டே இருக்கலாமா கனியும் அப்படின்னு? இல்லை, நடக்கும். போர் நடக்கணும், நடந்துதான் ஆகணும். எனக்கு பயம் என்னன்னா, ஏன் மண்டைக்கு மேலே யார் ஏவுகணை எந்த நாட்டு நிச்சயம் வரும். இல்லை, கண்டிப்பாக வரும். வேறு வழி கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய அவங்களுடைய நிலைப்பாடை எடுத்ததுக்காக அவங்களோட இருக்கிற எல்லா நாடுகளும் தூண்டி விட்டு ஒரு உலக போரை திருப்பி கொண்டு வரதுக்கான ஒரு விஷயமாவும் இது பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது நினைக்கிறேன். நீங்கள் போருக்கே பயப்படுறீங்களா? இப்போ இந்த சேனலில் சொல்கிறேன், நீங்கள் ரெக்கார்டு கூட பண்ணி வச்சுக்கோங்க. ரெக்கார்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னா திரும்பி எப்பயாவது போடுவீங்களா? ரீகேப் பண்ணி போடுங்க. இப்போ நம்ம ஜனநாயக முறைப்படி ஓட்டு போடுறோம்ல, இன்னும் காலம் இருக்குது. நம்ம ஓட்டே போட மாட்டோம். கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டோம். காலம் செத்து போயிடும் எல்லான்றீங்க. எல்லாரையும் எல்லாமே மாறிடும். நம்ம ஓட்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களே அதிகாரத்துக்கு போயிடுவாங்க. நீங்கள் அமைதியாக உட்காந்து உங்கள் பாட்டு வேலையை பார்த்துட்டு போயினே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்லும் போது உங்களுக்கு அப்படி தோணும், எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. நடக்கும். எங்கேயோ போய் ஆஸ்திரேலியாவுக்கு பின்னாடி ஏதோ நாட்டுக்குள்ளெல்லாம் போய் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். ஆயுதம் எங்கு தயாரிக்கப்படுது? நாட்டில் தான். சரி, இப்போ அமெரிக்காவில் ஆயுதம் தயாரிப்பது தனியார்கிட்ட இருக்கா, அரசுகிட்ட இருக்கா? அது தனியார் மயப்படுத்தப்பட்ட ஆர்கனைசேஷனால அரசு ரன் பண்ணுறாங்க. அரசு தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது மேனுஃபேக்சரிங் எல்லாம் சோர்ஸு ரா மெட்டீரியல் எல்லாமே தனியார் நிறுவனம் தான் பார்த்துக்கிறாங்க. அப்படியா? இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் போய் உங்களுக்கு வேணும்னா லைசன்ஸோட துப்பாக்கி வாங்க முடியுமா? முடியாது. இல்லை, எல்லா நாட்டிலையும் வந்து டிஃபென்ஸ் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அப்படியா? ஆமாம். கன்ஃபார்மாக இவ்வளோ தேர்ந்தீங்க உங்களால்? அது இல்லை சொல்கிறாங்க. டிஃபென்ஸ் வந்து எல்லா நாட்டிலையும் கண்ட்ரோல். நீங்கள் இப்போ அமெரிக்காவில் துப்பாக்கி வாங்கன்னு சொன்னீங்களே, துப்பாக்கி வாங்கினா பங்க் கடையில் வாங்க முடியாது. நீங்கள் ஒரு கடையில் வாங்கினாலும் எங்கள் இடத்துல வாங்கினாலும் லைசன்ஸ் கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ண உங்களுக்கு. இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. நான் ஒரு விஷயம் படித்தேன், அது சரியா இல்லையான்னு நீங்கள் இளைஞர் சொல்கிறீங்க. ஒரு போர் நடந்ததுன்னா ஆயுதம் தயாரித்து வச்சிருக்கிறவங்க, டேய் கடையை அடுத்து ரன் பண்ணணும்னா இந்த பொருளெல்லாம் என்ன பண்ணணும்? விற்று தொலைங்கியா. அப்போ விற்று தொலைக்கிறோன்னா என்ன ஆகணும்? திரும்பி போகிற இன்னும் அது வந்து அவங்க சேல் பண்ணலாம். பட் ஆனால் அவங்களுக்கு அது வந்து யூஸ் பண்ண தெரியணுமே ஃபஸ்ட்டு. யாருக்கு? இல்லைங்க, இப்போ நான் ஒரு ஆயுதம் வச்சுருக்கேன். இந்த ஆயுதம் சேல் ஆனால் தானே எனக்கு அடுத்து தயாரிப்பு வரும். இந்த தயாரித்ததை சேல்ஸ் பண்ணும்போது, அதாவது இது யூஸ் ஆனால் தானே எனக்கு தேவைப்படும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம போரை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். யார் யார் சண்டை போகிறான்னு பார்க்குறோம். ஆனால் அந்த போரால் யார் பெனிஃபிட் ஆகிறான்னு நம்ம பார்க்குறதே இல்லை. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ யார் பெனிஃபிட் ஆகுறான்னா இந்த ஆயுதம் தயாரிக்கிறவங்க தான் பெனிஃபிட் ஆகுறாங்க. சப்போஸ் அங்கே உண்மையாகவே அங்கே போர் நிலவுக்கூட சூழல் இல்லைனாலுமே எப்படியாவது அந்த ஆயுதத்தை வித்தாகணும் அப்படின்றக்காண்டி இவங்களாம் ஒரு சூழல் க்ரியேட் பண்ணி நிறையா அலைன்ஸோடு வச்சு அவங்க அதை ஆயுதத்தெல்லாம் நல்லா விற்று தள்ளிடுறாங்க. இது தெரியாமல் நம்ம நாட்டுக்கு ஆயுதம் விற்கிற மாதிரி உங்களுடைய ஆயுதம் நீங்கள் தயாரித்தது ஒரு மார்க்கெட்டுக்கு போகணும். அங்கே ஒரு சேல்ஸ் இருக்குது.
அதில் லாபம் இருக்குது. இதுவரைக்கும் அமெரிக்கா வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆயுதங்களுடைய விலை வந்து பெரிய அளவில் ஒரு நாட்டுக்கான 10 வருஷத்துக்கான டோட்டல் பட்ஜெட்டையே வந்து காலி பண்ணியிருக்காங்க. பில்லியன் கிட்ட இருக்குங்க. ஆமாம், பல அமௌண்ட்டு, பல பில்லியன் ட்ரில்லியன் அமௌண்ட் வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களால சம்பாதிச்சிட முடியும். ஈரானை கைப்பற்ற அவங்களால சம்பாதிக்க முடியும். இதை விட பல மடங்கு சம்பாதிக்க முடியும். ஓகே, இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இப்போ நான் வந்து ஒரு ஃபாரன்ஹீட் 9/11 அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி, இப்போ நீங்கள் இந்த எப்ஸ்டீன் டாக்குமெண்ட்ரி சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கு 9/11 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ட்வின் டவர் அட்டாக் அதை மையப்படுத்திய ஒரு டாக்குமெண்ட்ரியில் ரொம்ப தெளிவாக அதுக்கு பின்னாடி வந்த போர், அதுக்கு பின்னாடி ஈராக்கில் தாக்குனது, ஒசாமா பின் லாடன் தேடல் நடந்த போர், இந்த மாதிரியான போர் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்குது. அதில் அமெரிக்காவிலேருந்து உருவாக்கிய டாக்குமெண்ட்ரியில் அவர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, இதெல்லாம் நடந்த இதில் வந்து எவ்வளோ ஆயுதங்கள் வந்து இறக்கப்பட்டது, இதனால் யாருக்கு லாபம் வருகிறது, அந்த லாபத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்னராக அப்போது ஜனாதிபதியாக இருந்தவர் இருந்திருக்கிறாரு. அவருடைய பார்ட்னர்ஷிப்பில் இருந்த அந்த பெயரை அவர் அதுக்கப்புறம் நீக்கினார். இந்த மாதிரியான நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு முதலாளியாக இருக்கிறவர் வந்து ஒரு ஜனாதிபதியாக வருவதற்கு அங்கே எந்த தடையும் கிடையாது. நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்திக்கலாம். இப்போ சமீபத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே பலரும் நம்மளோட நிறுவனம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் கேஸ் சிலிண்டருக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறார், நானே கேஸ் ஏஜென்சி வச்சுருக்கேங்க, எனக்கு எந்த டீலர் தான், எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு சின்ன தொழில் நிறுவனத்துலேருந்து பெரும் தொழில் நிறுவனங்கள் வரைக்கும் இங்கே அரசியல்வாதிகள் நடத்தி கொள்ளலாம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு சரியா இல்லையான்னு மக்கள் தான் டிசைட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஓட்டு போடலாமா, இவங்களுக்கு என்ன ஆதாயம் வரணும், அந்த பார்வையில் உலக அரசியலில் இதில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஆயுதம் இருக்கிற ஒரு இடத்துலையோ அந்த பிஸ்னஸ் நெட்வொர்க்லேயே இருந்தால் அவர்களுக்கு போர் அல்வா சாப்பிட்ற மாதிரியா இல்லையா அப்படிங்கிற ஒரு, இப்போ நீங்கள் சொல்றீங்க, நீங்கள் மிலிட்டன்ஸ் வாங்க, நான் ஆயுதம் தரேன், நான் வேணால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின் போது அது இன்னொரு அடிஷ்னல், ஒரு துப்பாக்கி வாங்கினா இன்னொரு துப்பாக்கி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நான் வந்து யோசிக்கிறேன். என்ன பார்க்குறீங்க? சீட்டு ஏன் சுத்துறேன்னு பார்க்குறீங்களா? இந்த சீட்டு யாருக்கு, அதுதான் இப்போ பேச போகிறோம். இந்த சீட்டு எனக்கு தான். ஆனால் முக்கியமான சில சீட்டு யாருக்கு? 2026. ஓகேங்களா? தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வந்து இந்த பாலிடிக்ஸ் பசங்க நிகழ்ச்சி ஆரம்பித்ததே வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் இளைஞர்கள் வந்து பழகணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய மனசில் அரசியல் பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் ஓப்பனாக பேசுகிறதுக்காக தான் உருவாக்கணும். அப்படி பார்க்கும்போது தேர்தலே வர ஆரம்பிச்சிருச்சு. தேர்தல் வர நேரத்தில் இளைஞர்களாகிய நீங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், ஸோ தேசிய அரசியல் கட்சி தலைவர்கள், இவங்களுடைய தலைமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கட்சிக்கான தலைமை அப்படிங்கிறம்போது ஒவ்வொரு கட்சிக்கான தலைமைகிட்ட இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட இருந்த ஆளுமைகள்லாம் என்ன பார்க்குறீங்க, அவங்க இன்னும் பெட்டராக எப்படியெல்லாம் இருந்திருக்கலான்னு பார்க்குறீங்க, இன்னும் எப்படி இருக்கலான்னு பார்க்குறீங்க. இந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்க வெயிட்டேஜ் மாதிரி நம்ம போடுறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ முதல்ல பெண்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே 3 பெண்கள் இருக்கீங்க. நீங்களே ஆரம்பிங்க. எந்த கட்சி, எந்த தலைவர் அங்கே ஆரம்பிக்கலாம்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர். ஸோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு அரசியல் தலைவர், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர். ஸோ இந்த தலைவருடைய தலைமையில் உங்களுக்கு பிடித்திருக்கிறதெல்லாம் என்ன நல்லா இருக்குது அவங்கள்ட்ட? பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ், அவங்களோட கொண்டு வந்த திட்டங்கள். ஃபஸ்ட்டே போட்டு வந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸு. ஸோ ஃப்ரீ பஸ்ஸுங்கிறப்ப நானே வந்துட்டு அந்த 2021 இப்போ வரைக்குமே வந்துட்டு நான் ஒரு வெளியூர்லேருந்து வந்திருக்கிற பொண்ணு தான், நான் இங்கே வேலை பார்க்குறேன்.
நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு டெய்லி ஃப்ரீ பஸ்ஸில் தான் போகிறேன். அந்த 1200 எனக்கு பெரிய சேவிங்ஸு மந்த்லி வந்துட்டு. ஸோ என்னை மாதிரி பிள்ளைங்க வந்துட்டு பொண்ணுங்க வந்துட்டு நிறைய பேர் வெளியூர்லேருந்து தங்கி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த 1200 நல்ல ஒரு சேவிங்ஸோட இது மாதிரி மெஸ் ஃபீஸ் மாதிரி பேயிங் கெஸ்ட் அகாமடேஷன்ல கொடுக்குறது ஒரு சேவிங். ஸோ எங்களோட ஸ்கீம்ஸ் வந்துட்டு வேற என்ன சொல்றீங்க? அவருடைய தலைமை அவங்களுடைய கூட்டணி அவருடைய பெரிய பலமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய சீட்டுக்கு பெரிய பலமே அவருடைய கூட்டணி. அவர் வச்சிருக்க அந்த அவர் வந்து சரியான கூட்டணி அமைச்சுக்கிறாரு அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் அவர் போட்ட அந்த 1000 ரூபாய் திட்டம் அதுவும் நல்லா இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. 1000 ரூபாங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லாரோட மகளிரோட அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கிரெடிட் ஆனது. அது எல்லாருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த 1000 ரூபாய் கொடுக்குற ஒரு பேர் ஏதோ ஃபேக் யாரோ நம்மள ஏதோ பண்ண போறாங்க, டிஜிட்டல் அரெஸ்ட் காலையில் வந்து உங்களுக்கு தெரியாம நான் ஒரு 5000 அனுப்பிச்சிட்டேன் ரிட்டர்ன் அனுப்புங்க யாராவது கேட்பாங்கன்னு பயந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து எப்படின்னா சிங்கிள் உமன்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000ங்கிறது அவங்கள ரொம்ப ஒரு கனவுங்கிற மாதிரி காசு மாதிரி பார்ப்பாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு. இன்னொன்று கொள்கையை கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்கன்னு தோணுது. கொள்கையை கடைப்பிடிக்கிறார். ஸோ எந்த மாதிரி கொள்கையை அவர் வந்து கடைப்பிடிக்கிறார்? இப்போ இந்த நார்த்லேருந்து என்ன தான் ப்ரெஷர் வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவில் இருக்காங்க. நான் என்ன தான் ப்ரெஷர் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுறாங்க. ஓகே. ஸோ ஒரு பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ஸ்கீம்ஸை பற்றியே அதர் கர்நாடகா இருக்கட்டும் அதர் ஸ்டேட்டில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம நாட்டை பார்த்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி சில ரோல் மாடல் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரார். சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் பெண்ணாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸ்டாலின் கிட்ட இருக்கிற நல்ல பண்பு என்னன்னா, தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது, ஜாலியாக இருப்பார். என்ன பிரச்சனை இருந்தாலும் கடந்து போகிறது. ஏதோ பிரச்சனை போராடுவோம்ல, அவர் கடந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். ஓகே. எது நல்லா இருக்குன்னு கேட்டால் நீங்கள் ஏதோ செஞ்சு விட்ற மாதிரி இல்லை தெரியுது. இல்லை உண்மை அதுதான். இப்போ பாருங்கள், என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை அட்டென்ஷன் பண்ணாமல் போகிறார்ல, அது ஒரு பெரிய இதுதான். அது நீங்கள் அட்டென்ஷன் பண்ணிங்கன்னா அது பிரச்சனை வந்துடும். ஓகே. அதை கடந்து அடுத்த இடத்துக்கு போகிறோம். அப்படி சொல்கிறீங்க. என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து அது ஒன்றும் பெருசாக அது ரியாக்ட் பண்ணுறது ரியாக்ட் பண்ணாமல் போனோம்னா மக்கள் அதை கடந்துடுவாங்க. நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா அது இன்ட்ராக்ட் ஆகிடும். மற்ற தலைவரோட இப்போ ஸ்டாலின்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி சொல்லணுன்னா, அண்ணா இருந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குனது அவங்க தான். அண்ணாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து முன்னிறுத்துறது வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி, தமிழக அரசு இந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் என்ன பண்ணார்னா, இது திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரப்போ இந்த மாடலா அப்படிங்கிற ஒரு கம்பேரிஷன் வருது. இதில் வந்து தனிச்சு திராவிட மாடல் அப்படிங்க வர்றப்ப திராவிட மாடல் திட்டம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அது எஜுகேஷன் சைடில் இருக்கட்டும் இல்லை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் எதாவது இருக்கட்டும், இதை வந்து இன்னொரு ஸ்டேட்ஸ் ஃபாலோ மாடல் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்டேட்ஸ் ஃபாலோ பண்ணுறதை விட மற்ற ஸ்டேட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதர் கண்ட்ரீஸில் கனடாவில் கூட அந்த காலை உணவு திட்டத்தை பற்றி இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேறு ஸ்டேட்ஸ்லலாம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ இந்த 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1000, ஆனால் வேறு ஸ்டேட்ஸ்லாம் வந்து நீ இன்க்ரீஸ் பண்ணி சொல்கிறது பார்த்தா திராவிட மாடல் திராவிடத்துக்கே சம்மந்தம் இல்லாமல் எங்கெல்லாமும் ஃபாலோ பண்ணல. இல்லை, நான் வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரோல் மாடலாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது பண்ணுறேன். இப்போ வந்து இப்போ மக்களுக்கான அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த கவர்மெண்ட் மணி என்னென்ன பண்ணுறாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் மணி ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு வந்து ப்ரொடக்டிவான வழியில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இது எங்களுக்கு அது மாதிரி ஸ்கீம்ஸு ப்ளஸ் திராவிட மாடல் ஒன்று உருவாக்கி பண்ணுறது. ஓகே. ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஆக்சுவலி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ வேர்ல்டில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் நம்ம எப்படி முன்னேற்றலாம், எதெல்லாம் ஊக்குவிக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை நிறைய மினி ஸ்டேடியம்ஸ்லாம் நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே. நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். என்ன என்கரேஜ் பண்ணுறாங்க? இப்போது நான் பிரேக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சின்ன பசங்க 2 பேர் இருக்காங்க. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. நாங்கெல்லாம் டீ குடிச்சோம், நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ். இல்ல, அவங்க வந்து ஹாய் காய்ஸ் நான் உங்கள் தேவா அப்படின்னு ஒரு 2 சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணிருக்காங்க. ஒரு அதுன்னு சொல்லலை, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொன்னேன். நல்லா என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போது சொன்னாங்க ஸ்போர்ட்ஸ் கூட நல்லா இது பண்ணுறாங்கன்ட்டு. என்கரேஜ்மெண்ட் நல்லா இருக்குது. இப்போ அப்படி பண்ணுறதால மற்றவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஓகே இந்த மாதிரி பண்ணுறாங்க, நாளைக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் போயிட்டு ஒரு ப்ரைஸ் வாங்குறதோ இல்லை இந்த உதவித்தொகை ஊக்கத்தொகை எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ட்டு இளைஞர்களுக்கும் இல்லை சின்ன பசங்களுக்கும் நல்ல ஒரு ஊக்கமாக கிடைக்கும். மோட்டிவேட் பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. ரீசெண்டாக அப்பா லேப்டாப் ஒன்று கொடுத்தாரு, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லா பசங்களும் பாராட்டுறாங்க. முன்னாடி அம்மா லேப்டாப் மாதிரி தடியாக சாக்கு முட்டை மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்குது, பேட்டரிலாம் நல்லா நிற்கிது, நல்ல மாடலாக இருக்குன்னு வேறு பாராட்டுறாங்க. ஓகே. ரொம்ப ஸ்லீக்கான அப்பா லேப்டாப் கொடுத்துருக்காரு.
ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. என்ன ஸ்கூல் இப்படி இருக்குது, நான் என் பிள்ளைய ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன், நான் இவ்வளோ இதான் படிப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலே பார்த்தீங்கன்னா அது ப்ரைவேட் ஸ்கூலோட அதிக அளவில் வளர்ந்துருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்க்குலாம் போயிட்டு வராங்க அவங்களோட எஜுகேஷன் ரிலேட்டடா. ஓகே, நம்ம இருந்த காலத்துல அந்த மாதிரி குறிப்பாக அரசு பள்ளி வந்து நிறைய மேம்படுத்தி அதில் கல்வி தரத்தை இன்னும் அதிகப்படுத்தி கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு மாற்றிருக்காருங்க. இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான் சார். நிறையா நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் சார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆக்சுவலாக இதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக நடந்த மானாமதுரை சம்பவங்கள் இருக்குது, திருப்பவன சம்பவங்கள் இருக்குது. இப்போ தொடர்ந்து ஒரு வாரமாக டெய்லியும் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் சின்ன வயசு பொண்ணு பாலியல் வன்கொடுமை செஞ்சு இறக்குறாங்க. பெரிய 60 வயசு பாட்டி பாலியல் வன்கொடுமையால் இறக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் அதாச்சும் முதலமைச்சர் கண்டுக்காமல் இருக்கிறாரோ அப்படிங்கிறது என்னோட. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மானாமதுரையும் அந்த திருப்பவனமும் எங்கள் ஊர் பக்கத்து ஊர். ஸோ அந்த ஊர்லேருந்து வர்றதுனால அந்த வழியோடு நான் பேசுகிறேன். இது வரைக்கும் தொடர்ந்து 2 வாரமாக மானாமதுரை மக்கள் மதுரை டு ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் காலையில் சாப்பிட்றதும் அப்புறம் நைட்டு சாப்பிட்றது மட்டும்தான் டென்ட்டு போட்டு அங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு அதிகாரிகளும், அதாச்சும் டிஎஸ்பி நேற்று போய் பார்த்துருக்காரு, சிவகங்கை மாவட்டத்தில் டிஎஸ்பி நேற்று போய் பார்த்துட்டு அந்த கேஸை வந்துட்டு நாங்கள் சிபிஐக்கு மாற்றிருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கோர்ட்டில் எந்த நிலுவையில் இருக்குது, அந்த கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது, இது வரைக்கும் எந்த தீர்வும் கிடையாது. ஓகே, அந்த மக்களுக்கான பிரச்சனைகள் அப்படியே அங்கே வரல அப்படிங்கிறீங்க. மூடி மறைச்சிட்டு போகிறாங்க. இந்த பிரச்சனை வந்துட்டா அடுத்த பிரச்சனை அப்படிங்கிறத மூடி மறைச்சிட்டு போகிறாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஆட்சியிலையுமே இது வரல. அதுவும் இந்த ஆட்சிகளில் இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப அதிகமான இந்த மாதிரி சாதிய வன்கொடுமைகள், அதுவும் லாக்அப் டெத் வந்து இப்போ 2மே லாக்அப் டெத் தான். திருப்பணம் ஒரு லாக்அப் டெத் தான், மானாமதுரை லாக்அப் டெத் தான். நல்லது. இப்போ நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இப்போது விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தது, 8 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைகள் கொடுத்தது, இது மாதிரி ஊக்கத்தொகை இருந்தாலும் கூட அது ஒரு வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் கூட இது ஒரு சைடு கீழே இறங்கி உடம்பு. நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நான் கேட்குறேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ற ஒரு தலைமை இன்னும் என்னெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டிய தேவை இருக்குது, அவர் என்ன கவனிக்காமல் விட்றாரு, என்ன சார்? ஸ்கீம்ஸ் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போகிற வழி ஓகே, அதுக்கப்புறம் திட்டங்கள் நல்லா இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் வந்து அவங்க சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறைபாடுகள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரியா தருமபுரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சார்ந்த இயக்கத்திலே அந்த திமுக கழகத்திலே ஒருத்தவங்க சேர்ந்த சின்ன பொறுப்பில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த மாதிரி ஒரு இதில் ஈடுபட்டோன்னா அவர் வந்து எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம அவர் நம்ம இயக்கத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இது பண்ணாமல் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணி போக்சோவோ என்னவோ சட்டம் அதுக்கு என்ன கீழவோ அதில் இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ளே இது பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டைட் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களோட கருத்து. சட்டத்திட்டத்தை வந்து இன்னும் டைட் பண்ணணும், திட்டங்கள் நல்லா இருக்கு, ஆமாம், சட்டங்கள் கையாளுறதுல இன்னும் கொஞ்சம் வேற. யூத் வந்து ஓட்டு போகிறதுக்கு ஒரு டிரைவிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த கொள்கையை விட அவங்க அந்த நிற்கிற வேட்பாளரோட கரிஸ்மாவை தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஆறா இருக்குது, இதுதான் நம்ம மெயினாக. என்னங்க இது ஆறா? ஆவியா? ஒரு ஜென்சி டேர்ம் அது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெத்து மாசு ஒரு கரிஸ்மா தான், அதை தான் சொல்ல வரேன். அது பார்த்து தான் இப்போ டிவிகே தலைவர் விஜய்க்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு டிரைவிங் ஃபேக்டர் வந்து ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தோணுது. உங்களுக்கு அப்படி ஒரு கருத்து வருது? ஓகே, எனக்கு ஒரு இப்போ சந்தேகம் சார். என்னன்னா சந்தேகமும் இருக்கு, மக்கள் மேலே கொஞ்சம் கோபமும் இருக்கு. சொல்லுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு மீடியா முன்னாடி பேசிட்டு இருக்கோம், சரிங்களா? இது இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு வாரமாக என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். நாங்குநேரியில் பிரச்சனை நடந்திருக்கு, 2 வயசு சின்ன குழந்தைய என்ன பண்ணிட்டு போறாங்கன்னு பார்க்குறோம், 75 மூதாட்டியை என்ன பண்ணிட்டு போறாங்கன்னு பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம ஊடக வாயிலாக பார்க்குறோம். இந்த ஊடகம் வந்து ஒரு கட்சியை சார்ந்தே மட்டும் இருக்க முடியுமா? இப்போ நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், இப்போ சன் நியூஸ்ன்னு ஒன்று இருக்குது, அவங்க பண்ணுற தப்பு என்னன்னு அவங்களால சொல்ல முடியல. அவங்க இப்போ சொல்கிறாங்களே திட்டங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க, அந்த திட்டங்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு, ரொம்ப கிரேட் தான். ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ தமிழ் துறையில் இருக்கோம்னா தமிழுக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்குது. நீ தமிழ் படிச்சுட்டு வந்தனா உனக்கு 20% மார்க் கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு திட்டங்கள்லாம் இருக்குது, அது எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஏன் அவங்க அதை கண்ணுக்கு கொண்டு வர முடியல? நிறைய இன்ஃப்ளூயன்சர்கள் வந்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க,
ரீசெண்டாக தென் மாவட்டங்கள்ல நினைக்கிறேன். கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தவனை பிடிச்சி அவனுடைய ஆண் உறுப்பை அறுத்து கண்ணை நோண்டி இது எல்லாமே கொலை பண்ணி போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவன் ஒரு கட்சியை சார்ந்தவன். அதை ஏன் அவங்க கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஊடகத்தில் வெளியிட முடியல, ஏன் வெளியிட மாட்டேன்றாங்க? இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்கிறாங்களே தவிர இவங்க ஏன் வெளியிட மாட்டேங்கிறாங்க? அதுதான் ஒரு ஆதங்கமாக இருக்குது. அதான் அவர் சொன்னார்ல சார், அந்த கட்சியோடைய இருக்கும், அது யாரும் இல்லை, ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஏர்போர்ட்டில் இருக்கிற ஏர்போர்ட் பணிப்பெண்ணிட்ட தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் அன்னைக்கு அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்த 2 நாளுக்கு அப்புறம் அவரை கட்சி பொறுப்புலேருந்து நீக்கிறாங்களே தவிர அவர் மேலே எந்த ஒரு வழக்கும் பதியலை. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க அந்த பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்துட்டு போய் மனு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இஷ்யூ வந்து பெருசாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மேலே வழக்கு பதிகிறாங்க. அதையே இந்த அரசாங்கம் ஒரு விஷயம் வந்து பெருசாகுது அப்படின்னா மட்டும் அதை கண்டுகொள்ளுது, இந்த சாதாரண இருக்க பிரச்சனைகள் அதை கண்டுகொள்ளாமல் மூடி மறைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறையா பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே வந்து குற்றங்கள், சட்டவிரோத செயல்பாடுகள், இதில் வந்து நடவடிக்கையோ இல்லை இந்த ஊடக பொது பார்வைக்கான ஒரு ஸ்பேஸோ இதெல்லாம் வந்து கொடுக்காம ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. அதை வெளியே சொல்லாமல் மறைக்க ட்ரை திட்டங்கள் போடுறதை பற்றி மேடை போட்டு போடுறவங்க பிரச்சனைகள் வரும்போது அதை பற்றி குரல் கொடுக்குறதோ அந்த மாதிரியான விஷயங்களோ இறங்கி வேலை பார்த்து நடவடிக்கை எடுத்தோங்கிறது வந்து சொல்கிறது கம்மியாக தெரியுதுன்னு சொல்கிறீங்க. ப்ளஸ் இந்த ஆட்சியில் வந்து ஃபைனான்ஷியல் பேலன்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திட்டங்களில் செயல்படுறதுக்காக அவங்களுக்கு மணி தேவைப்படுது, அதுக்காக கடன் சுமை வந்து தமிழகத்து மேலே அவங்க சுமத்தி ஃபைனான்ஷியல் அன்பேலன்ஸ்டாக அவங்க அந்த ஐடியாலஜியில் அவங்க ஒர்க் பண்ணாத ஒரு கட்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பொருளாதார ஆஸ்பெக்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். ஆக்சுவலாக அவங்க ஃப்ரீ பஸ்ஸே விட்டுட்டு இருந்தாலும் ஃப்ரீ பஸ்ஸு கம்மியாக தான் விடுறாங்க, டீலக்ஸ் அதிகமாக விடுறாங்க. இப்போ நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறுறோன்னா கண்டக்டர் இல்லை டிரைவர் நீ ஃப்ரீயாக தானே போடுற. இப்போ ஒரே பஸ் 7Hன்னு வச்சுக்கிட்டா 2 பஸ் வருது, இந்த பஸ்ஸில் கூட்டமாக இருக்குன்னு அங்கே போனால் அந்த பஸ் அவன் கேர்ள்ஸ்ன்னு பார்த்தோன்னே எடுத்துகிட்டு போயிடுறான். ஆமாம், ஏற்றவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் கூட்டம் அதிகமாக இருக்குது, அந்த நேரத்தில் அந்த பஸ்ஸே வர மாட்டேங்குது. சொல்லப்போனால் டீலக்ஸ் அதிகமாக வருது. ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் அவங்க கவனிக்க, அதுக்கு காரணமும் அவங்க வந்து அந்த போக்குவரத்து ஆல்ரெடி ட்ராபேக் இருக்குது. அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கே கவர்மெண்டால் சம்பளம் தர முடியல, 10 வாட்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நடுவில் இந்த ஸ்கீம் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்கீம் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல, ஃபைனான்ஷியலாக அது வந்து கொண்டு போக முடியல. ஏன்னா ஒர்க்கர்ஸ்க்கே சேலரி கொடுக்கும் போது இருக்கிற இந்த பஸ் விட முடியாது, ஸோ ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, அதை கன்சிஸ்டன்சியாக அந்த ஆட்சி முழுக்க கொண்டு போகிறாங்கன்னா அது அவங்களால முடிய மாட்டேங்குது. வேற என்ன இவரோட தலைமை அப்படின்னும் போது இந்த தலைமை இன்னும் கவனிக்காமல் விட்டது என்ன? தலைமை அப்படின்னா முதல்ல தொடக்க காலகட்டத்தில் ஆட்சி அமையும் போது 2021 அவருக்கு வந்து ஒரு தலைமை இருந்தது, நம்ம எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு தலைமை இருந்தது. இப்போ என்னென்னா நாளடைவில் அது வந்து மங்கி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றது அவர் சுத்தமாக அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் எவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஹாய் வித் தேவா கூட வீடியோ போட்டுக்கிறார், அதை போட வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளோ போராட்டங்கள் நடக்குது. கவின் படுகொலை வழக்கில் இவ்வளோ நாள் ஆச்சு, தொடர்ந்து ஒரு 10-15 வருஷமாக ஒரு சட்டத்தை கேட்குறாங்க, சாதி மறுப்பு அந்த இதுக்காக ஒரு சட்டத்தை கேட்குறாங்க. ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டத்தை இயற்ற முடியலைங்க, நீ பயப்படுறாங்க. ஒரு மாநில அளவில் ஆமாம் ஒரு சட்டத்தை அது ஒரு என்னன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த சட்டத்தை ஏற்றனா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளை டிஃபைன் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஓட்டு கன்சல்டேட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. அது மிகவும் ரொம்ப தவறான ஒரு கருத்து. யார் அடுத்து ஆட்சி வந்தாலும் சரி அப்படி யாரும் பார்க்குறதில்ல. ஒரு தவறு செஞ்சவனை வந்து தனி மனித குற்றச்செயலை தான் அவனை பார்க்கணுமே தவிர சமூகம் ரீதியாக அவனை குற்ற செயலாக பார்க்கக்கூடாது. இது எல்லா கட்சிக்காரனும் கன்சல்டேட் பண்ணுறதுனால தான் அடுத்தடுத்து ஆட்சி முறையில் வரவங்க யாருமே அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை பார்த்தா இப்போ சொன்னார் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆட்சியை உருவாக்கும் போது இந்த மாதிரி சட்டங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அது கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதாவது திராவிட மாடலும் கிடையாது, எந்த மாடல் வந்தாலும் அதை பண்ணுறதில்ல. இதை மாற்றம் செய்யணும், இதை இவருக்கு இந்த பண்பு இல்லை. இப்போ நீங்கள் செஞ்சு காட்டிட்டா பரவாயில்ல, யாரும் செய்யலை, இவர் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அதை செய்யறதுக்கு மறுக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியல. இப்போ அக்கா சொல்லியிருந்தாங்க, அவங்க ஆட்சி அமைஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப நல்லது, நல்ல ஒரு விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, உங்கள் பெண்களுக்காக ஒரு இலவச பேருந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன்னா இப்போ நானே என்ன பண்ணியிருக்கேன், அவர் வந்து எங்கள் ஊர் தான், இப்போ திருக்கோயிலூர், நான் திருக்கோயிலூர்லேருந்து வரக்கூடிய அவர் பொன்முடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்காக நான் ஓட்டு கேட்க போகிற இடத்துலையே என்னை திட்டி அனுப்பி விடுறாங்க. ஏன் அப்படி அனுப்பி விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசக்கூடிய மேடைகளில் எல்லாமே என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஓசி பஸ்ஸு, நீ ஓசியில் போகிற, உனக்கு என்ன வந்துருச்சு,
நீங்கள் அப்படியே அறிகுறிக்கல எனக்கு ஓட்டு போட்டு கிளின்னு கிழிச்சிட்டிங்களா, இந்த மாதிரியான ஒரு வாயில் அவர் பேசக்கூடிய பேச்சு சொற்கள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதுனால நாளைக்கு அவருக்காக நான் போய் ஓட்டு கேட்க போகும்போது என்னையே அவங்க So, அடிச்சு இந்த மாதிரி வெளியே ஆட்கள் போடக்கூடிய ஒரு மேல situation அவங்க வருது. வந்து நடவடிக்கை எடுக்கிறதோ அதை பத்தின ஒரு விஷயமோ எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த டீம்ல அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின் போது அந்த தலைமை என்னன்னு ஒரு கேள்வி போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், முன்னாடி வரலாறு, அதாவது முதல்ல ஜெயலலிதா இருந்த ஆட்சி காலகட்டத்தில் நிறைய அமைச்சருடைய பெயர் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி தான் நிறைய பேரோட தெரியும். ஏன்னா அவ்வளோ அமைச்சர்களும் எம்எல்ஏ எல்லாருமே ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, ஒரு ஜோனுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஜோன் தாண்டி அவங்களால வளர முடியாது. இப்போ இன்றைக்கி ஸ்டாலினுடைய ஆட்சி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் வந்து கண்டமேனிக்கு பேசலாம், ப்ரெஸ்ஸில் பேசலாம், மேடையில் பேசலாம், கருமமாலாம் பேசலாம். பொன்முடி வந்து வல்கரெல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் என்ன கண்டிப்பு இருக்குது? ஒன்று மேலே அடுத்து உடனே போஸ்டிங், அடுத்த எம்எல்ஏ. இல்லை நீங்கள் சொல்லும்போது இப்போ பேசுறதுக்கான ஒரு ஆளுமை இருக்குது. இப்போ இந்த கட்சியில் வந்து இத்தனை பேர் இருக்காங்க. இப்போ இந்த அமைச்சர் இப்படி பேசுகிறாரு, இந்த அமைச்சர் நல்ல பாயிண்ட்ஸும் பேசுகிறாருன்றதுக்கு எப்படி தெரியுது? இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு லீடருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டீமில் இருக்கிறவங்களே எனக்கு வந்து விசிபிலிட்டிலே இல்லாமல் இருக்கிறது ஆரோக்கியம். இதே டாபிக் சட்டசபையிலும் பேசியிருக்காங்க. ஆக்சுவலி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி கிட்ட நல்லதோ கெட்டதோ பேசவே கூடாது, அப்படி பேசினா அவங்க தூக்கிடுவாங்க, கட்சி விட்டு தூக்கிடுவாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய சட்டசபையில் பேசியிருக்காங்க. அந்த விஷயத்தை ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பேசும் உரிமையை இந்த ஆட்சி கொடுத்துருக்கு. நீங்கள் கேட்டீங்களா, அது ஓகேவா? பேசுகிற ஒரு பேசுகிறோம், சுதந்திரம் கொடுத்தா இப்போ கத்தி எடுத்தா சுதந்திரம் கொடுக்குறேன், கொலை பண்ணிட்டு போயிட்டு எது இருக்குன்ற இல்லை. என்கிட்ட சுதந்திரம் இருக்கு, சுதந்திரத்தை கொடுத்துட்டேன். உங்ககிட்ட இந்த நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பேச சுதந்திரம் கொடுத்துருக்கேன்றது ஒரு இல்லை. சுதந்திரம்ன்றது என்ன தெரியுமா? நீங்க வந்து சரியா பேச மாட்டாங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்க. இல்லை அது அந்த பேசுகிற சுதந்திரம் கொடுத்தாங்க, அதுவே தவறு தான். சுதந்திரம் என்னன்னா கூடாதுன்றீங்க. இல்லை சுதந்திரம் என்னன்னா, இன்னொரு தலைவர் வந்து மைக்ல வந்து நின்னாருன்னா ஆக நான் தான் பேசுவேன், நீங்க யாரும் பேசக்கூடாது, இப்படி இருக்கணும்ன்றீங்களா? சுதந்திரம்னா இன்னொருத்தரை பாதிக்கக்கூடாத அளவுக்கு பேசுவது தான் சுதந்திரமே. எல்லாரும் பாதிக்கலாம், எப்படி வேணா பேசலாம், அது சுதந்திரம் கிடையாது, பேர் சுதந்திரமே கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, அது கரெக்டுங்க. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுங்க, இப்போ போலீஸ் வந்து லாக்அப் டெத்து பண்ணியிருக்கு. அதுக்கு உத்தரவாதம் எந்த அமைச்சராக இருக்கணும்? உள்துறை அமைச்சர்கிட்ட தான் காவல்துறை வந்து இருக்கும். ஸோ உள்துறை அமைச்சர் இப்போ சிஎம்ஏ வச்சிருக்காரு இல்லையா? ஓகே, ஒருவேளை உள்துறைக்கு வேற ஒரு அமைச்சர் இருந்தாருன்னா அந்த அமைச்சர் கேள்விக்கு மைக் நீட்டினா பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அது பேசணும், அது பதில் சொல்றது வேற. இல்ல பேசணுமா இல்லையா? பேசணும். அந்த சுதந்திரம் இப்போ நீங்க சொன்ன அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரெஜிம் சொல்றீங்க இல்லையா, அதுல வந்து வெளியிலேயே மைக்கே என் பக்கம் வர முடியாது அப்படிங்கிற. அவங்க ஏன் அப்படி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய திறமை அவங்களுக்கு தெரிஞ்சுது, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, அதனால அவங்களை அடக்கி வச்சிருந்தாங்க. அது ஒரு ஒடுக்குமுறை ஆட்சி தான். அப்படி பார்த்தா கூட ஒரு அடக்குமுறை, அது அடக்குமுறை ஆட்சி. ஏதோ ஒரு வகையில ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, நீ வந்து தப்பா பேசினா அடி வாங்குவ அப்படிங்கிறது மக்கள் உன்னை கிழிச்சிருவாங்க இருந்ததுனால நீங்க சொல்லலாம். ஆனா அந்த ஆட்சி 10 வருஷம் இருந்தாங்க, சுதந்திரமாக இருக்கவங்க 5 வருஷம் தான் இருக்க முடியும். இல்ல அதே இது அம்மையார் ஆட்சிக்கு அப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தவிர அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க. நீங்க நான் வந்து விவாத மேடை மாதிரி ஆயிப்போச்சு. அவர் என்ன சொன்னாரு, நீங்க பேசு அப்படின்னா அந்த வாயில இருந்து வரக்கூடிய சொற்கள் வந்து நீங்க வந்து சரியான சொல்லாடல்கள் பயன்படுத்தணும், மக்களையும் பொறுப்பு உணர்ந்து பேசுற ஒரு விஷயத்திற்கு. அப்படி இல்லைன்னா அதுக்கான ஒரு நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது, தலைவர்களுக்கான நடவடிக்கை அவங்க எடுக்கிறதே இல்லை அப்படிங்கிறது. வேற என்ன மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு தலைவருடைய தலைமையில இன்னும் என்ன சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன இன்னும் அவங்க பெட்டர் ஆகிக்கணும்? தேசிய கட்சிகளுக்கு நல்லா சவால் பெற்றாங்க, ஆனால் அதோடைய நிலைப்பாடு இல்லாத மாதிரி இருக்கு. அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் டெலிவரி ஆகுறதுல பட் இன்னமும் அவங்க வந்து ஒரு சேஃப் கேட்டுட்டே இருக்காங்களே தவிர எதுலையும் பெரிய அளவில் வேர்டிலையும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்களுடைய சேரை தக்குவதுக்காக ஒரு சில விஷயம் மட்டும் தான் அவங்க பார்லிமெண்ட்டை பேசுகிறாங்க, ஒரு சில விஷயங்கள் பேசாமல் இவங்களாவே கீழே இறங்கிடுறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நாங்கள் எதிர்ப்பாக இருக்கோம், நாங்கள் கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா, அப்படி ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்காக சவுண்ட் வர்றதே தவிர அதுலேருந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலை, அதுக்கான ஒரு மாற்று விஷயத்தை உருவாக்கலை அப்படிங்கிற. ப்ளஸ் கொள்கை எதிர்பாடாக அவங்க சொல்கிற ஒரு சில ஸ்கீமை தமிழ்நாட்டில் செய்ய விடாமக்கும் இவங்க கொஞ்சம் பிரேக்காக இருக்காங்களோ. ஒரு சில ஸ்கீம் என்னது, மோடியோடைய அந்த குடிசை மாற்ற திட்டங்கள்லாம் இவங்க கொஞ்சம் அதை ஹெல்ப் பண்ணாத மாதிரியும். ஸோ அதோடைய நிதினால இவங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை தமிழ்நாட்டில் கொஞ்சம் செயல்படுத்தாத மாதிரியும் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய திட்டங்கள் செயல்படுத்துறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்களை அதிகமாக உள்ள வராத மைலேஜ் போய்டும்ன்ற மாதிரி தடுக்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது மெயினாக இருக்க குற்றச்சாட்டு டிஎம்கே பற்றி ஊழல் தான். அது வந்து
பண்ணுறவங்க என்னமோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லேருந்து கீழ்மட்டத்துலேருந்து எல்லா அரசியல் உறுப்பினரும் பண்ணுறாங்க. ஆனால் பழி எங்கே போகுதுன்னா நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி தலைமைக்கு தான் போகுது. அவர் இருக்கனால தான் இந்த ஊழல்லாம் நடக்குது. அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் அவர் கண்டிக்க மாட்டேங்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்னொரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் எப்படி நெருக்குனாரு, எத்தனை ஊழல் பிடிச்சாரு, எத்தனை ஊழல் வந்து இல்லாத ஒரு இது உருவாக்குனாருன்றது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இன்னும் வரணும். போதைப் பொருட்களுடைய அந்த வியாபாரம் அதிகமாயிட்டு இருக்கு இப்போ இந்த சமீபத்தில் இருக்காது. அதிகமாக நிறைய பேருக்கு சின்ன கஞ்சாவோ இல்லை வேற ஏதோ ஈஸியாக அவங்களால அணுகுமுறை அதை வாங்க முடியுது. ஸோ அதை அவங்க கட்டுப்படுத்துகிற ஒரு ஸ்கீம் இன்னும் பண்ணல. ஓகே, சட்டம் ஒழுங்குல போதை ஒரு பெரிய பிரச்சனை. போதை தடுப்பு நடவடிக்கை இன்னும் பெட்டராக பண்ணணும். ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையே ஒழிக்கப்பட பிரச்சனை எதுனா அந்த வாரிசு அரசியலை ஒழிக்கணும். ஓகே, இன்னும் ஆமாம். இது வந்து இவர் மன்னர் ஆயிடுறாரு. ஒரு மாவட்டத்தில் இருக்கிறவங்கள குறுநில மன்னர் ஆயிடுவாங்க. திருவண்ணாமலைக்கு ஒருத்தர், திண்டுக்கலுக்கு ஒருத்தர், விழுப்புரத்துக்கு ஒருத்தர், திருச்சிக்கு ஒருத்தர். இந்த வாரிசு அரசியலை ஒழித்து கட்சியை முதல்ல ஜனநாயகப்படுத்தி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி அதிகார பகிர்வோடு இருந்தால் திமுக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, அது வாரிசு அரசியல் நீங்கள் சொல்லும்போது அது வந்து கலைஞர் அவருடைய பீரியட்லேயே ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அவருக்கு அப்புறம் இவர் வந்திருக்கிறாரு. இல்லை, அதுவே தப்பு தான். ஐடியாலஜிக்கலாக உருவான திமுக எப்படி ஒரு வாரிசு அடிப்படையில் உருவாகுது, அதுவே தப்பு தான். ஐடியாலஜிக்கலாக தான் உருவாச்சு திமுக வந்து. ஆனால் அந்த ஐடியாலஜியை வச்சுட்டு அது தனித்தனியாக அப்படியே வாரிசாக வந்துட்டாங்க. அது வந்து தவறு. ஏன்னா அதுக்கு அடுத்து யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பொன்முடி இருக்கிற அந்த மாவட்டத்தில் போனீங்கன்னா அவர் அமைச்சராக இருப்பார்னா அதுக்கு கீழே ஒரு ஒன்றிய தலைவர் இருப்பார். அவர் அவங்க பையன் தான் ஒன்றியத்தில் இருப்பாங்க. நகரத்துக்கு போனீங்கன்னா நகர செயலர் அவங்க பையன் நகரம், அவங்க ஒய்ஃபு நகராக இருப்பாங்க. கிளைக்கு போனீங்கன்னா கிளை செயலராக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க கிளை செயலராக இருப்பாங்க. ஸோ ஒரு அதிகாரம் ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு வகையில் எல்லா அரசியல் பிரமுகர்களும் இது ஒரு மாடலாகவே வச்சிருக்காங்க. இப்போ ஏன்னா திராவிட மாடல் மாதிரி இதுவும் வந்து ஒரு வாரிசு மாடலும் இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் ஆயிடுது. கண்டிப்பாக. ஓகே, இதை மாற்றி ஜனநாயகப்படுத்தணும். ஆமாம். இவர் பண்ணுற எல்லா நல்லதுமே கடைசியில் இந்த அரசியல் எலெக்ஷன் நடக்கும்போது எனக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணி மாட்டிக்கிறாரு. சரி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோன்னு தோணுது. இந்த விதத்தில் என்ன இதில் நீங்கள் சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்னால் நல்லா இருக்கும். இல்லை, நான் ஒரு இதில் இதுக்கு முன்னாடி ஒரு பெண் கேள்வி வைக்கிறார்கள், ஒரு பெண் மறுப்பு கேள்வி வைக்கிறார்கள், ஒரு பெண் மறுப்பு சொல்ல போகிறார்கள். கேளுங்கள். மீதி ஆட்சிகளில் வந்து பெண் பாதுகாப்பு இருந்துச்சா? ஒரு பெண்ணுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பெண் தான் சொன்னாங்க. ஆனால் பெண்ணு நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம் இன்னொரு பெண் சொல்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு ஆண்கள் சொல்கிறோம். இவ்வளோ பேர் சொல்லியும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணல. அப்படின்னா பெண்களுக்கு 1% 2% இல்லை, இந்த பெண்களுக்கு ஆண்களால தான் பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். பெண்களுக்கு ஆண்களால பாதுகாப்பு. இப்போ நம்ம பேசுறது நாம யாருக்குன்றது இல்லை, ஒரு தலைமையோட தலைமை பண்பு எப்படி இருக்கு, என்ன பெட்டரா பண்ணலாம். பெண்களுக்கு ஒரு விவாதம் இருக்கு அந்த தலைப்புல. சோ அந்த விவாதத்தை செட்டில் பண்றதுக்கு செயல்பாட்டுல எந்த ஆட்சி அமைந்தாலும் அப்படிங்கிறது ஒரு இப்போ என்னன்னா எந்த ஆட்சி அமைந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க போய் எடுத்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த பெண்ணோட வீட்டுக்கோ என்ன நடக்குதோ அதுக்கு இன்ஸ்டன்ட் அந்த கரண்டாக இருக்கிற இதில் நான் ஒரு விஷயத்த முன்னாடியே பிளேஸ் பண்ணுறேன். எப்போ யார் ஆட்சி வந்தாலுமே எதிர்கட்சி அப்படிங்கிறது அவங்களுடைய வேலையே என்னென்னா எங்கெல்லாம் கிரைம்ஸ் நடக்குதோ அதை உடனே எடுத்து சொல்லி அதை வந்து ஒரு இஷ்யூவாக ஆக்குறது அது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தான். இப்போ என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கிறதுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ். இப்போ இருக்கிற கால அதை கன்சிடர் பண்ணி தான் இந்த விவாதத்தில் நாங்கள் சொல்கிறோம். அதை தாண்டி அதில் உங்களால் ஏதாவது அந்த தலைமை செய்ய முடியும் என்றால் அது இன்னும் சிறப்பாக செய்து அந்த நம்பிக்கையை மக்கள் இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல. அவங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜை. ஓகே, ஆதார் கார்டு அட்ரஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இல்லையா? ஓட்டு இருக்கா? ஓட்டு வேறு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி அந்த நம்பிக்கையை விதைக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு தலைமைக்கு இருக்கக்கூடிய ஒரு பணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த தலைவர் நம்ம வந்து அவருக்கு இருந்த என்னெல்லாம் ஆளுமை பார்த்தோம், என்னெல்லாம் இன்னும் அவர் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்த தலைவர் வந்து எந்த கட்சிக்கு போகலாம்? அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமைன்னு இப்போ நீங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து எடுத்துக்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமையில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? நிறைய விமர்சனம் இருக்குது. ஏடிஎம்கே அவருடைய முதல்ல அவருடைய ஆளுமையாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த கட்சியுடைய தலைமை பொறுப்பில் ஸ்ட்ராங்காக இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ நிறைய பிரிஞ்சு போயிட்டாங்க. அது அடுத்த கட்ட தலைவர்கள் அடுத்தடுத்த கட்சிகளில் போயிட்டாலுமே, ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறமா ஏடிஎம்கே ரெண்டாகுது. அப்போ முதல்ல வந்து கட்சி யாருக்கிட்ட போகுது அதுதான் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா சப்போர்ட்டு வந்து ஆதங்கம் அனுதாபம் எல்லாமே எம்ஜிஆரோட ஒய்ஃப் மேலே இருந்துச்சு. பட் ஜெயலலிதா வந்து கட்சியை டேக் ஓவர் பண்ணாங்க.
ஆட்சி அது மாதிரி எடப்பாடியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கட்சிக்கு இன்னும் ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்திக்கிறதுல அவர் ஒரு பாயிண்ட் நான் பார்க்குறேன். வேற எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கும்போது தான் கட்சி ஆரம்பித்தார். ஜெயலலிதா எம்ஜிஆர் கிட்ட இருந்து கட்சி வாங்கினாங்க. எடப்பாடி வந்து ஒரு கிளை செயலாளர் இருந்து உருவாகி நகரம் மிகப்பெரிய பொறுப்பில் வளர்ந்து அந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நிற்கிற ஒரு தலைவராக அவர் அங்கீகரித்து தன்னை எதிர்க்கிற கட்சிக்கு ஏதாவது ஒரு தப்பாக ஏதாவது சொல்லிவிட்டு அவங்கள உடனே கட்சியை விட்டு நீக்கக்கூடிய கேப்பபிலிட்டி கொண்ட ஒரு லீடராக இருக்கிறதுல அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் ஒரு விவசாயினால விவசாயிகளுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் ஒரு விவசாயி அவர் மாதிரி இருக்கிற அத்தனை பேர் நல்லது பண்ணியிருக்காரு. அவருடைய நிலைப்பாட்டை கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஜெயலலிதாவுடைய அத்தனை ஸ்கீமே ஒரு புதுசாக வந்து மாற்றாமல் அதே அந்த ஃப்ளோ கொண்டு போகிறதுக்கு முயற்சி நிறைய பண்ணியிருக்காரு. அவர் ஆட்சியில் இருக்கும்பொழுது அம்மா இருந்து அதுக்கப்புறம் இவர் ஆட்சிக்கு வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மருத்துவ கல்லூரிகள் ஒரு 3 கல்லூரிகள் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான பெனிஃபிட் வந்து அவர் ஆட்சியில் இருக்கும்போது நடந்திருக்கு. அதுவே அவர் தொடர்ந்து வச்சிருந்தாருன்னா நிலையாக இருக்கும். அவங்களோட விவசாயம் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லெவலில் வளர்ந்தனால எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அதர் பார்ட்டி வருது, ஏடிஎம்கே எங்கே அப்படின்னு தேடுறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஸ்ட்ராங்கு, செம்மையாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் வந்துட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் வீடு தோறும் எல்லாத்துலேயுமே இறங்கி கலப்பணிலையும் சரி, நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க போய் நிற்கிறாங்க எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு. ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறது, மக்கள் லெவலில் எதுவும் பெருசாக ரீச் ஆகலை. ஓகே, வேற என்ன? அதே மாதிரி கொரோனா காலகட்டங்களில் வந்த முதல் அலை 2ஆம் அலைன்னு வந்துச்சுல்ல, அப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்லா மாநிலங்களும் நம்ம இந்தியா ஃபுல்லாகவே வளநாடுகள் ஃபுல்லாகவே திணறினாலும் அப்போது அந்த ஆக்சிஜனுக்காகவும் அந்த சுகாதாரத்துறைக்கும் கொஞ்சம் அப்போ இருந்த அவங்க ஸ்ட்ரென்த்தை வச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. ஓகே, கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாட்டை வந்து சமாளித்தாங்க, நல்லாவே சமாளித்தாங்க. ஏன்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டன். அது அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு பேர்டனில் ஒரு சிஸ்டம் அவர் கிரியேட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. இப்போ நீ கொரோனாவில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்க பண்ண அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஹெல்த் சிஸ்டமில் இருக்கிற அதுதான். ஓகே, வேற. ஆனால் இப்போ யங்ஸ்டர் மனசுல இருந்து பார்த்தோன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அவங்க பிஜேபி சொல்கிறத வந்துட்டு பண்ணுற மாதிரியே நம்மளோட மைண்டில் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேளுங்க, பிஜேபி என்ன சொல்கிறதோ அதுதான் ஏடிஎம்கே கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்களாம் ஓன் ஸ்டெப் எடுத்து பண்ணால் இனி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். சரி, அப்போ அவரோட தலைமையில் இன்னும் பெட்டராக பண்ணலான்ற டாபிக் போகிறோம். ஸோ அவங்க வந்து பிஜேபி சொல்வதை கேட்டு நடப்போறாங்க, ஒரு இதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு பொலிட்டிக்கலாக அவர் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சா இல்லை மற்ற கட்சியோ பொசிஷன் பண்ணால் அதை டைரெக்டாக அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே ஏடிஎம்கே சார்ந்த அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பயுமே அவர் பற்றி ஒரு அப்போசிஷன் வச்சா திரும்பி அந்த கட்சியை பற்றி ஒரு அப்போசிஷன் வச்சு தப்பிச்சு போயிடுறாரு. டைரெக்டாக அவர் பதில் சொல்லி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பிஜேபிகிட்டேருந்து ஏடிஎம்கே ஒரு சீக்கிரம் காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். எங்க பிஜேபி கட்சிக்கிட்ட இருந்து ஏடிஎம்கே அவர் எப்போ காப்பாற்றி மீட் எடுக்க போறாருங்கிற எனக்கு ஒரு இது இருக்கு. எப்போ மீட் எடுப்பாரு? கட்சியை வந்து பிஜேபி கிட்ட இருந்து அவர் காப்பாற்றணும் தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால. ஓகே, ஏன்னா கட்சி பொறுப்பாளர் ஒன்றா ஒரு ஒற்றுமையாகிற ஒரு தலைமைத்துவத்தை அவர் இழந்துட்டார்னு நினைக்கிறேன். ஸோ எந்த சட்டசபையாக இருந்தாலும் மொத்தமாக அந்த ஒரு ஒன்று சேர்ந்து கட்சியை நடத்துறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி அந்த கட்சிக்கே இல்லை. ஸோ 4-5 பேர் சேர்ந்து ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. அவங்க பிஜேபி கூட இருக்கிறதால தான் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்களோன்னு தோணுது. அவங்க சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி இல்லை, அப்போ அவங்க 40 தொகுதியிலனா 20 தொகுதியிலே ஜெயிச்சிருக்கலாம்ல. புரியல. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி இல்லை, ஏடிஎம்கே இல்லை, அவங்க கூட அலையன்ஸ் இல்லை. பிஜேபி தனியாக இருந்தாங்க, ஏடிஎம்கே தனியானாங்க. ஏடிஎம்கே அவங்க இந்த ஏடிஎம்கே தனியாக தான் நின்னாங்க, அப்போ கூட ஜெயிக்கலையே அப்படிங்கிறாங்க. அதில் அவங்க சேர்ந்தாலும் சேரலாலும் ஜெயிக்கலையே அப்படிங்கிற இல்லை, தனியாக நின்னாங்க ஜெயிக்கலன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் பிஜேபிலாம் தான் ஆட்சியில் இருந்தாங்க, அப்போ ஜெயிச்சாங்களா அதிமுக? அப்போது ஜெயலலிதாமாங்கிற ஒரு பெரிய ஒரு சக்தி இருந்தாங்க, ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இல்லை. நான் அது எடப்பாடி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க சொல்கிறாங்க பிஜேபி இல்லைனா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ஒரு முறை தான் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க, 2ஆவது முறை அவங்க வாய்ப்பை ட்ரை பண்ணியிருக்கணும். அவங்க திரும்ப பிஜேபியோட கூட்டணி. என்னோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அந்தந்த தேர்தல் டைமில் வந்து. சரி, அது விடுங்க, இனி அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அவர் என்ன பண்ணணும்னா இந்த தேர்தலில் கண்டிப்பாக சரியான ஒரு முடிவு சஸ்டைனபிலிட்டியாக இருக்க மாட்டார். அப்பப்போ மாற்றிக்கிறாரு, தன்னை வந்து மாற்றிக்கிறாரு. போன முறை ஒரு ஸ்டாண்டு, இப்போ ஒரு ஸ்டாண்டு, ஒருத்தருக்காக ஒரு ஸ்டாண்டை மாற்றுறாரு. இன்றைக்கி விஜய் வேணுன்றார், நாளைக்கு விஜய் வேணான்றார், நாங்கள் பேசலன்றா, அப்புறம் பேசணுன்றாரு. அந்த மாதிரி மாறி மாறி பேசுகிறத விட்டுட்டு தனக்கான தனிநிலையை உருவாக்கிக்கின்னு என்னுடைய ஸ்டாண்ட் இப்படி தான் இருக்கும், தமிழ்நாட்டு அரசியலுக்கு தான் அரசியல் பண்ணுன்றதுல ஸ்டாண்டாக பேசினாருன்னா சரியாக இருக்கும். ஆப்போசிட் பார்ட்டி வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு தோணுது.
இப்போ வந்து இது செய்கிறேன் அப்போ நான் இது செய்கிறேன், நீங்கள் செய்கிறீங்களா அப்போ நான் இது செய்கிறேன், சும்மா அப்படியே போட்டி தான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் அவருடைய வாக்குறுதிகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு கேள்வியும் பெருசாக ஸ்ட்ராங்காக கேட்கவே இல்லை. ஸோ எவ்வளோ பிரச்சனை இப்போ நம்ம பேசிக்கோ திமுக பேசினா அதிமுகவா அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா அது பெரிய கேள்விக்குரியாது. யாருமே ஒரு கேள்வி கேட்கல, ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக அவங்க செய்கிற தப்புங்களை எடுத்து காட்டல மக்களுக்கு. அதனால என்னவோ அவருடைய நல்லதோ கெட்ட வெளியே தெரியாமல் போயிடுது. இப்போ வந்து அம்மையார் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க தேர்தல் நேரத்துலலாம் அந்த மோடியா அந்த லேடியா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க இது பண்ணாங்க. அவங்க இருக்கிறப்ப வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் எல்லோரும் இங்கே வருவாங்க டெல்லியிலேருந்து. ஸோ அந்த மாதிரி இப்போ எதிர்பார்க்கலாமா? இங்கேருந்து அங்கே போகிறாங்க எல்லாரும். இப்போ அவர் தலைமையில் இருக்க கூட்டணி வந்து மோஸ்ட்லி என்னன்னா அந்த ஜாதி சம்மந்தப்பட்ட கட்சிகளாகவே அவர் கூட்டணி சேர்த்து வச்சுக்கிட்டாரு. இதனால என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு அவர் ஜாதி கட்சிகளோட யார் சொன்னது? எடப்பாடி பழனிசாமி. அப்படியே பார்த்தியா? இப்போ அன்புமணி ராமதாஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்க? அப்படிலாம் நீ பொத்தா முதல் சொல்லக்கூடாது. அப்புறம் திமுகவில் இருக்கிற கொங்கு மக்கள் யார், அப்புறம் கொங்கு இப்போ ஈஸ்வரன் யார், தனியரசு யார், எதில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்ற ஒரு கருத்து இருக்குல்ல. விஷம்னா எல்லாம் விஷம் தான்ப்பா, அது நான் அதை மட்டும் சொல்ல வேண்டியது, எல்லாத்தையும் தான் சொல்லுவேன். அவர் என்ன சொல்ல, இது 1 ட்ராப்பு அது 10 ட்ராப்பு அப்படின்ற மாதிரி போட முடியுமா அப்படின்னு சொல்லுவேன். சரி, இது அவருடைய அப்சர்வேஷன். கொஞ்சம் அதிகமாக வந்து சாதிய கட்டமைப்பில் உருவாக்க அரசியல் இல்லை, அவருடைய புரிதல் அப்படி இருக்கலாம். அது ரொம்ப தவறான புரிதல். என்னன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியலே வந்து சாதியை கன்சால்டேட் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். நீ இல்லைலாம் சொல்லிடவே முடியாது. நீங்கள் வேட்பாளர் நிறுத்துறதுலேருந்து ஓட்டு கேட்குற வரைக்கும் உன்னால் எல்லா சாதியும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இவங்க என்ன ஜாதி, இந்த ஜாதிக்காரனுக்கு தான் நான் ஓட்டு போடணும், அவங்க வேற ஜாதி. இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டியில் நிற்கிறீங்க, இன்னொருத்தவங்க ஒரு பாருங்க, அதிக மக்கள் அங்கே என்ன கேஸ்ட் மெஜாரிட்டி அதிகமோ அந்த கேஸ்ட் உள்ளவங்கள தான் மோஸ்ட்லி நிற்க வைக்கிறாங்க, அவங்கள பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க, அவங்க தான் வின் பண்ணுறாங்க. சரி, இப்போ தலைமைங்கிறது வந்து அதை மாத்திர தலைமை எப்படிப்பட்ட தலைமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதை உடைக்கணும்ல, சீமான மாதிரி செய்யணும்ல. சீமான் எல்லாத்தையும் மாற்றி செய்கிறாருல்ல. இல்லை, அவங்க டாபிக் வருவோம். இல்லை சொல்கிறேன், நீங்கள் உடைக்கணும்னு சொன்னதுனால அப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அப்படி சொன்னால் அப்படி செஞ்சால் தான் அந்த தலைமை பண்பு இவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு வரும். தலைமை பண்புனா அப்படி இருக்கணும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தொண்டர்களுக்கு அவர் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை வரணும். அவர் எடுக்கிற டிசிஷனில் தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் 10 தேர்தலையும் அவங்க தொடர்ந்து தோற்றுருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை வந்து சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தொடர் தோல்வியாக தான் இருக்குது. இப்போ வந்து வர்ற எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணுன்னா அவங்க தொண்டர்களை அரவணைச்சு எல்லாத்தையும் இது பண்ணி பண்ணாருன்னா, எனக்கு என்னென்னா அவர் கட்சியோடைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதே அவருக்கு பெரிய வேலையாக இருக்குமோன்னு தோணும். ஓகே, மாதத்துக்கு ஒரு பிரச்சனை, 2 மாதத்துக்கு ஒரு பிரச்சனை, 3 மாதத்துக்கு ஒரு பிரச்சனை, புது பிரச்சனையாக அவருக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால அவருடைய ஸ்ட்ராட்டஜியை வெளியே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன திட்டங்கள் போகிறாரோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வெளியிலேருந்து போட்டு அவரை சீக்கிரமாக கீழே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அவர் டீமும் அவருக்கு வலு கொடுக்காத மாதிரி கொஞ்சம் அவருக்கு ஒரு டஃப் சிச்சுவேஷன் வந்து உள்ளுக்குள்ளேயும் கூட இருக்குது அப்படிங்கிறது உள்பூசல் அதிகமாக. அதெல்லாம் அவர் சார்ட் அவுட் பண்ணாதான் வெளியில் நிறைய. அது இல்லாமல் இப்போது ஆளுங்கட்சிக்கு அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சினா ஏடிஎம்கே தான். அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பவர் ஆக்சுவலாக திராணிகள் இல்லையோ அப்படிங்கிறது நான் கொஞ்சம் பயப்படுறாரோன்னு நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் பேசுறதுக்கு லைட்டாக. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கட்சி தலைவருக்கு போகலாம். என்ன கட்சியை சூஸ் பண்ணலாம்? டிவிகே. ஓகே, தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள், சரிங்களா? அவருடைய தலைமையில் எதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் இன்னும் ஆட்சிக்கே வரலன்னு நினைக்கிறேன். வரல இல்லை, நம்ம ஆட்சிக்கு வர்றதை பற்றி சொல்லலை, ஒரு தலைவரோட செயல்பாடுகளை பற்றி கேட்குறோம். அப்படி பார்த்தா சில பேர் பற்றிலாம் பேசவே முடியாதுல்ல. டிவிக்கோட தலைவரை பார்த்தா அவர் குரலை நிறைய பேர் கேட்க வச்சிருக்காரு. அவருடைய சினிமாட்டிக் ஸ்பீச்சாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், நிறைய யங்ஸ்டர்ஸும் அவர் பேசுறதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் தெரிஞ்சவனும் தெரியாதவனும் புதுசாக இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு தலைவர் பேச்சும் முழுசாக கேட்டிருப்பானா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்த தலைவரோட பேச்சை அத்தனை பேர் கேட்குறான். அது நல்லவனும் கேட்குறான், கெட்டவனும் கேட்குறான். ஸோ அதோடைய பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு அவருக்கு. விஜய் அவர்கள் வீட்லேயே இருக்கார்ல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய தலைமை பண்புல. நீங்கள் எல்லாமே சூசகமாக வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, உண்மை, அது ஒரு பண்பு தாங்க. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்கள் வீட்லேயே இருக்கிறது, யார் ஒம்புக்கும் போகாம. ஆமாம். இப்போ விஜய் வந்து கட்சி தலைவரும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ப்ரெஸ்ஸில் வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்போ விஜய் வந்ததுலேருந்து இளைஞர்களோட அரசியல் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உண்மைப்பா. முன்னாடி இருந்ததோட அரசியல் புரிதல் ஃபுல்லாக இல்லைனாலுமே ஆனால் ஒரு படி எடுத்து வச்சுருக்காங்க அரசியல். நிறைய இளைஞர்களை வந்து
அரசியல் படுத்திட்டாரு அவர் வந்து இல்லையா? ஓகே, அவரால் 100% ஓட்டு பெர்சன்டேஜ் வரலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 90% ஓட்டு பெர்சன்டேஜ் ஆச்சும் வரும் ஓவராலாக வரக்கூடிய தேர்தல் போலிங் ஆகும். 2026 இந்த ஒரு தீர்க்க தரிசனம் 100% ஓட்டிங் வரலன்னா கூட 80 to 90% வரும்னு சொல்லிடுறாரு. போலிங் அதான் கட்சியில் இருக்க பாதி பேருக்கு ஓட்டு இல்லை ப்ரோ. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இன்னி ஓட்டு போடணுமா, எதுக்கு போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் மைண்டில் இருந்தாங்க. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் போய் நம்ம ஒருத்தருக்கு இந்த பர்சனுக்கு போய் நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு இது வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட்டு போடுறதுக்காக போகிறாங்கல்ல, ஓட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஒரு விரல் புரட்சி ஆரம்பிச்சிருச்சுன்றீங்க. இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம், காசு கொடுத்து மக்களை கூப்பிட்டு அரசியல். இப்போ அது இல்லாமல் ஃப்ரீயாக நிறைய பேர் ஓப்பனப்பாக வராங்க. சரி, காசு எதுவுமே தேவையில்லை, நான் என் தலைவரை பார்க்க போகிறேன், என்னோட ஹீரோவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு மக்கள் அவர்களே திரண்டு வருது. எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது பெரிய வரப்பத்தாக இருக்கும். இப்போ தலைவர் அவர்கள் அந்த விஜய்ன்றவர் வராரு, ஒரு தலைவர் அவரை நான் தலைவர்னு சொல்லல, ஒரு கட்சியின் தலைவர்னு சொல்ல வந்தா இவர் தலைவர்னு சொல்லிட்டாரு. இல்ல பரவாயில்ல, அது உங்க நிலைப்பாடுங்க. நீங்க அந்த கட்சியில அவர் தலைவர் சொல்லல. இல்ல அவங்க பின்னாடி போறவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, பாதி பேருக்கு இல்லை தான். நம்ம எடுத்துக்கலாம், ஓப்பனாக எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாலும் விவேகானந்தர் சொல்லியிருந்தாரு, இளைஞர்கள் கையில் தான் இந்த நாடு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாருங்களே. அது மாதிரி இப்போ வளர்ந்து வர இளைஞர்கள் தானே அவங்கள ஒரு அரசியல் புரிதலோட கூட்டிட்டு போறாருல. இப்போ தலைவர்கள் யாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, சொல்லி அந்த தலைவர்களை பற்றி படிங்கன்னு கொஞ்சம் எடுத்து உரைக்கிறாருல. இதுக்கு முன்னாடி அவங்க பின்னாடி போகாதவங்க இப்போ அதுக்கு பின்னாடி போக வச்சிருக்காருல்ல, அது ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம்ல. நாம இப்போ எல்லாருமே வந்து அம்பேத்கருடைய அந்த 11 தொகுப்பு புத்தகங்களும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்ல விவேகானந்தர் சொன்னாரு, விஜய் பின்னாடி போறாருன்னு சொல்றாங்க. இவங்க வந்துட்டு விஜய் பின்னாடி போறாங்கன்னா அவரோட ஃபேஸ் வேல்யூ, அவரோட சினிமா நடிகருங்கிறனால போறாங்க. ஒரு நீங்க வந்து அது அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஓட்டு இருக்கோ இல்லையோங்க, அரசியல் பத்தி கேட்கறாங்க. அவர் கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாரு ஏன் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதானங்க பாயிண்ட். ஏங்க உங்க பாயிண்ட் நான் சொல்றேன், 1.5 பாயிண்ட் நான் சொல்றேன். இல்லை, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ நாளாக சன் டிவியில் சுறா மூவி பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ சன் நியூஸ் பார்க்குறோன்னு சொல்றாரு. அந்த ஒரு சேஞ்ச் நடந்திருக்குல்ல, அதுக்கு சொல்ல இல்ல விஜய்க்குது இளைஞர்களை வந்து இவ்வளோ பேர் அரசியல் படுத்திட்டான்னு சொல்றாங்கல்ல. இல்ல சொல்றேன் அவர் தம்பி சொன்ன அதுக்கு சொல்ல வரேன். அதுக்கு இப்போ பதில்லாம் நீங்க சொல்லாதீங்க. என்ன அதுக்கு தான் சொல்ல வரேன். இப்போ விஜயோட தலைமை பண்பு தான் நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் இவ்வளோ இளைஞர்களுக்கு தவறான புரிதல் கொண்ட தலைவரை செலக்ட் பண்ண தெரியாத இளைஞர்கள் தமிழ்நாட்டில் கொட்டி கிடக்குறாங்க அப்படின்னு தமிழக மக்களுக்கு எடுத்து சொன்ன விஜய்க்கு நன்றி சொல்லலாம். நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இல்லை, இவ்வளோ இளைஞர்கள் வந்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, அரசியல் புரிதல் இல்லாத முட்டாள்தனமா இருக்காங்க, ஒரு அரசியல் புரிதலே இல்லாமல் இருக்காங்க. இவ்வளோ இளைஞர்களை கொட்டி எக்ஸ்போஸ் பண்றது, எக்ஸ்போஸ் பண்ணது விஜய்க்கு ஒரு பெரிய பண்பு. கீழே அப்படி அள்ளி போட்டுக்குங்க, கமெண்ட்ஸ் வருது. ஆக்சுவலாக ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னாங்க. லாஸ்ட்டாக நடந்த ஈரோடு கூட்டத்தில் ஒரு ப்ரெஸ்ஸு போயிட்டு கேட்குறாங்க. அவங்க போய் கேட்கும் போது பின்னாடி அவங்க கொள்கை தலைவர் 5 பேரோட ஃபோட்டோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6 கொள்கை தலைவர் மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜெயலலிதாமாவும் ஆட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த கொள்கை அண்ணாவை ஆட் பண்ணாங்க. அப்போது ஆட் பண்ணும்போது இந்த கொள்கை தலைவர் யாருன்னா எங்களுக்கு இவர் தாங்க, எங்களுக்கு இவர் தான், புதுசாக சேர்ந்திருக்க செங்கோட்டையன் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய அரசியல் இருக்குது. அவங்களோட கொள்கை தலைவரே யாருங்கிறது தெரியாத அளவுக்கு தான். அவ்வளோக்கும் ஈரோடு பெரியாரை பார்த்துட்டு கேட்குறாங்க, இவர் தெரியுமா? இவரை தெரியாதாங்க, நீங்க சொல்லுங்க யாருன்னா இவரை தெரியாதாங்க. ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் வந்துட்டு தஞ்சாவூர்ல விஜய் அண்ணா போயிருந்தப்ப இந்த இது பேட்டி நான் வந்து சோஷியல் மீடியால பார்த்தேன். அது அப்ப ட்ரெண்ட் ஆச்சு. ஆனா அது கேட்ட கேள்வி வந்து ஈரோடு. ஆனா அது வந்துட்டு சரி, சோ 200 நீங்க பாயிண்ட் என்ன வேற என்ன அவர்கிட்ட சிறப்பான விஷயங்கள் இருக்கு. இப்போ அவர் என்ன ஒரு நிலை எடுத்தாலுமே அந்த நிலைக்கு சார்பாக அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஆனால் அது அவர் எந்த நிலை பாசிட்டிவாக எடுக்கிறாரா நெகட்டிவாக எடுக்கிறாரு அவரோட சைடு. ஆனால் அவர் என்ன எடுத்தாலுமே பிளைண்டாக சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்க. அது ஒரு தலைமை பண்பு தான் ஃபாலோ பண்ணுறதும். ஓகே, இப்போ என்னன்னா அவர் தான் விஜய் தான் பண்ணுறாரா, ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுறாங்க, ஏதாவது பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னா விஜய் தான் அவர் மூலியமாக தான் பேசுகிறாங்களா இல்லை பேக் எண்ட்ல இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே வந்துட்டு புஷி ஆனந்த் சொல்றதோ ஆதவர்ஜன் சொல்றதோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவர் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் வெளியே வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. பனையூர்லேயே இருந்தால் மட்டும் போதாது, பனையூரை விட்டு வெளியே வரணுங்கிறது நினைக்கிறேன்.
ஏங்க இதுக்கெல்லாம் ஒரே மீட்டிங்கில் பதில் சொல்கிறாரு. என் வீடு எங்கே இருக்குது தெரியுமாலாம் கேட்குறாரு. அதான் அவர் வீடு இருக்கிறது தெரியும் எல்லாருக்கும். நீலாகரையில் இருக்கிறது எல்லாரையுமே அவங்க வீட்டுக்குள்ள விட்டுருவாங்களா? இல்லை ஆக்சுவலாக வெளியே வந்து பார்க்கணும். அவங்க அப்பா சந்திரசேகரே அவர் சொல்லியிருக்காரு, விஜய்க்கு எதுவுமே தெரியாதுங்க, அவர் வீட்டுக்குள்ளே இருப்பார், அவன் 4 பேர் சொல்கிறத வச்சு தான் அவர் பேசிக்கிட்டு இருப்பாருங்கிற அவங்க அப்பாவே சொல்கிறாரு. அவர் அப்பா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லலை, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலில் வெளியில் கொடுத்து வரணும் அப்படிங்கிறீங்க. வெளியே வந்து வெளியில் வரணும் நீங்கள் சொல்கிறது. இன்னும் களத்தில் வந்து மக்களை நிறைய சந்திக்கணுங்கிறீங்க. ஒரு 40 மினிட்ஸ் ஸ்பீச் கொடுக்குறாரு அவர் கட்சியில் வெளிப்படும் போது. அதில் 30 நிமிஷம் தீய சக்தியை தான் பற்றி பேசுகிறத தாண்டி அவருடைய திட்டங்களை பற்றி பேச அவர் ரெடியாக இல்லை. மீதி இருக்கிற அந்த 10 நிமிஷத்தை அதை ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரா தாண்டி அதை அவருடைய நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், என் கீழே தான் இந்த திட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திட்டங்களாக இல்லை. ப்ளஸ் அந்த திட்டங்கள் புதுசாகவும் இல்லை, ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. நான் மாற்றுவேன், கல்வியை மாற்றுவேன், நான் உலகத்தை என்ன மாற்றுவீங்க அதுதான் கேள்வி. எல்லாம் மாற்றுவேன், செய்வேன்னா ஒரு இன்னொரு கிளியர் பிக்சர் இல்லாமல் விஷனிங். இப்போ அவர் இவ்வளோ ஊராக போய் மாநாடு நடத்துகிறார், அவ்வளோ இளைஞர்கள் சேர்றாங்க. அவர் மாநாடு நடத்துகிறப்ப அவர் பேசுகிறதுக்கு பதிலாக ஏதாவது அந்த இளைஞர்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியே ஏதாவது நடத்தலாம், ஒரு பொது அறிவை கொடுக்கலாம். ஏன்னா அந்த பொது அறிவே இல்லாமல் தான் நிறைய இளைஞர்கள் அங்கே இருக்காங்க. ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ஒரு வாழ போகிறாங்க, அடுத்து லைஃப் ஃபுல்லாக வாழ போகிறாங்க, எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவாக ஒரு அறிவூட்டல் கொடுத்துருக்கலாம். ஸோ ஒர்க் ஷாப் நடத்தினா எல்லாரும் வந்துருவாங்க. அதான் இப்போ வரைக்கும் வராத இளைஞர்கள் வந்திருக்காங்க, வந்த இளைஞர் ஒர்க் ஷாப் நடத்த சொல்கிறாங்க. ஸோ வந்தது அவருடைய அச்சீவ்மெண்ட்டு. ஆனால் வந்தவங்களுக்கு அவர் தலைமை சரியாக இருந்தால் இந்த சரியான கூட்டங்கள் வழிநடத்தப்படும். நீங்கள் சொல்லுங்கள், என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஆக்சுவலாக சார் அவர் வந்து இப்போ இருக்கிற அரசியலுக்கு மாற்றுன்றாரு. எதில் மாறுவீங்கன்னு கேட்டால் 1000, 2000, 2500 மாற்று, அதில் இலவசம், இதில் இலவசம், அப்படின்னு அவர் வந்து சொல்லணும். ஏன்னா மாற்றங்கள் முக்கியமாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், இன்னுமே வந்துட்டு ஒரு அந்த தொண்டர்களே வந்து அந்த நிர்வாகிகளே வந்து கட்சி தலைமையை அணுகிறது வந்து இது ஈஸியான ஒரு பாசிபிலிட்டியான பார்ட்டியில் பார்க்கல. நான் ஏன் வந்து குறிப்பிட்டு இதை சொல்கிறேன்னா, ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து ஒரு சாதாரண மக்களும் எளிமையாக அணுகக்கூடிய நிலையில் இருந்தால் தான் அவங்களுக்கு பீப்புளோட நல்லா கனெக்ட் ஆவாங்க. ஆனால் விஜய் வந்து அவர் ரொம்ப 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 தூரத்தில் இருக்கார் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து. இப்போ அவரை பார்த்த உடனே மேலே வந்து விழுந்து அவரை ஃபோட்டோ எடுத்து கொண்டாடுறது, தலைவர்களை கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே நீ அவர்களை பார்த்து அவங்கள இன்ஸ்பயர் ஆகி அவங்களோட ஐடியாலஜிக்கலை ஃபாலோ பண்ணி, இப்போ இதே ஒரு சம்திங் இப்போ வேற ஒரு தலைவரை எடுத்துக்கோங்களேன். இப்போ அவர் போகிறாரு, அவர் ஒரு சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிறாரு, இன்னும் வந்து அவர் வந்து அந்த ஃபேம் மென்டாலிட்டியை அவர் விரும்புகிறாருன்னு நான் சொல்கிறேன். அப்படின்றீங்க? ஆமாம், ஐடியாலஜிக்கலாக அவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, வந்து ஐடியாலஜிக்கலாக ஒரு சமூக போராளி இன்னும் விஜய் வரலன்னு நினைக்கிறேன். ஆணவ கொலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாதிரி புரட்சி, அதுக்கான கேள்வி கண்டனங்கள் எதுவும் எழுப்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஒரே டார்கெட் 2 கட்சிக்கு நடுவில் போகிற, நான் அதை ஜெயிக்கணும். எதுக்கு ஜெயிக்கணும், எதை மாற்ற போகிறீங்க, எந்த சமூகத்தை நீங்கள் வளர்த்து போகிறீங்க, எதுவுமே ஒரு பேச சமூகத்தில் களத்தில் இறங்கி ஒரு பிரச்சனையை ஃபுல்லாக பார்க்கணும். இந்த சாதி ரீதியான நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து விஜய் குரல் கொடுப்பார் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. அது வந்து எப்படி திமுக அதிமுக இருந்தது அதே ஸ்டாண்டே அவர் எடுத்துட்டார். ஆமாம், அஜித் வீட்டுக்கு போனார், கவின் வீட்டுக்கு போகல. இதுலேருந்தே தெரிஞ்சிடும் அவரும் அந்த கட்சியில் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் தான் இவரும் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதுலேருந்து அந்த மக்களுக்கு அவர் மீது இருக்கிற அந்த வெறுப்பு அதிகமாகிடுச்சு. அவரை பின்தொடர்ந்தவரவங்கள எப்படி யூஸ் பண்ணிக்கிறாருன்னே தெரியல. இப்போ ஒரு கட்சி மீட்டிங்கில் அவர் கட்சியில் இருக்க ஒருத்தவரே மைக்கில் போட்டு சொல்கிறாரு, எங்கள் ஆளை தொட்டிங்கன்னா நாங்கள் 2000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவோங்கிறாரு. அப்போனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஜெயிச்சிட்டா நீங்கள் இளைஞர்கள் ஆளுவீங்களா இல்லை என்னமோ சோல்ஜர்ஸ் ஆளுவீங்களா, அந்த மாதிரி ஒரு கேள்வி. அதே மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகளும் அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக இல்லை, இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும். ஆமாம். ஓகே, அடுத்த கட்சிக்கு போகலாம். அடுத்து எந்த கட்சிக்கு போகலாம்? நாம் தமிழர் கட்சிக்கு போகலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர்கள் இடஒதுக்கீடு இந்த சீட்டு கொடுத்தாங்களே எம்எல்ஏ வேட்பாளர், இப்போ கூட அறிவிச்சாங்க. திருச்சியில் மாற்றுத்திறமை மக்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. 117 பெண்கள், 117 234 தொகுதியிலையும் சரிசமமாக ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணு பெண்ணும் சமம், ஈக்குவலிட்டி, பாலின சமத்துவத்தோட. இல்லை, எல்லா கட்சியும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை கொடுக்கணுன்ற நினைக்கிறப்போ சீமான் மட்டும்தான் திருநங்கைகளுக்கும் ஒரு உரிமை கொடுக்கணும், அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும்னு. ஓகே, இப்போ ஒரு ஆப்போனண்ட்டாக ஒரு எதிர்கட்சியாக களத்தில் செயல்படுறது வந்து நான் நாத்தக்காவாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஏடிஎம்கே அஃபீஷியலாக இருந்தாலும் புதுசாக வந்த கட்சிகளை டிஎம்கேவை எதிர்க்கிறத விட நாம் தமிழர் நிறைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஐடியாலஜிக்கலாக களத்தில் வைக்கிறாங்க. படிப்படியாக அந்த கட்சியோட நிலைப்பாடு அவங்க வச்சுட்டே இருக்காங்க. ஸோ ஓட்டு வகைகளும் சரி, அவங்களுடைய அப்படின்னா புரியல, படிப்படியான அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. இப்போ சாதாரண கட்சி இப்போ ஒரு அங்கீகரிக்கிற கட்சி அளவுக்கு அவங்களுடைய
செல்ஃப் க்ரோத்தாக இருக்கு அவங்களுக்கு, சார்ந்து இல்லாமல் தனிச்சியாக வளர்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி போன ஆட்சியில் 8 வழிச்சாலைகள் கொண்டு வந்தாங்க. அதை இவங்க தான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி இவங்க தான் அந்த ஸ்டே வாங்கி தடுத்து நிறுத்தினாங்க. ஓகே, சீமான்ட்ட நிறைய ஆளுமைகள் இருக்குது. தொடர்ந்து வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்த்து பேசக்கூடியது, ஆளுங்கட்சி எல்லா கட்சியும் எதிர்த்து தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டே, நம்ம தோப்போம் தெரிஞ்சாலும் வெற்றிக்கான வழி என்னவோ தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறது. வேற என்ன? அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து 2016 தேர்தலேருந்து தொடர்ந்து தனிச்சு நின்றுட்டு வராங்க. எந்த கட்சி கூட கூட்டணியும் இல்லாமல் தனிச்சு நிற்கிறது. கொள்கையில் அவங்க ஒன்றும் பிடிமான இருக்காங்க, கொள்கை மாற்றாமல். ஓகே, சென்ட்ரல் போர்ட்லேருந்து எலெக்ஷன் வந்தாலும் தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இல்லை. அவர் எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோட மீடியா ஃபேஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த கொஸ்டின் இதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறாரு. என்ன ஒரு மாற்றங்கள் செய்துக்கலாம்னு நினைக்கிறீங்க அந்த ஆளுமையில? மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கிளைக்கழகம் ஸ்ட்ராங்காக இல்லை. அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய கழகம், நகரம், மாவட்டம், மாநில லெவலில் ஓரளவு இது பண்ணாலும் கிளைக்கழகம் இல்லாத ஒரு கழகமாக இருக்குது. அது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். வேற அவருடைய ஐடியாலஜி எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி இல்லையோன்னு தோணுது. அவருடைய அந்த பாமரர்களுக்கும் புரியாதோன்னு தோணுது. அவரே மாற்றி பேசிக்கிறாரு. ஒரு நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு, இன்னொரு நாள் அதே இல்லைன்னு பேசுகிறாரு. ஆனால் நம்பகத்தன்மையாக இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்களை அவர் உருவாக்கணும், அது இல்லாமல் இருக்குது. அவர் சீமான் மட்டும் ஒன் மேன் ஷோ மாதிரி தனியாக அவர் மட்டும் தான் அந்த கட்சி அப்படின்றது இருக்காரு. அதை தாண்டி அவர் கீழே கிளை வரைக்கும் அந்த கட்சியை கொண்டு போகணும். அப்போ தான் சஸ்டைன்பிலிட்டி இருக்கும் கட்சி. அவர் பண்ணுற அரசியல் வந்து கிராமப்புறத்தில் ஓகே, மண் மலை விவசாயம் சார்ந்து ஓகே. ஆனால் வந்து மெட்ரோ சிட்டிக்கு இந்த ஸ்கீம்ஸை பற்றி, இப்போ வர ஏஐ டெக்னாலஜி பற்றி, அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் கிளப் பண்ணி பண்ணணும். கட்சியோட வளர்ச்சி நகரத்தில் இருக்குது, கிராமங்களில் இன்னும் அந்த கட்சி இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரல. வேற என்ன ஒரு இம்ப்ரூவ்? ஒரு குழப்பத்தை உண்டாக்குற மாதிரியே இருக்கு அவங்களுடைய விஷயங்கள். ஆமாம், திடீர்னு பார்த்தா உங்கள் பாயிண்ட் தான் ஒரு குழப்பமா இருக்கு. என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்க? ஏன்னா அவங்க வந்து திடீர்னு வந்து அவங்களுடைய மண்சார்பல் அவங்க திருப்பி மன்னர்கள் ஆட்சி கொண்டு போயிட்டு வராங்க. பட் சமீபத்தான் நடக்கிற விஷயத்த அவங்களால டக்குன்னு எடுத்து அதை பேச முடியும், அதை கையாள முடியலன்னு ஒரு சந்தேகம் இருக்கு அந்த கட்சிக்கிட்ட. ரொம்ப பேக்வேர்டாக திங்க் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி, ஒரு நவீனத்தை நோக்கி நகராமல் இன்னும் பாரம்பரியம் பண்பாடு அப்படின்னு சொல்லி பழைய இதுக்கு இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விமர்சனம். ப்ளஸ் அவரோட கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதே கொஸ்டினை அவங்களுக்கு பேக் ஃபயர் அளவுக்கு அவங்களுடைய ஸ்பீச்சிங் டேலண்ட் அவர் வளர்ந்து வச்சிருக்காரு. ஏதாவது பாயிண்ட் அதில் வந்துடுது, அது பிடிச்சிக்கிறாங்க. நிறைய கட்சி சின்ன சின்ன பேச்சாளர்களை, நிறைய களப்பணியாளர்களை உருவாக்கிடுறாங்க. உருவாக்கின ஆட்களை வந்து வெளியாளுக்கு சப்ளை பண்ணிடுறாங்க, வேற ஒரு கட்சிக்கு அனுப்பி விட்டுறாங்க, விட்டு போயிடுறாங்க. அவர் கட்சியோட ஐடியாலஜி மட்டும் இல்லாமல் மற்ற கட்சியோட ஐடியாலஜியும் சேர்த்துக்கிறாரு ஓட்டுக்காண்டி. எனக்கு என்னவோ அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கு அந்த கட்சி நடத்துகிற மாதிரி தெரியல, ஓட்டை பிரிக்கிறதுக்கு அந்த கட்சி நடத்துகிற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் அவர் கொஞ்சம் மாற்றி பண்ணுறா நல்லாயிருக்கும். அடுத்து எந்த கட்சிக்கு போகலாம்? ஓகே, விசிகே பேசிடலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போகலாம். சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய என்ன ஆளுமை நல்லா இருக்கும்? அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அவரை சார்ந்தவங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்கள எஜுகேட் பண்ணுறாரு. சட்ட ரீதியாகவும் சரி, எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், ஓகே அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணுறாரு. இளைஞர்களை வந்து அரசியல் படுத்துறாரு. பெரிஜனை பணக்காரனா அப்படின்னு அவனை கல்வியை கொடுத்து அவனை அரசியல் படுத்திட்டு அவனை ஒரு தலைவனாக உருவாக்கி விட்டுட்டா போதும், அவன் தனக்கானதை போராடி எடுத்துக்கும் அப்படின்றத அவர் நிலையாக பண்ணுறாரு. அவங்ககிட்ட பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கோட் சூட் போட்டிருக்காருன்னா சேம் எல்லா மக்களுமே ஒரு திருச்சி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோட் சூட் போட்டு வந்திருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்தது. ஓட் பாலிட்டிக்ஸில் இருந்துட்டு கொள்கையை விடாமல் பேசுறதுல தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வந்துட்டு முக்கியமான தலைவராக நான் திருமாவை பார்க்குறேன். கொள்கை பிடிப்பு ரொம்ப விளிம்பு நிலை மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நிலையான ஒரு தலைவராக அவர் இருக்கார் அந்த மக்களுக்காக. அடக்குமுறை எங்கே இருக்கோ இதை நீ பண்ணக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொன்னால் நான் இதை தாண்டா பண்ணுவேன், உரிமை இதுதான், நான் கேட்பேன் அப்படின்னு தைரியமாக நிற்கிறார். இந்த கட்சி வந்தால் கூட்டணி நல்லா இருக்குன்னு சொல்கிற மத்தியில் இந்த 2 கட்சி எனக்கு வேணான்னு சொல்லி முதல்ல அரசியல்படுத்துகிற ஒரு தலைவராக திருமாவளவனை பார்க்குறேன். அவர் கூட்டணிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாலும் நான் எங்கே நின்னா என் வாய்ஸ் கேட்குமோ அந்த இடத்துல நின்று அவருடைய குரலை எழுப்பிட்டு இருக்காரு. அவரை ஒரு கடவுளாக பார்த்து அவருக்கு பின்னாடி வழிபடக்கூடிய பக்தர்கள் கோடி பேர்கள் இருக்காங்க. அப்படியா? கண்டிப்பாக. மாதிரி ஏன்னா அவர் கடவுள் மறுப்பு சிந்தனை உள்ளவர் அப்படி இருக்காரு. ஆனா அந்த இடத்துல இருந்து பல பேரை வழி நடத்துறாரு, பெரும் தலைவரா பாக்குறாங்க. விளிம்பு நிலை மக்களுக்கு அம்பேத்கர் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் அதுக்கு அடுத்த நிலையில் தமிழகத்தில் தொல் திருமாவளர் அந்த நிலைமையில மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை அது. ஏன்னா அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கறதுல களத்தில் செயல்பாடாக இருக்கிறதும் இன்னொரு ஒரு டிவி நிகழ்ச்சியில் கூட பார்த்தேன். அம்பேத்கர் ஏன் எவ்வளோ முக்கியமான ஆள் இன்னைக்கு அப்படிங்கிற பதிவு பண்ணுறதுல அவருடைய அந்த ஸ்பீச் நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன். ஏன்னா எளிமைப்படுத்தணும், புரிய வைக்கணும் அப்படின்போது அதுவும் இடஒதுக்கீடு பற்றின விஷயம்லாம் ரொம்ப அருமையாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவர் வந்து பேசினது பலருக்கும் அந்த புரிதல் ஏற்படுத்துறது. இன்னும் அவர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் சீக்கிரமாக அதிகாரத்துக்கு வர வழி என்னன்றதை தேடி சீக்கிரமாக பிடிக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஏஜ் ஏறக்குறைய 60 வந்துருச்சு. ஸோ சீக்கிரம் அவர் அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான வழியை அவர் சீக்கிரமாக தேடி கண்டுபிடிக்கணும்.
ஒரு தலைமை பொறுப்புல அவர் வந்து சீக்கிரமா வந்துடணும், அவ்வளவுதான். அப்படிங்கிற ஒரு இதுல பார்க்கணும். அவரும் அவருடைய குழுவும் ஒரு 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 ரவுண்டுக்கு சர்க்கிள்குள்ளே அவர் வச்சிருக்காரு. ஏன் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவர் யோசிக்கிறார்? ஒருவேளை அவருக்கான அந்த அவர் நினைக்கிற அந்த லீடர்ஷிப் அவருக்கு அமையலையோன்னு தோணுது. வேற என்ன அவர் இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஒரு கட்சி பார்ட்டியை வந்துட்டு இன்னும் நான் வந்து நேஷனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியா முழுக்க அம்பேத்கர் அரசியலை பேசக்கூடிய வலுவான இயக்கமாக விசிகாவை கொண்டுட்டு போகிறதுக்கான முயற்சிகளை அவர் மேற்கொள்ளணும். ஓட் பாலிட்டிக்ஸை தாண்டி அம்பேத்கர் பாலிட்டிக்ஸை வந்துட்டு இந்தியா முழுக்க பேசக்கூடிய திறமையான ஆங்கிலத்திலையும் நல்லா பேசுறாரு. அதான் எஜுகேட்டட் பீப்புள்ஸாக வந்துட்டு விசிகாவில் நிறைய பேர் அடுத்த கட்ட தலைவர்களே. இப்போ மற்ற கட்சிகள் அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் விசிகா சார்ந்தவங்க நிறைய அடுத்த கட்ட தலைவர்கள் திறமையாக விவாதங்களில் பங்கேற்கும் நிறைய பேர் இருக்காங்க. அது இன்னும் ஒரு சவுத் இந்தியா லெவலில் போகணுங்கிறது என்னோட. அதுக்கான முயற்சிகளை அவர் நிச்சயமாக பண்ணணும். அது காலத்தின் தேவையாக மாறும்னு நான் நினைக்கிறேன். எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளே இருக்காங்க. அவர் குடும்பம் இல்லாமல் தனி மனிதனாக இருக்கார். அவர் திருமணம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியாது. திருமணம் செஞ்சவங்க, திருமணம் செய்யாதவங்க, திருமணம் பிரிகிறவங்க, இதெல்லாம் நம்ம டாப்பிக்கே கிடையாது. கட்சிக்குண்டான நிதி இல்லையோன்னு நினைக்கிறேன். சரியான நிதி அவங்க கையாளப்படல நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்களுடைய அந்த எக்ஸ்போஸ் கம்மியாகவே இருக்கு. அதுக்கான பணி அவர் அந்த கட்சி வந்து சோஷியல் மீடியாவில் அவ்வளோவா ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியல. எந்த வீடியோ போட்டாலும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கட்சியோட பேரை கமெண்ட்ல யாரோ போடுவாங்க. அந்த மாதிரி அளவுக்கெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆட்கள் வந்து அவர் வந்து அதிகாரத்தை நோக்கி போகிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிறாருங்கிற மாதிரி தோணுது. ஓகே, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்டேஜில் இருக்க மாதிரி இருக்கு. நல்ல ஒரு அண்டர் ரேட்டட் லீடராக இருக்காரு. ஏன்னா அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கட்சி தான் இப்போ நிறைய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை இன்னும் அவருக்கான இடத்துக்கு போல அப்படிங்கிற ஒரு ஜெனரேஷனுக்கான வளர்ச்சியில் நினைக்கிறேன். ஜென்சி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஸ்பீச் மேலே ஒரே லெவலில் இருக்கு. அவரே ஒரு இடத்துல சொல்லிட்டாரு. ஏற்கனவே அந்த கட்சியில் ஆதவ அர்ஜுனா அவர் முன்னாடி இருந்த போது அவர் டெபுட்டி சிஎம்னு இது கலப்பி விட்டு அது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள ஆன போது அவர் போனதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, இன்னும் எதுக்கு அவர் டெபுட்டி சிஎம்னு ஆதவ அர்ஜுனா சொல்கிறார், ஏன் நான் சிஎம் ஆகக்கூடாது அப்படி ஒரு வருஷத்தில் வந்து போட்டார். அது ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்ஸ்பெக்டிவாக இருந்தது. உண்மைதானே, ஏன் அவர் சிஎம் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து ஏன் சிந்திக்கவே கூடாதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்லாப்பிங் ரியாலிட்டி. அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். இன்னொன்று, அவர் இப்போ இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளுமே வந்து திருமா மேலே வச்சிருக்கிற நன்மதிப்பு வந்து அவரோட இத்தனை வருஷம் உழைப்புக்கு கிடைச்சதா நான் பார்க்குறேன். அவர் மேலே அவதூறு பரப்புறதுக்கோ இல்லை அவருக்கு ஓட் பாலிட்டிக்ஸில் காம்ப்ரமைஸ் ஆகுறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு லூப் ஹோல்ஸையுமே வந்து திரும்ப வச்சுக்கல. அந்த ஒரு ஐடென்டிட்டியை அரசியலில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வெரி குட், சூப்பர். அடுத்து எந்த கட்சிக்கு போகலாம்? பாமக போகலாமா? ஓகே, பாமக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைமை அப்படின்னும் போது இப்போ நம்ம எந்த பாமகன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு எந்த பாமகன்னு அவங்களே சொல்கிறது இல்லை. ரெண்டு தலைவர்களும் நாங்கள் தான் பாமகன்னு சொல்கிறாங்க. அதனால் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி டாக்டர் அன்புமணி அவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ தலைமை பொறுப்பில் இருக்காங்க. 2 பேரில் யாரை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம்? டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எடுத்துக்கலாம். அவருக்கு வந்து என்ன ஆளுமையில் என்ன பார்க்குறீங்க? என்ன முதன்னு அந்த இது பற்றி பேசுனது அவர் தான். இடஒதுக்கீடு, சாதி இடஒதுக்கீடு பற்றி பேசுனது. எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும். எண்ணி எல்லா சாதிகளும் எண்ணி அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்களோ அது ஏற்ற மாதிரி சமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத முதன்னு இந்த தமிழ்நாட்டில் பேசுனது அவர் தான். ஓகே, வேற டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் இந்த 3 சிலைகளை வைத்து இந்த ஒரு 3 அரசியலை ஏற்படுத்தின ஒரு அந்த தொடக்க காலகட்டத்தில் அதை செஞ்ச ஒரு பண்பு அவருக்கு இருக்குது. தொடக்க தமிழ்நாடு முழுவதும் நிறைய அம்பேத்கர் சிலையை நிறுவனத்தில் ராமதாஸ் அவர்களுக்கு பங்கு அதிகமாக இருக்குது. ஆமாம், அந்த தகவல் வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது தான் ஒரு நிகழ்ச்சியிலே தெரிஞ்சுது அவருடைய பங்களிப்பு. அந்த பகுதிகளில் நிறைய அதை பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அந்த 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து கலைஞராக இருந்தாலும் முதல்ல நாடாளுமன்றத்தில் பேசுனது ராமதாஸ் அவர்கள் நினைக்கிறேன். அதே மாதிரி திருமாவர்களும் ராமதாஸ் ஐயாவும் எப்படி ஒரு காலத்தில் சேர்ந்துருந்தாங்களோ அதே மாதிரி இப்போயும் சேர்ந்துருந்தா தமிழ்நாட்டு அரசியலில் புது விதமான மாற்றங்கள் வரும் நினைக்கிறேன். அதுக்கான வேலையை அவர் இன்னும் செய்யலாம். ஓகே, பாமக 2 இருக்குது, அதை எப்படியாவது சரி செஞ்சு அதை ஒன்றாக்குறதுக்கான முயற்சியை அவர் செய்யலாம். இல்லை, அவர் சொல்லியிருந்தாரு சமமான இடஒதுக்கீடு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துக்கே அடித்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான், அந்த சமூகத்தை சார்ந்தவன் தான்.
அப்படி இருக்கிறப்ப இவங்க எப்படி சமமாக வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு முறை வச்சிருந்தார்ல, அது எப்படி ஏற்றுக்க முடியக்கூடிய ஒரு அதில் ஒரு முரண் இருந்திருக்கு அப்படிங்கிறீங்க. ஓகே, பழைய சித்தாந்தங்களும் இந்த சாதி முறைகளை வச்சுமே அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. மேபி இந்த ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும். ஓகே, ஆக்சுவலாக அவங்க கட்சி வந்து சாதி ரீதியாகவே கொண்டு போயிட்டாங்களோ. அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற போது தான் திருமணம்லாம் வந்து ஒன்றா இருந்தாங்க. இப்போ வந்து அது குறிப்பிட்ட சாதிக்குள்ளே போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓகே, சாதியை நம்பி அவங்க ஓட்டு வாங்குறாங்க, சாதியை நம்பி இந்த கட்சி நடத்துகிறாங்க. அவருமே வாரிசு அரசியல் தான் பின்பற்றாரு. அவர் குடும்பத்திலே இது பண்ணிக்கிறாங்க. அதான் மகனே இல்லைன்ட்டாரே கட்சியில், அவர் தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டாரே. ஆனால் மகன் வந்து அவர் பொண்ணையும் நிப்பாட்டுறாரு, ஒய்ஃபையும் நிப்பாட்டுறாங்க, குடும்பமே ஃபுல்லாக வந்து கேம்பெயின் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அங்கேயும் ஒரு வாரிசு அரசியலை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. அது வந்து மாற்றினா தான் செட் ஆகுன்றீங்க. ஓகே, இதுலேயே இந்த கட்சியிலேயே அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அவர்கிட்ட இருந்த ஆளுமை ஏதாவது உங்களுக்கு? அப்பா பேச்சை கேட்டு நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா பேச்சை கேட்டு நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் பிஜேபி கூட கூட்டணி போயிட்டு இருக்காருல, அது கொஞ்சம் விலகி வரணும் அப்படிங்கிறீங்க. இன்னும் இப்போ கூட்டணி உடச்சிட்டு வரணுன்றீங்க நீங்கள். கொஞ்சம் தெரியாமல் வார்த்தையை விட்டுறாரு, மேடை பேச்சில் நேரங்களில் வார்த்தையில் விட்டுறாரு. இல்லை, அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்க ஏன்னா அவர் வந்து மருத்துவம் படிச்சிருக்காரு, சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருக்காங்க, சுகாதாரத்துறையில் நிறைய விஷயங்கள்லாம். இன்னைக்கு இதில் சினிமா தேட்டரில் வந்து புகைப்பிடித்தல், புற்றுநோய், இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணது அவருடைய காலகட்டத்தில் தான். அதெல்லாம் பண்ண அவங்க அப்பாவை பின்தொடர்ந்தவங்க இப்போ அவரையும் பின்தொடர்றாங்க. இப்போ அவரை பின்தொடர்றவங்க காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள இன்னும் நல்வழிப்படுத்தி எஜுகேட் பண்ணணும்னு இது பண்ணுறாங்க. தன்னோட சமூகம், ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த இளைஞர்களை ஏன் எஜுகேட் பண்ணாமல் இப்போ இருக்கிற கரண்ட் பாலிட்டிக்ஸுக்கு வந்துட்டு அவங்கள வரவிடாமல் பேக்வர்டாகவே வச்சிருக்கிறதுல ஒரு முக்கியமான ரோல் வந்து அன்புமணி பண்ணுறாருன்னு எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. இளைஞர்கள் நிறைய ஒரு உசுப்பேத்தி விடுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சொந்த கட்சிக்கு பிளவு ஏற்படுத்திட்டு இருக்காரு அவர். அவங்க கட்சியில் இருக்கிற இந்த சாதிய சிந்தனைகளை கொண்ட தொண்டர்களையும் இளைஞர்களையும் எல்லாமே சமம் அப்படிங்கிறத சாதிய அமைப்பு, அதுக்கு அவர் முதல்ல அந்த பார்வைக்கு வரணும். ஓகே, இது கம்யூனிஸ்ட் கட்சி, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய தலைவர் இருக்கார். மக்களோட உரிமைகளில் பெற்று தர்றதுக்கு நிறைய போராடி இருக்கார் அவர். அவர் ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு தலைவராக நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்களை வந்து முன்னாடி வந்து திமுக அலைன்ஸில் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை எதிர்த்து பேசக்கூடியவர், உடனே ப்ரெஸ்ஸில் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆளாக பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் முதல் குரல் கொடுத்தது கம்யூனிஸ்ட் தான். இன்னொன்று அவரோட எளிமை வந்து மற்ற தலைவர்கள்ட்ட நான் பார்த்ததில்ல. வெளியிலேருந்து பார்க்குறவங்க வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறதுனாலே வந்து கம்யூனிஸ்ட் வந்து அந்த குத்தடிமையாக இருக்கிறாங்க, கூட்டணிக்குள்ளே அடிமையாக போயிடறாங்க, இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆனால் கூட்டணிக்குள்ளே இருந்தே நிறைய விளிம்பு நிலை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனை வரப்போ சண்முகமையா தான் முதல் குரலாக வந்துட்டு கூட்டணிக்குள்ளே இருந்தே கூட்டணி கட்சி ஆளக்கூடிய கட்சிகளை பயங்கரமாக கார்த்தமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறது சண்முகம் ஐயா. அதை நான் வந்து அதை ரொம்ப வரவேற்கிறேன். இது மாதிரி கூட்டணியில் இருக்கிறவங்களும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிறத வந்துட்டு ஐயாவை பார்த்து நான் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன் நிறைய விஷயம். அதே மாதிரி மறுப்பு திருமணம்னு ஒன்று இருக்குல்ல, அது அவங்க கட்சியிலே சாதி திருமணம்னு சொல்கிறாங்களே, அது அவங்க சாதி மறுப்பு திருமணம். அந்த திருமணத்தை அவங்க கட்சியிலே நடத்தலாம்னு சொல்லி ஓப்பன் டாஸ்க்காக வெளியிட்டிருக்காங்க. மற்ற கட்சியிலலாம் எந்த ஒரு விஷயம் பண்ணால் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு பயந்தாங்களோ, அந்த விஷயங்கள்லாம் இவங்க தைரியமாக நான் இதை பண்ணியே தீருவேன், என்னோட உரிமை இது அப்படின்ட்டு ஓப்பனாக பண்ணாங்க. இன்னும் தொடர்ந்து கூட்டணி கட்சியில் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு அவங்க மௌனம் காக்குறாங்களோ அப்படிங்கிறது இருக்கு. அந்த கட்சியை வேற ஒரு நோக்கத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்து அது பார்த்துட்டேன், அதை அனுபவிச்சிட்டேன், அதனால் சொல்கிறேன். ஏன்னா இப்போது கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லி எங்கள் ஊரில் இருக்காங்க, அதில் உறுப்பினராக இருந்து எல்லா ஒரு போராட்டத்துக்கும் முதல் குரல் கொடுப்பவங்க அவங்க தான். அப்படி ஒரு குரல் கொடுத்த கட்சி இப்போ அவங்க சொந்த ஒரு சுயநலத்துக்காக யூஸ் பண்ணுற ஒரு கட்சியாக மாறிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஊர்லேருந்து அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த கட்சி மூலயமா அந்த தப்புலேருந்து வெளிவரணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர ஒரு நல்ல மனிதனை எந்த அளவு இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்தி அவங்கள வெளியில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை அந்த கட்சியிலேருந்து இப்போ வந்ததுனால எனக்கு அந்த கட்சியை வெறுக்கக்கூடிய ஒரு மனநிலைமையில் நான் இருக்கேன். ஓகே ஓகே. இன்னொன்று டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, அங்கே உள்ள நல்லது நடந்தாலுமே கெட்டது நடந்தாலுமே நம்மளுக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது. ஓகே, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி மக்களை போய் சென்றடைகிறாங்க, மக்களோடு இருக்காங்க. ஆனால் மக்களோட இருந்தோம் இதை அவங்களுக்கு எந்த பயனும் இல்லாத செய்தியை
பல இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தா தான் அது இதுவும். இப்போ சமீபத்தில் அப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்க, வாச்சாத்தி அப்படிங்கிற அந்த சம்பவம் குறித்த ஒரு ஆவணப்படம், அதோடைய வெற்றி பயணம். அந்த ஆக்சுவலி அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரீச், நிறைய பேருக்கு தெரியாதவங்க கூட அதுல அதில் வந்து போய் வியூ பண்ணி பார்த்தாங்க. அதில் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ இருக்கக்கூடிய தலைவர் சண்முகமையா அவர்கள் வந்து அதில் என்ன பணி பண்ணார் அந்த டைமில் அப்படிங்கிறதும், அங்கே அந்த டைமில் இருந்த அந்த தோழர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்றதும் அந்த வீடியோவில் பார்த்த போதும் களத்தில் எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. அது எப்பயோ நடந்து முடிஞ்ச விஷயம். இப்போதான் அவங்க வந்து எல்லாருமே அதை தோண்டி எடுத்து பார்க்குறாங்க. இப்போதான் அவங்க வந்து அதை வீடியோ டாக்குமெண்ட் பண்ணி இப்போதான் ஒரு சோஷியல் மீடியா டீம் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுடைய முயற்சியில் நான் பார்க்குற கேப் வந்து கம்யூனிகேஷன். மக்களுக்கு அவங்களுடைய நல்ல கண்ணையா மாதிரி இருந்த ஆட்களை வந்து வெளியில சொல்லியிருக்கணும். அப்பவே நிறைய பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் எதுவுமே வந்துட்டு வெளியே மக்களுக்கு தெரியல, அவ்வளோதான். இன்னைக்கு எல்லாரும் அவருடைய இறப்புக்கு அப்புறம் அந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஷாக் ஆகிறாங்க. இல்லை, காலேஜில் வந்து ஒரு லெசன் எடுக்கும் பொழுதே அவர் யாருன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு மனநிலைமையில் இப்போ இந்த கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இன்னும் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் இருக்காரு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுமை என்ன இருக்கு? டிவியை உடைப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் கொண்டாடும் போது அந்த சென்ட்ரலிசம்குள்ள ஒரு இதை கொண்டு வந்தார். வெளிநாடுகள் ஐடியாலஜி கொண்டு வந்தார். வெளிநாடுகளில் இருக்க ஐடியாலஜி அது அவரால் ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு போக முடியலையோ. இங்கே செட் ஆகலைனாலும் ஆனால் அவர் புதுசாக நிறையா கொண்டு வர ட்ரை பண்ணார். அவர் ரத்த தான முகாம்லாம் நிறையா நடத்தியிருக்காங்க, அது வெளியே தெரில. ஆனால் தமிழ்நாட்டிலே அதிக ரத்த தானம் கொடுத்தது அவங்க கட்சியில் இருக்கா? இல்லை, அதை நான் மறுக்கிறேன். நான் அந்த கட்சிக்காரன் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலே அதிகமான ரத்த தானம் கொடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி, என்டிகே தான். அது வந்து கவர்மெண்ட்டே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இவங்க தான் அதிகமான ரத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் ஒரு அரசியல் ஆஸ்பெக்ட்ல ஆஸ் அ லீடரா? தெளிவாக கொஞ்சம் பேசினா மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தெளிவாக பேசணும். இன்னொன்று, அவர் கீழே இருக்கவங்களாம் பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்க பீப்புளை மட்டும் அவர் கீழே வச்சுக்கிறாரு. இன்னும் களத்தில் வேலை செய்கிற மக்கள் பணி செய்கிறவங்கள அவர் டீமில் வைக்கணும். அவங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் இளைஞர்கள்லாம் இருக்காங்களான்னு ஒரு கொஸ்டின் மார்க், கேள்வியே இருக்கு. டீம் இருக்கா அப்படின்னு. ஆஃபீஸில் இப்போ ஆள் இருக்காங்களா அப்படிங்கிற ஆஃபீஸ் ஆள் இருக்காங்க, ரெண்டாவது அவங்க பின்னாடி கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கோ அவங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு. யங்ஸ்டர்ஸ் என்னன்னா வேற கட்சியிலேருந்து வந்து இந்த கட்சியில் ஜாயின் பண்ணுவாங்க, இந்த மட்டும் ஆப்போசிட்டாக நடந்துருக்கு நினைக்கிறேன். தொண்டர்கள் எந்த கட்சிக்கு போகிறாரோ அந்த கட்சிக்கு இவர் போய் சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கே தன்னை இப்போ தான் அடாப்ட் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். எல்லாரும் அணி மாறினதா ஒரு நகைச்சுவாக சொல்கிறாங்க. அவருக்கு இருக்கிற இன்டெலெக்சுவலை வந்துட்டு இங்கே தமிழ்நாடு பீப்புள் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவர் கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸுக்கே தன்னை இப்போ தான் அடாப்ட் பண்ணி, சில கட்சிகள் மேலே விமர்சனம் இருக்குது. இப்போ ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்கல, ஒரு எம்பி சீட்டு கூட ஜெயிக்கல அப்படின்னு அதிகாரத்தை நோக்கி நகர்றது தான் அரசியல் கட்சியோட அடுத்த கட்ட இதாக இருக்கும். அதை வந்து இப்போ சரியாக கமல் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அழுகுறமையில் நழுவுறாருன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் போல்டாக பேச மாட்டார், கொஞ்சம் எஸ்கேப்பாக போயிட்டார் அவர். ஓகே, என்ன சார் ஏதாவது சொல்லுங்கள் சார். ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் ஆண்டிமடம் வரைக்கும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டிப்பட்டி வரைக்கும் வந்தால் நல்லா இருக்குமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சட்டமன்றத்தில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த சைடுக்கு சட்டமன்றத்தில் வந்து பட்ஜெட் தாக்குறதுக்கு வந்து ஒரு இது மாதிரி வாசித்து கண்டனமாக இது பண்ணார். என்ன வாசிக்கணும் அப்படிங்கிறத தெரியாமல் பண்ணிட்டாரோ, அவசரப்பட்டு பேசிட்டாரோ. ஏன்னா அடுத்த அமர்வில் வந்துட்டு திருப்பி அவங்க நிர்மலா சீதாராமன் வந்து அவர் பேசுறதுக்கு திருப்பி பதிலடி கொடுத்துட்டாங்க. ஸோ அவருக்கே பல்ப் ஆயிடுச்சோ அப்படிங்கிறது. அந்த தமிழ் பிச்சை எடுக்கக்கூட லாய்க்கு இல்லாத விமர்சனத்துக்கு பதில். இன்னொன்று, ஒரு மேலோட்டமான அரசியல் மட்டும்தான் அவர் கையாளுறாரு. இன்னும் ஆழமாக போகலாம். ஸோ அவருடைய கொள்கை என்னன்னு தெரியல, அவருடைய செயல்பாடு என்னன்னு தெரியல, என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். குழப்ப நிலையில் இருக்கார் அவர். ஓகே, ரொம்ப நன்றி. அரசியல் தலைமைகளும் அந்த தலைமைகளில் என்ன வந்து அவங்கள்ட்ட சிறப்பாக இருக்குது, இன்னும் அவங்க என்ன சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் இளைஞர்கள் மூலமாக கேட்டோம். உங்கள் கருத்துக்களும் மற்ற இளைஞர்கள் கருத்துக்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்க தேர்தலில் வாக்களிக்கிறதுல தெரியும். ஸோ இந்த தலைமைகளும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது அதில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ உங்களுடைய கருத்து மக்களுடைய கருத்து ஒன்றா இருக்கா, அதில் என்ன மாறுபாடு இருக்குன்றது கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும். தொடர்ந்து பாலிடிக்ஸ் பசங்களில் இளையோரோடு அரசியல் பேசுவோம், அரசியல் மாற்றத்திற்காக செயல்படுவோம். அடுத்த பாலிடிக்ஸ் பசங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது நம்ம பாலிடிக்ஸ் பசங்க.